everybody. Hello, hi. So good morning. Sorry for the delay. Okay. So சரி ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டா ஸ்டூடண்ட்ஸ்க்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நோட்ஸ் எழுதிட்டே இருந்தேன். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அரௌண்ட் 200 பேஜஸ் கிட்ட நோட்ஸ் வந்திருக்கு. சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஸோ என்னோட ஆடியோ வீடியோ உங்களுக்கு கிளியர் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன் இஃப் இட் இஸ் கிளியர். ஓகே. ஆல்சோ இந்த லைவ் செஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இந்த லைவ் பார்த்தீங்க அப்படின்னா நான் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ நிறையா பேர் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் ஆல்சோ ஆஸ்க் தெம் டு ஜாயின். ஓகே. ஸோ இப்போ லைவ்ல இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? வெரி குட். ஸோ தீபாவளி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இன்னைக்கு இந்த லைவை பார்க்காம டியூஸ்டே அன்னைக்கு ரெக்கார்டிங் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருனாலும் சரி இந்த சாப்டர் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 2 மார்க் கம்பல்சரி கொஷனாக இருக்கட்டும், இல்லை 3 மார்க் கம்பல்சரி கொஷனாக இருக்கட்டும், இல்லைனா பப்ளிக் எக்ஸாமில் இந்த 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஏபிசிடி கன்வர்ஷனாக இருக்கட்டும், இது மூணுத்துக்குமே சாப்டர் 13 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கிற 15 சாப்டரில் எந்த சாப்டருக்கு மேம் ஹை வெயிட்டேஜ், எந்த சாப்டர் மேம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த சாப்டர் மேம் விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இந்த சாப்டர் 13 தான். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு சாப்டர் 9ஓ 10ஓ நான் உங்களுக்கு ஒன் ஷாட் நடத்த போகிறது கிடையாது. ஏன்னா அதை கூட நீங்கள் நடுவில் அங்கங்கே ஃபியூ பாயிண்ட்ஸ் புக்கு ஃபுல்லாக லைன் பை லைன் படிக்கலைன்னா பரவாயில்ல. ஆனால் சாப்டர் 13 லைன் பை லைன் புக்கு ஃபுல்லாக நீங்கள் படித்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி கம்பல்சரியில் கேட்கக்கூடிய கிரியேட்டிவான கன்வர்ஷன் நமக்கு சாப்டர் 13 இருந்து தான் வரும். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்கணும். பிகாஸ் கிரியேட்டிவா கேட்கக்கூடிய கம்பல்சரி ஈக்குவேஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே. ஸோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது 12th 200 கட் ஆஃப் வாங்குறதுக்கு. ஓகே. ஸோ பசங்களா இன்னைக்கு லைவ் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 5 மணி நேரம் மினிமம் ஆகும். ஓகே. ஸோ டுடே இட் இஸ் சண்டே. நான் நினச்சிருந்தா நான் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், இல்லைனா தீபாவளி பர்ச்சேஸ் போயிருக்கலாம், இல்லை தீபாவளி வைப்ஸில் நான் கொண்டாடிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, இன்னைக்கு விட்டா அப்புறம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுத்துருவோம். பசங்க இந்த தீபாவளி 3 நாள் லீவில் எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ இதை நம்ம கூட சேர்ந்து சூப்பராக படிச்சுட்டோம். ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்குது, ஸ்கூல் டெஸ்ட் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஹாலிடேஸில் யாரெல்லாம் படிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க படிக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறேன். ஓகே. ஸோ நீங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் என்னுடைய நோட்ஸ் கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு வேணுமோ ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் tminnal2026@gmail.comக்கு மெயில் பண்ணணும். எப்போ? இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ இந்த லைவ்ல மொத்தமாக ஒரு 5 இல்லைன்னா 6 மணி நேரம் இந்த லைவ் நடக்கும். ஐ வில் மேக் ஷுர் உங்களுக்கு டயர்ட் ஆகாமல், உங்களுக்கு போர் அடிக்காமல், உங்களுக்கு சூப்பராக நடுவில் பிரேக்ஸ்லாம் கொடுத்து ஐஸ் பிரேக்கர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி நான் உங்களை சூப்பராக ஜாலியாக கொண்டு போகிறேன் இந்த கிளாஸை. சரியா? ஸோ 10 குவிஸ் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் பேர், நீங்கள் யூடியூப்பில் படிக்கிறீங்களா, இல்லை தீமின்னல் பேட்சா, இல்லை முதல்வன் பேட்சா, அதுக்கப்புறமா இந்த குவிஸுக்கான ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பை ரிப்ளை பண்ணுவேன். சரியா? ஸோ யாரு இந்த ஹோல் லைவை கம்ப்ளீட்டாக அட்டென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப். ஓகே. த ஹோல் லைவ் கம்ப்ளீட்டாக யார் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் கைப்பட எழுதின பிடிஎஃப், இந்த சாப்டருடைய பிடிஎஃப் தரப்போகிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, யாருக்கெல்லாம் அந்த டிட்டர்மினேஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஹாலிடே. Everybody around you will be enjoying. Everybody around you will be going for shopping. There will be so much distractions around you. Okay. You will be easily manipulated today. Easily our mind will tend to enjoy today. இன்னைக்கு இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஜாலியாக இருந்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு அதிகம். பட் அதையும் தாண்டி நான் கவனிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டஃப்பான மைண்ட் செட்டோட யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு சல்லடை போட்டு
அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸை ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி சமத்தா அந்த 10 குவிஸுக்கும் ஆன்சர் அழகாக எனக்கு டைப் பண்ணி அனுப்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு என்னுடைய எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் வந்து இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் ஹெல்ப்பு, என்ன டவுட்டு, படிக்கிறதுல நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஓகே, சூப்பர். ஸோ மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டு இப்போ ஆன்லைன்லேயே நடக்குது. ஸோ அக்டோபர் 21 28 வரைக்கும் நடக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது, லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் யாராச்சும் முதல்வன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கல, தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தீமினல் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸுடைய ரெக்கார்டிங்ஸ், பிடிஎஃப்ஸ், டெஸ்ட் அண்ட் 24/7 டவுட் சால்விங், மந்த்லி ஒன்ஸ் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். முதல்வன் பேட்ச்ல லைவ் கிளாஸை தவிர மற்ற எல்லாமே இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸ், பிடிஎஃப், அதுக்கப்புறமா வந்து ஏஐ டவுட் சால்விங் 24/7, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக முதல்வன் பேட்ச்ல இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால முதல்வன் பேட்ச் அட் த காஸ்ட் ஆஃப் 999, தீமினல் பேட்ச் அட் த காஸ்ட் ஆஃப் 1999 ஃபார் த ஹோல் இயர் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என் கூட சேர்ந்து மேம் அடுத்த ஒரு 5 hours மேம் ஆர் 6 hours மேம், நீங்கள் இந்த லைவ் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் உங்கள் கூட கம்ப்ளீட்டாக நான் அட்டென்ட் பண்ண போகிறேன் மேம். நடுவுலலாம் நான் கிவ் அப் பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது மேம். ஐ எம் வித் அ வெரி டஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறவங்க எல்லாருமே டஃப் மைண்ட் செட் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. ஆர் யாழினியன் சார் வாய்ஸ் கேட்குதா? யாழ் சார் உங்கள் வாய்ஸ் கேட்குதா? யா, நவ் டிஸ்கனெக்டட். ஓகே, கிளியரா? எஸ், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்து அந்த 10 குவிஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தனியாகவும் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கண்டக்ட் யுவர் வெபினார். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் மீட் கண்டக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஹெல்ப் அப்படின்னா, அதாவது பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து கேட்கலாம். டஃப் மைண்ட் செட் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். டஃப் மைண்ட் செட் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி டஃப். நடுவில் ஃபோனில் சார்ஜ் இருக்காது, ஃபோனில் டேட்டா இருக்காது, அப்புறம் படிச்சுக்கலாம் தோணும், ஐயோ இதான் ரெக்கார்டிங் இருக்குமே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃபோன் சார்ஜ் போயிடுச்சா, சரி அப்பா ஃபோன் எடுத்துக்கலாம், அப்பா ஃபோன் சார்ஜ் போயிடுச்சா அம்மா ஃபோன் எடுத்துக்கலாம், எப்படியாச்சும் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தா யூ ஆர் ரியலி கேப்பபிள் ஆஃப் ஸ்கோரிங் சென்டம் இன் கெமிஸ்ட்ரி. 200 கட் ஆஃப் வாங்கி உங்களுடைய ட்ரீம் காலேஜ் நீங்கள் ரீச் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இன்னிக்கே நான் சொல்கிற ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. அதுவும் ஆர்கானிக்கை ஃபுல் கிளாஸ் கவனிக்கிறது நாட் அட் ஆல் ஈஸி. பட் இந்த கிளாஸை நீ ஃபுல்லாக கவனிச்சிட்ட அப்படின்னா 200 கட் ஆஃப் வாங்குறதுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. கரெக்டான டைரக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, கிளியர்? ஒரு குட்டி ஃபயர் போட்டுடலாமா? ஓகே, ஸோ we are going to start. சரியா? we will start. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம மெடிசின் சாப்பிட்றோம். ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றோம். ஓகே, ஆன்டி ஃபங்கல் இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் இருக்குது, ஆன்டிசெப்டிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட் கிளாஸஸ்குள்ள நிறையா வந்து வருது. சரியா? ஸோ சின்ஸ் அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ல இது நிறையா யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வேர்ல்டுக்கு வந்து இருக்கிறதுனால இந்த சாப்டர் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இதில் வந்து நம்ம அமின்ஸ் பற்றி இப்போ நம்ம வந்து படிக்க போகிறோம். அமின்ஸ் அப்படின்னா என்ன? இந்த ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய அமின்ஸ் அம்மோனியாலேருந்து டிரைவ் ஆச்சு. அம்மோனியாவுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? யாரும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம், கிளியராக கவனிங்க போகிறோம். நோட்ஸ் எடுத்தாலும் நல்லது, உங்கள் கைப்பட நோட்ஸ் இருக்கும். சரியா? ஓகே, நோட்ஸ் எடுத்தாலும் நல்லது தான். அமோனியா, கரெக்டா? வாட் இஸ் அமோனியாவுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் அமோனியா? கேன் யூ லெட் மீ நோ இன் த சாட் செக்ஷன்? NH3, கரெக்டா? NH3 தான் வந்து அமோனியா. ஸோ இங்கே அமின்ஸில் நமக்கு மொத்தமாக 3 விதமான அமின்ஸ் வந்து இருக்குது. அது என்னம்மா 3 விதமான அமின்ஸ் அப்படின்னா பிரைமரி அமின், செகண்டரி அமின் அண்ட் டெர்ஷியரி அமின். இந்த NH3 இருக்குல்ல,
அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஆர் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்னா என்னது? அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்னா என்னது? ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஆல்கேன்னா எக்ஸாம்பிள் மீத்தேன் CH4. ஸோ CH4ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா அது CH3. ஓகே, ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆர் குரூப் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா அது பிரைமரி அமின். 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆர் குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது செகண்டரி அமின். 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் நம்மளுடைய அல்கைல் குரூப் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் டெர்ஷியரி அமின். ஓகே, ஸோ RNH2 இஸ் பிரைமரி அமின், R2NH வந்து செகண்டரி அமின், R3 3 R இருக்கு, 3 அல்கைல் குரூப் இருக்கு, N தட் இஸ் டெர்ஷியரி அமின். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ அமின்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பயோ ரெகுலேஷன், நியூரோ டிரான்ஸ்மிஷன். அதாவது நம்ம பாடியில நடக்கக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பாடியில வந்து நடக்குது இல்லையா? ஸோ ரெஸ்பிரேஷன் நடக்குது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷன் நடக்குது, எக்ஸ்கிரீஷன் நடக்குது, நம்ம பாடியில நிறைய அப்சார்ப்ஷன் நடக்குது, அசிமிலேஷன் நடக்குது. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே, சர்க்குலேஷன் நடக்குது. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வேணும். நியூரோ டிரான்ஸ்மிஷன், ஒரு சூடான பாத்திரத்தை கை வச்ச உடனே நம்ம பிரெயின் யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம கை வந்து எடுத்துரும் இல்லையா? ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன், ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு நியூரான்ஸும் வந்து பேசிக்கிறதுக்கு வந்து என்ன வேணும் நமக்கு? இந்த அமின்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். வைட்டமின் B6 நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நர்வ்ஸாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், ஆர்பிசியாக இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேட் இஸ் ஆல்சோ அ நைட்ரஜன் காம்பவுண்ட். பென்சீன் டை அசோனியம் சால்ட், அதை வச்சு தான் நம்ம நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். வைட்டமின் B6, வைட்டமின் B6 உடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்கே நமக்கு என்ன இருக்கு? we have nitrogen, okay, organo nitrogen compound. Vitamin B6 is a nitrogen compound. டோபமைன், நம்மலாம் இந்த ரீல்ஸ் பார்க்கறதுக்கு, ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்குலாம் அடிக்ட் ஆகிறதுக்கு வந்து என்ன ஒன் ஆஃப் த ரீசன்? இந்த டோபமைன். நீங்கள் யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப அடிக்டாக வரும், இல்லைனா வந்து when we do something it gives us some satisfaction or it gives us some happy feeling அப்படின்னா it is due to the presence of a secretion called as dopamine. அதுவும் வந்து என்னது? it is a nitrogen compound. அடுத்து ஹிஸ்டமின். ஓகே, ஸோ ஹிஸ்டமின் வந்து என்ன தெரியுமா? அலர்ஜிக் ரியாக்ஷனுக்காக வரக்கூடிய ஒரு செக்ரீஷன். ஓகே, ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு வந்து டஸ்ட் வந்து அலர்ஜியாக வந்து இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸ் வந்து அலர்ஜியாக வந்து இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அலர்ஜி அப்படின்னா நம்ம பாடி வந்து என்ன பண்ணும்? ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நமக்கு தடிப்பு ஏற்படுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும். அதனால தான் வி டேக் ஆன்டி ஹிஸ்டமின், சிட்ரசின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. சரியா? ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா இது எல்லாமே வந்து நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட். ஸோ தே ஆர் ஆல் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ இப்போ நம்ம நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் NO2 நைட்ரோ காம்பவுண்ட்ஸை எப்படியெல்லாம் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நைட்ரோ காம்பவுண்ட்ஸை அலிஃபாட்டிக், அரோமேட்டிக் அப்படின்னு ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அலிஃபோ அப்படின்னாலே வந்து ஃபேட் டிரைவ்ட் அப்படின்னு அர்த்தம். அரோமேட்டிக் அப்படின்னாலே வந்து அரோமா, ஸ்மெல் இல்லையா? ஸோ ஆர்கானிக் ஸ்மெல் காம்பவுண்ட் ரிலேட்டட் தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as aromatic compounds. ஓகே, ஸோ இப்போ அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸில் என்னெல்லாம் வந்து நமக்கு வரும்? ஜென்ரலாக அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்துக்கோங்க. ஈத்தேன், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், இவங்கெல்லாம் வருவாங்க. அரோமேட்டிக்ல பென்சீன். ஸோ இப்போ பென்சீனில் OH போட்டால் ஃபீனால், பென்சீனில் மித்தைல் CH3 குரூப் இருந்தால் டொலுவீன், பென்சீனில் NH2 குரூப் இருந்தால் அனலின், இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ நைட்ரோ ஆல்கேன்ஸ், அல்கைல் நைட்ரல் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். நைட்ரோ ஆல்கேன்ஸ்னா என்ன தெரியுமா? ஆல்கேன்ஸில் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனுக்கு பதிலாக NO2 குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு. யூ கேன் see here NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு. இதே இந்த NO2 ONO அப்படின்னு நான் எழுதினேன்னா அது அல்கைல் நைட்ரல்குள்ள வரும். சரியா? இது வந்து நம்ம 5th சாப்டர்ல படிச்சிருக்கோம். கரெக்டா? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில வந்து வரும். நைட்ரேட்டோ NO2 ONO அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? என்னது அது? என்ன லிகாண்ட் அது?
என்ன லிகாண்ட் அது? பேர் மறந்துட்டேன் நான். என்ன லிகாண்ட்ரா? ஏல ஆரம்பிக்கும். ஏஎம், செகண்ட் லெட்டர் வந்து ஏஎம். யாராச்சும் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். ஆம்பி வரைக்கும் சொல்லிட்டாங்க, ஆம்பு வரைக்கும் சொல்லிட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஃபுல்லா டைப் பண்ணி அனுப்புங்க. ஆம்பிடென்ட். ஷானு கரெக்டா சொல்லிட்டாங்க. சிவனேஷ் கரு கரெக்டா சொல்லிட்டாங்க. அகமத் சுஹேல் கரெக்டா சொல்லிட்டாங்க. வெரி குட் வெரி குட். பிரகதீஷ், தீபிகா வெரி குட். சபிதா பேகம், சைலண்ட் ஸ்டார், சிவனேஷ், ஷானு, கயல், ஜோமா வெரி குட் வெரி குட். ஜெயஸ்ரீ, அபிநயா, நஸ்ரன், ஜெயஸ்ரீ, கவின் சிங்கம், அனிஷா, பழனி செந்தில், யோஷினி வெரி குட். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இட் இஸ் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். கேமர் ஜோன் வெரி குட் சூப்பர். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து பாருங்க நைட்ரோ, அதே மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பென்சீன் டிரைவ்டு காம்பவுண்ட்ஸ் இல்லையா. ஸோ பென்சீன் ரிங்ல NO2 இருக்கு. அல்கைல் நைட்ரோ அல்கேன்ஸ் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா CH2 NO2 இருக்கும். இப்போ இதுலேருந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பாங்களாமா? நோடா. சரியா, இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். ஸோ இப்போ இதில் நீங்கள் இது தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு 3 இருக்கு. இது தெரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டேய், நான் வந்து போர்டில் நடத்தினா இந்த அளவுக்கு கிளியராக எழுத முடியலடா, அதனால தான் உட்காந்து நடத்துகிறேன். சரியா, கவனிங்க. இந்த NO2 அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குன்னா பிரைமரி. NO2 அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல 2 அல்கைல் குரூப் இருக்குன்னா செகண்டரி. NO2 அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல 3 அல்கைல் குரூப் இருக்கு அப்படின்னா தட் இஸ் டெர்ஷியரி. எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எஸ், யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? பிரைமரினா என்னது? இதேதான். ஆல்கஹாலுக்கும் இதேதான். OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு மித்தாயில் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? பிரைமரி ஆல்கஹால். 2 மித்தாயில் குரூப் இருந்துச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். 3 மித்தாயில் குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் டெர்ஷியரி ஆல்கஹால். அதே மாதிரி தான் இங்க அல்கைல் குரூப் இஸ் எக்ஸாம்பிள் மித்தாயில் குரூப் which is CH3 குரூப். ஒரே ஒரு CH3 தான் இருக்கு அப்படின்னா தட் இஸ் பிரைமரி. 2 CH3 இருக்கு அப்படின்னா தட் இஸ் செகண்டரி. அண்ட் தென் 3 CH3 குரூப் இருக்கு அப்படிங்கிறப்போ இட் இஸ் டெர்ஷியரி. வெரி குட். ஸோ இப்போ கொஞ்சம் நம்மளுடைய IUPAC நாமென்க்ளேச்சருடைய ஒரு நாலேஜை வந்து நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடலாமா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறவங்களோட பேரை மட்டும் நான் வந்து படிப்பேன். ஓகே யா. ஸோ நான் இங்கே ஆல்ரெடி உங்களுக்காக ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்பரிங் பண்ணி வச்சுட்டேன். IUPAC நாமென்க்ளேச்சரில் நான் ரொம்ப வீக் மேம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணலாம்? You can see my basics video நம்ம சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் ஸ்ராவணி மேம் நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே வந்து வரும். சரியா, ஓகே. ஸோ யார் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் த ரேஸ் பிகின்ஸ். ஓகே, நைட்ரோ குரூப் வந்து இருக்கு. 1 2 3 இதான் வந்து லாங்கஸ்ட் செயின். ஓகே, ஸோ மீத்து, ஈத்து, ப்ரோப்பு. ஸோ நைட்ரோ ப்ரோபேன். இதில் செகண்ட் கார்பனில் என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்கு? நமக்கு மித்தாயில் குரூப் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. செகண்ட் கார்பன்ல வந்து நமக்கு மித்தாயில் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. 2 மித்தாயில் நைட்ரோப்ரோபேன். இக்ரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேற யார்? ஐயோ, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பூர்ண சந்தோஷி தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பூர்ண சந்தோஷி. வெரி குட். ஸோ 2 மித்தாயில் 1 நைட்ரோப்ரோபேனும் எழுதலாம், என்னன்னா நைட்ரோப்ரோபேனும் எழுதலாம். கரெக்ட் தான். நைட்ரோப்ரோபேன். வெரி குட். ப்ரோபீன்லாம் சொல்றீங்க, ப்ரோபீன் வராது. ப்ரோபீன்னா டபுள் பாண்டுக்கு தான் வரும். அடுத்தது பாரு, செகண்ட் ஒன் யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 நம்பர் பண்ணிட்டேன். செகண்ட் பொசிஷன்ல 2 மித்தாயில் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. ஜெயஸ்ரீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஷைனி, கவின் சிங்கம். வெரி குட்ரா. ஸோ செகண்ட் ஒனுக்கு பாருங்க, 2வது பொசிஷன்லேயே எனக்கு 2 மித்தாயில் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு இல்லையா. ஸோ 2,2 டைமீத்தைல் அண்ட் தென் நைட்ரோ, மீத்து, ஈத்து, ப்ரோப்பு. கரெக்டா? 1 நைட்ரோப்ரோபேன் ஆர் நைட்ரோப்ரோபேன் எழுதலாம். கரெக்ட் தான். சரியா, நைட்ரோப்ரோபேன். ஓகேவா? சூப்பர் 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 கைஸ். இப்போ தேர்ட் ஒன் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி இது. ஓகே, நைட்ரோபென்சீன். கவின் சிங்கம் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெரி குட். நைட்ரோபென்சீன். அடுத்து ஒன்டா. அடுத்தது யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அனிசோல் கிடையாது. 1 மித்தாயில்
2 nitrobenzene. ஸோ 1ல மித்தாயில் குரூப் இருக்கு அண்ட் தென் 2ல நமக்கு வந்து நைட்ரோ குரூப் வந்து இருக்கு. ஸோ 1 methyl 2 nitrobenzene. ஸோ 1 methyl 2 nitrobenzene. சரியா? வெரி குட் வெரி குட். அடுத்து இது பாருங்க, நமக்கு 3 நைட்ரோ குரூப் வந்து நமக்கு இதுல வந்து இருக்கு. ஸோ நான் நம்பர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, தேர்ட் பொசிஷன்ல, ஃபிஃப்த் பொசிஷன்ல நமக்கு வந்து 3 நைட்ரோ குரூப் வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் அகமது சுஹைல் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டாங்க இதுக்கு. வெரி குட். 1,3,5 ட்ரை நைட்ரோ பென்சீன். வெரி குட்ரா. யா வெரி குட், சூப்பர். அடுத்து பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அதே தான். வெரி குட். அடுத்து பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சர்ப்பா? 1 2 நம்பர் பண்ணிட்டேன். செகண்ட் பொசிஷன்ல ஃபினைல் குரூப் நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. ஓகேடா ஜனா, கண்டிப்பா. ஸோ 2 phenyl 1 nitroethane. ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து IUPAC nomenclature பார்த்துட்டோம். ஓகே, டில் நவ் எதுவுமே படிக்கல, என்ன பண்ணணும்? இங்க லைவ்ல இருக்கிற எல்லாருக்குமே அதோட ஆன்சர் தெரியும்டா அமர் பட்டேல். இப்போ வச்சு படிக்க ஆரம்பிங்க, இப்போ வச்சு இந்த கிளாஸை கவனிக்க ஆரம்பிங்க. ஓகே, நிறைய பேர் நம்ம வந்து இல்லை, நான் வந்து நீங்க மட்டுமே இல்லை, அடல்ட்ஸ் கூட நிறைய பேர் இது மாதிரி தான் வந்து இருக்கும். என்னது, நான் பாரு நாளையிலிருந்து நான் வந்து திருந்திடுறேன், இப்போலேருந்து திருந்திடுறேன், இன்னையிலிருந்து திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் வி ஆர் நாட் டூயிங் இட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ யாரெல்லாம் மேம் நான் இது வரைக்கும் ப்ராப்பராக படிக்கல மேம், இது வரைக்கும் நான் வந்து நான் நினச்ச மாதிரி என்னோட பெஸ்ட் வந்து கொடுக்கல மேம், என்னால் இப்போ ஆரம்பிச்சா முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்கு அப்படின்னா இப்போவே ஆரம்பிங்க. இந்த செகண்ட்லேருந்து இந்த கிளாஸை கவனிங்க. முடிஞ்சால் நோட்ஸ் எடுங்க, இல்லைனா நான் நோட்ஸ் தரேன். அதுக்கு தான் ஃபுல் கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நோட்ஸ். ஓகே, யா. ஸோ ஐசோமெரிசம் அப்படின்னா வந்து என்னது? ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும். ஓகே, மாலிகுலர் ஃபார்முலா வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா வந்து இருக்கும். ஆனால் அதோடைய பொசிஷன் ஆர் அதோடைய அரேஞ்ச்மெண்ட், அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஒன் இஸ் செயின் ஐசோமெரிசம், தென் பொசிஷன் ஐசோமெரிசம், தென் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். நீங்கள் இங்கே பார்க்கலாம் CH3 CH2 NO2. ஓகே, அதே தான் ரெண்டுமே வந்து ஐசோமர்ஸ் தான். ஆனால் இந்த கார்பன் செயினுடைய லென்த் வந்து நமக்கு மாறுது இல்லையா? ஸோ செயின் ஐசோமெரிசம் அப்படின்னா வந்து என்னது? அதோடைய கார்பன் செயின் லென்த் டிஃபர்ஸ். ஓகே, ஸோ கார்பன் செயினுடைய லென்த் வந்து மாறுச்சு அப்படின்னா அது வந்து செயின் ஐசோமெரிசம். ஸோ பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னது? இங்கே பாருங்க, NO2 குரூப் இங்கே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, அதே NO2 குரூப் வந்து எனக்கு இங்கே செகண்ட் கார்பன்ல இருக்கு. அப்போ NO2 இருக்கு இல்லையா, பொசிஷன் ஆஃப் NO2 வந்து எனக்கு மாறும். ஸோ பொசிஷன் ஆஃப் NO2 டிஃபர்ஸ். ஓகே, பொசிஷன் ஆஃப் NO2 டிஃபர்ஸ். ஓகே, 1 minute guys. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைவுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுடைய பிடிஎஃபை வந்து நான் பின் பண்ணியே வச்சிடுறேன். ஸோ எப்போ உங்களுக்கு வந்து தேவையாக இருக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் முடிச்சுட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நம்ம சேனலில் தான் இருக்கும். ஓகே, நான் வந்து பின் பண்ணி வச்சிடுறேன். ஸோ தட் வந்து யாராச்சும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அவங்க வந்து மிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இது நான் பின் பண்ணிட்டேன். நடுவில் நமக்கு எனிவே பிரேக்லாம் இருக்கும்ல, அப்போ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே போய் நீங்கள் அது டவுன்லோட் பண்ணிருக்கணும் அவசியம் இல்லை, இது இங்கே தான் இருக்கும். எஸ், இட் இஸ் இன் த புக். ஓகே, ஸோ உங்களுக்கு புக்கு பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் டேக் உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 199 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஐசோமெரிசம் வந்து உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 199 வந்து இருக்குது. So you can also have your book in front of you. Okay, done. So இப்போ பொசிஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா NO2 குரூப் உடைய பொசிஷன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிடும். சரியா? ஃபங்க்ஷனல் குரூப்பே வந்து நமக்கு மாறிடும். இங்கே பாருங்க, இங்கே வந்து நமக்கு NO2 குரூப் இருக்கா, ஆனால் இங்கே பாருங்க ONO நம்ம ஆம்பிடென்டேட் லிகாண்ட் மாதிரி தான். சரியா?
ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த NO2 நம்ம இங்கே வந்து எழுதுகிறோம் NO2 அண்ட் தென் ONO. சரியா? ஃபங்க்ஷனல் குரூப்பே வந்து மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஓகே. இப்போ இந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து இன்னொரு ஐசோமெரிசமும் வந்து ஷோ பண்ணும். அது வந்து என்ன தெரியுமா? டாட்டோமெரிசம். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா டாட்டோமெரிசம். டாட்டோமெரிசம் அப்படின்னா என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ளேயே ஜஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஏ ஹைட்ரஜன் நீ இங்கே வா, ஓகே, ஆக்சிஜன் நீ அங்கே போ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பிளேஸ் மட்டும் என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகும். குட்டியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆடுக்கு நான் ஆக்சுவலி ஒன்றும் பெருசாக பண்ண முடியாதுடா, ஐ எம் சாரி. ஓகேவா ஜோமா, நான் வேணா அந்த யார் சட்டை கேட்குறேன், ஆடு வந்து கம்மியாக போடுறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூடியூப்னா அவன் ஆடு போட தாண்டா செய்கிறான், என்ன பண்ணுறது? ஒரு நல்ல வீடியோ நல்லா பசங்க பார்க்குறாங்க, நல்லபடியாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஹீ இஸ் புட்டிங் ஆட். ஓகே, ஸோ பரவாயில்ல. ஒரு 25 மினிட்ஸ் தாக்கு பிடிச்ச அனைத்து டஃப் மைண்ட் செட்டுக்கும் வந்து ஒரு குடோஸ், எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கிளாப்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து படிப்போம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஐஸ் பிரேக்கர் வச்சுப்போம். சரி, ஐஸ் பிரேக்கரில் we will relax and then we'll talk about Diwali and we'll talk about current affairs, we'll talk about strategies, என்ன வேணால் பேசலாம் நம்ம. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ கிளாஸை பற்றி யோசிக்கக்கூடாது, கெமிஸ்ட்ரி பற்றி யோசிக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக வேறு ஏதாவது ஆஃப் கண்டென்ட்டாக வந்து பேசலாம். சரியா? ஓகே. ஸோ வந்து இப்போ கரெக்டாக எனக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு 1/2 an hour அப்புறமா எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள் ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக 40 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஐஸ் பிரேக்கர் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ தட் கஷ்டம் தெரியாது. யார் சாருக்கு தான் ஆடெல்லாம் ஸ்டாப் பண்ண தெரியும். நான் வந்து யார் சார்ட்ட கேட்குறேன். ஸோ டாட்டோமெரிசமில் இங்கே என்ன ஆகுது தெரியுமா? இங்கே இருக்கான்ல ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணிடுறான்? நேராக இங்கே போயிட்டு ஆக்சிஜன் பக்கத்தில் போயிட்டு ஆட் ஆகிடுறான். அவ்வளோதான். ஸோ ரெடிலி இன்டர்கன்வெர்ட்டபிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதே காம்பவுண்ட்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அங்கே ஹைட்ரஜன் வந்து கார்பன் கூட இல்லாமல் ஆக்சிஜன் கூட தோப்பார் இங்கே ஜாயின் ஆகிடுச்சு. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டாட்டோமெரிசம். அதில் இங்கே பாரு NO2ன்னு இருக்கா, அதுக்கு பேர் நைட்ரோ ஃபார்ம். NO2ன்னு இருந்தால் அது பேர் நைட்ரோ ஃபார்ம். இதே NHOHன்னு இருந்தால் அது பேர் அசி ஃபார்ம். ஓகே, NHOHன்னு இருந்தால் அது பேர் என்னடா? அசி ஃபார்ம். சரியா? இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ பசங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதில் நான் நடத்துகிறப்பவே அங்கங்கே நான் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். முதல்ல இந்த சாப்டரே இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்லையும் என்னென்னலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்கிறனோ அதையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு போயிட்டு லைன் பை லைன் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்க முடியுமா? லைன் பை லைன் ரிவிஷன் பண்ண கூட அது டைம் இருக்காதுடா. அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வந்து நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக படிக்கணும் இல்லையா? டேய் கரெக்டாக தான்டா இருக்கு. ஓகே, ஓஹோ இங்கே வந்து சாரி ஆமாம், இங்கே வந்து நம்ம ஹெச்ன்னு போட்டோம். இங்கே ஹெச் கிடையாது, இங்கே ஓ தானே இருக்கும். ஆமாம், இங்கே ஓன்னு கரெக்டாக போட்டேன். இங்கே எழுதுறப்போ தப்பாக எழுதியாச்சு. இங்கே வந்து ஓ வரும். ஓகே, இங்கே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஓ வரும். ஓகே, இதை மட்டும் கரெக்டாக வந்து எழுதிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா டாட்டோமரைசேஷன். ஸோ உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 199 வந்து இருக்குது. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நைட்ரோ அண்ட் தென் அசி ஃபார்ம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷனில் வந்து கேட்பாங்க. ஸோ நான் அங்கங்கே எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்லிடுவேன். சரியா? ஓகே. ஸோ நைட்ரோ ஃபார்ம் வந்து லெஸ் அசிடிக்காக வந்து இருக்கும். லெஸ் அசிடிக்னா அதுக்கிட்டேருந்து அந்த ஹைட்ரஜன் அவ்வளோ ஈஸியாக பிடுங்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்னது? லெஸ் அசிடிக். சரியா? ஆமாண்டா, நீங்கள் இங்கே ஆரோ போட்டும் எழுதலாம், பாண்ட் போட்டும் எழுதலாம், ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஓகே, சரி, புக்கில் இருக்க மாதிரியே எழுதுறோம் அப்படின்னா நம்ம ஆரோ போட்டே வந்து எழுதிடலாம். இப்போது நைட்ரோ ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் அசிடிக்காக வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப லெஸ் அசிடிக் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக ஹைட்ரஜனை வந்து கொடுத்துடாது. ஆனால் அசி ஃபார்ம் வந்து பாருங்க நமக்கு that will be more acidic. ஓகே, அசி ஃபார்ம் வந்து நமக்கு மோர் அசிடிக்காக வந்து இருக்கும். நைட்ரோ ஃபார்ம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஸ்லோவாக வந்து டிசால்வ் ஆகும். ஆனால் அசி ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா டிசால்வ்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு இன்ஸ்டன்ட்லி, பயங்கர இன்ஸ்டண்ட்டாக, உடனே. இன்ஸ்டன்ட்லி அப்படின்னா உடனே, சட்டுன்னு என்ன ஆகிடும் அப்படின்னா டிசால்வ் ஆகிடும். FeCl3 கூட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டீகலரைஸ் பண்ணிடும், அதாவது கலரை வந்து மாற்றிடும் நைட்ரோ ஃபார்ம்.
இதே நீங்க அசிஃபார்ம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அசிஃபார்ம் போட்டீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் reddish brown color. It gives reddish brown color with எது கூட with FeCl3 கூட. ஓகேவா? சரி. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் நைட்ரோ ஃபார்மில். இதே அசி ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு ஹையாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு ஹையாக இருக்கும். சரியா? இஸ் தட் கிளியர்? வெரி குட், வெரி குட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிடிக் நேச்சர் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா, ஆசிடிட்டி அப்படின்னா வந்து என்னதுடா? வாட் இஸ் மீன் பை ஆசிடிட்டி? த டெண்டன்சி டு கிவ் ஹைட்ரஜன். அதாவது புரிஞ்சுக்கோ, ஒரு ஆசிட்னாலே அது வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும். ஒரு ஆசிட்னாலே என்னது? அது வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும். ஸோ அசிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நிறைய ஹைட்ரஜனை கொடுக்கணும் அர்த்தம். அசிடிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கம்மியாக தான் ஹைட்ரஜனை கொடுக்கணும் அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே, இதெல்லாம் கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட், ஜேஇ, 𝒎𝒂𝒏𝒂𝒏, விஐடி, விடி ஆர் எஸ்ஆர்எம் ஜேஇ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நைட்ரோ குரூப்போட அசிடிட்டி வந்து அதிகம். அப்போது அது ஈஸியாக வந்து ஹைட்ரஜனை கொடுத்துரும். அதுக்கப்புறமா தான் யார் வராங்க? ஆல்டிஹைடு வராங்க. ஆல்டிஹைடுக்கு அப்புறமா தான் கீட்டோன். கீட்டோன்ஸ்க்கு அப்புறமா தான் நைட்ரில்ஸே வந்து இருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது நைட்ரோ. நைட்ரோக்கு அப்புறமா ஆல்டிஹைட். ஆல்டிஹைடுக்கு அப்புறமா தான் கீட்டோன். கீட்டோனுக்கு அப்புறமா தான் நைட்ரில் குரூப் வந்து இருக்காங்க. இப்போது அசிடிட்டியில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்டா. அது வந்து என்ன தெரியுமா? பிரைமரி நைட்ரோஆல்கேன், செகண்டரி நைட்ரோஆல்கேன், தேர்ட் டெர்ஷியரி நைட்ரோஆல்கேன், நமக்கு 3 நைட்ரோஆல்கேன்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதில் பிரைமரி நைட்ரோஆல்கேன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அசிடிக் when you compare to secondary and then when you compare with tertiary. ஓகே, ஸோ புக்கு பேஜ் நம்பர் டே இது வந்து 200 பேஜ் நம்பர். புக்கு பேஜ் நம்பர் 200. ஓகேவா? ஸோ புக்கை எடுத்து பாருடா. புக்கை தாண்டா நான் லைன் பை லைன் சொல்லி தந்துட்டு இருக்கேன். சரியா? ஓகே. ஸோ பிரைமரி, செகண்டரி அண்ட் தென் டெர்ஷியரி. ஸோ இப்போ அதுதான் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு CH3 குரூப் இருக்குன்னா அதான் நம்மளோட பிரைமரி நைட்ரோஆல்கேன். இது வந்து பாருங்க, நமக்கு திஸ் இஸ் வாட் ஆர் குரூப். நமக்கு வந்து இத்தாயில் குரூப் நமக்கு வந்து இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் செகண்டரி நைட்ரோஆல்கேன், CH3 CH2 NO2. இப்போ இங்கே பாருங்க, நமக்கு CH இது வந்து டெர்ஷியரி நைட்ரோஆல்கேன்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து பிரைமரி தான் இருக்கிறதுலேயே மோர் ஆசிடிக்காக வந்து இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா NO2 குரூப் வந்து ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், -I குரூப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, -I குரூப்னு சொல்லுவோம். 11th இண்டக்டிவ் எஃபெக்ட்ல படிச்சிருப்போம். ஸோ இது வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுற குரூப். ஸோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அப்படிங்கிறப்போ அசிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சரியா? இதே ஆர் குரூப், அல்கைல் குரூப் அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிட்டி கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாக இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அசிடிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, யார் சார் ஷார்ட்ஸ் அப்லோடட் ஃபார் டுடே செஷன்? டோன்ட் வெரி, ஆல் வில் வாட்ச் அண்ட் ஐ ஆல்சோ ஷேர்ட் வித் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பிரகதீஷ், தேங்க்யூ. ஏன்னா ஆமாம், ஸோ வந்து நான் வந்து இது பண்ண மறந்துட்டேன் இல்லை, சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா இதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து டைம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால தான் வந்து யார் சார் வந்து எனக்காக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து யாராச்சும் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க இந்த மேரத்தான் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் யார் சார். எங்கள் ஸ்கூலில் மந்த்லி எக்ஸாம் வைக்கிறாங்க. போர்ஷன் 5, 9, 12. 5, 9, 12 நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி எடுத்து கொடுத்துருக்கேன்டா, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, எஸ், கவனிக்கலாம், முடிச்சிடலாம் இதை. ஸோ யா, அடுத்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தான் வந்து கன்வர்ஷன்ஸ்க்கு, ABCD கன்வர்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை 2 மார்க் கன்வர்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் படித்ததில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் படிச்சதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காடா? டக்கு 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 டக்குன்னு கேளுங்க. டன் 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 டன். எஸ்,
இதுவரைக்கும் படித்ததில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்? நோ. வெரி குட், சூப்பர், பக்கா கிளியர். ஓகே, வெரி குட். ஸோ கேன் we begin with preparation? வெரி குட். ஸோ எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஐஸ் பிரேக்கர், இன்னும் 5 minutesல ஐஸ் பிரேக்கர். சரியா? ஸோ ஐஸ் பிரேக்கர் வச்சுக்கலாம். ஃப்ரம் ஆர்எக்ஸ் அப்படின்னா என்னது? அல்கைல் ஹேலைடு. ஆர்எக்ஸ் அப்படின்னா என்னது? அல்கைல் ஹேலைட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அல்கைல் ஹேலைட்னா என்னதுடா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அல்கைல் குரூப்னா CH3 குரூப். ஹாலோஜன்ஸ் அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இவங்க எல்லாருமே வந்து ஹாலோஜன்ஸ் தான். ஓகே, ஸோ அல்கைல் ஹேலைட்ஸ்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன். நைட்ரோ ஆல்கேன்ஸ்னா ஃபஸ்ட்டு என்னடா? RNO2. ஆர் குரூப்பில் நீங்கள் NO2 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஆரில் NO2 குரூப் இருக்கணும். ஆறுங்கிறது என்னது? மித்தைல், இத்தைல், ப்ரோபைல், பியூட்டைல், பென்டைல், இவங்கெல்லாம் தான் வந்து அந்த ஆர் குரூப். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்கள் போயிட்டு NO2 குரூப்பை போயிட்டு ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து நைட்ரேஷன். ஓகே, அடுத்து ஆல்ஃபா ஹாலோஜன் அசிட்டிக் ஆசிட். அதாவது ஆல்ஃபா கார்பனில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கணும்? ஹாலோஜன்ஸ் இருக்கணும், குளோரின், ஃப்ளூரின், அந்த மாதிரி அது இருக்கக்கூடிய ஒரு ஆசிட்ஸ். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் எனிவே பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் டெர்ஷியரி அல்கைல் அமின்ஸ். அதாவது 3 R குரூப் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நைட்ரஜன்ல, அதுதான் வந்து டெர்ஷியரி அல்கைல் அமின்ஸ். அதை வந்து என்ன பண்றாங்க? ஆக்சிடேஷன் பண்றாங்க. அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ் உடைய ஒரு ப்ராசஸ். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து லேபரேட்டரி மெத்தட்ஸ். லேபில் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அல்கைல் ஹாலைட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த அல்கைல் ஹாலைட்ஸ் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்? CH3 CH2Br which is what? இதோடைய பேர் என்னடா? புரோமோ ஈத்தேன் இல்லைனா இத்தைல் புரோமைடு அப்படின்னு சொல்லாமா? ஸோ that is reacting with KNO2 ஆர் நீங்கள் NaNO2 எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இந்த கேயும் ஹாலோஜனும் சேர்ந்து நமக்கு KBrஆ வெளில போயிடும். ஓகே, KBrஆ வெளியில் போயிடும். அடுத்து மீதி என்ன இருக்கும்? CH3 CH2NO2. அப்படியே எழுதுங்க, CH3 CH2NO2. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். CH3 CH2Cl it is reacting with NaNO2 in presence of ethanol or KNO2, என்ன வேணா இருக்கலாம், தப்பு கிடையாது. KNO2 in presence of ethanol நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இதே ஃபார்முலா தான் நீ அப்ளை பண்ண போகிற. என் கூடவே சேர்ந்து நீ படிச்சிடணும்டா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, என் கூடவே சேர்ந்து நீ படிச்சிடணும். ஸோ இங்கே என்ன ஆகும்? பொட்டாசியமும் இந்த குளோரினும் சேர்ந்து KCl வெளில போயிடும். KCl வெளில போயிடுச்சு அப்படின்னா அதே ப்ராடக்ட் தான் நமக்கு மீண்டும் கிடைக்கும். புரிஞ்சுதா? நிறைய பேர் வந்து ஆர்கானிக்ல நான் வந்து வீக்கு அப்படின்னு வந்து நினைப்பீங்க, அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப கிளியரா புரியும். நம்ம ஒன்னொன்னா எக்ஸாம்பிளோட பார்க்குறப்போ ஈஸியாக புரியும். கரெக்டா? வெரி குட். புளி, ஆர்கானிக் புளி ஆயிடலாம் நம்ம. ஆமாம், ஈஸி தான், எதுவுமே புரிஞ்சது நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸி தான். சரியா? நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம்னு ட்ரையே பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அது கடைசி வரைக்கும் நமக்கு வராது. நீங்கள் நிறையா பார்க்கலாம், நிறைய அடல்ட்ஸே வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே பிரெயினில் பதிய வச்சுட்டாங்க, ஐயோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே டிடன்ட் ஈவன் ட்ரை. ஸோ நீ மைண்டில் வந்து முன்னாடியே வந்து ஐயோ இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து வச்சுக்காதீங்க. ஓகே, அடுத்து வந்து வேப்பர் ஃபேஸ் நைட்ரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ். இதுவும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல். ஸோ இது வந்து லேபரேட்டரி மெத்தட். அப்படின்னா லேபில் நம்ம எவ்வளோடா ப்ரிப்பேர் பண்ணுவோம்? கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரியா? இண்டஸ்ட்ரியில் நிறையா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நீ நிறையா ப்ரிப்பேர் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்கேன்ஸ் இருக்கா? ஆல்கேன்ஸ்னா என்னமா? மீத்தேனு, ஈத்தேன். தப்பா தோப்பா இங்கே நம்ம யார் எடுத்துகிட்டு இருக்கோம்? ஆல்கேன்ஸ்க்கு யார் எடுத்துகிட்டு இருக்கோம்? சாட்ல சொல்லுங்க. we have taken methane here. இங்கே யார் எடுத்துகிட்டு இருக்கோம்? நம்ம ஈத்தேன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்கள யார் கூட ரியாக்ட் பண்ணுறோம்? HONO2 அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லித்தரேன்டா.
டஃப்பாக இருக்குது, டோன்ட் வெரி சபிதா. அதுக்கு நான் தனியாகவே வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். ஐ டெல் யூ, பட் அகெயின் ஐ வில் டீச் யூ, டோன்ட் வெரி. HONO2 அப்படிங்கிறது வந்து என்னடா? HNO3 நைட்ரிக் ஆசிட். சரியா? அது ஒன்றும் கிடையாது. HNO3 நைட்ரிக் ஆசிட். ஓகே. ஸோ ஏன் மேம் இப்படி பிரித்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ தான் இந்த நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த OHும் ஆல்கைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வந்து வாட்டராக அவனுங்க வெளியே போயிடுவாங்க. அவங்க வந்து நமக்கு என்னவா வெளில போயிடும்? வாட்டராக வெளியில் போயிடும். அப்போது மீதி என்ன இருக்கு? CH3NO2. மீதி என்ன இருக்கு? CH3NO2. ஓகே. ஸோ remaining we have nitroethane. ஓகே. ரெட் ஹாட் சிலிகான் டியூப், அவ்வளோ சூடான ஒரு சிலிகான் டியூப்ல 675 கெல்வின்ல நம்ம இந்த ரியாக்ஷனை வந்து பண்றோம். ஆமாண்டா, ABCD கன்வர்ஷன்லாம் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, இது நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க, நான் சால்வ் பண்ண போறது இல்ல. இதுல ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்க. இதுல என்ன ஆகும்? அதே தான், ஆல்கேன்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜனும் நைட்ரோ குரூப்ல இருக்கிற OHும் சேர்ந்து என்னவா வெளில போயிடும்? OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து they'll get removed as water. Okay, they'll get removed as water. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா CH3 CH2 NO2. வெரி குட், கரெக்டாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இது வரைக்கும் டே ராஜ்குமார் கிளாஸ் கவனிக்கிறான்டா, 11th பையன். எத்தனை 11th பசங்க இங்கே கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க? 12th பசங்களா? ஆக்சுவலி வந்து நீங்கள் பாவம்டா, நீங்களாம் பாவம் 11th பப்ளிக் எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் அடுத்த வருஷம் 11th பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே 12th கிளாஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவு மெனி 11th ஆர் தேர்? 11th கொஞ்சம் சாட்ல போடுங்க. கோகுல் சாஸ்திரி யாரா நீங்களா? இங்கே நிறைய பேர் 11th பசங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க. காண போயிட்டோம் பாரு ராஜு. நான் மட்டும்தான் மேம் இருக்கேன். சரிடா ராஜ்குமார், தப்பு கிடையாது. பழனி செந்தில் 11th. ஓகே ஓகே சரி. ஸோ கேன் வி ஹாவ் அ குட்டி ஐஸ் பிரேக்கர்? ஆமாம், அப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம் ஆமாம். கேன் வி ஹாவ் அ குட்டி ஐஸ் பிரேக்கர்? யா ராஜ்குமார் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆமாண்டா, கரெக்டாக ஒரு 5 minutes மட்டும் ஐஸ் பிரேக்கர் எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? வாட் கேன் வி டூ? ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக்கர். வாட் இஸ் தீபாவளி கோயிங்? இன்னைக்கு எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல்? நான் வந்து ஒன்றும் சாப்பிடல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இட்ஸ் திஸ். ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். திஸ் இஸ் வாழைப்பழம், கோகோனட் மில்க். கோகோனட்டை வந்து தேங்காய் வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுப்பாங்கல்ல. ஸோ வாழைப்பழம் அண்ட் தென் தேங்காய் பால். ஏன்னா அப்பப்போ நான் சாப்பிடாம ஆகிடும், அதனால் எனக்கு வயிறு புண்ணாயிடும். அதனால் வந்து தேங்காய் பால் போட்டால் இந்த வயிறு புண்ணெலாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாழைப்பழமும் தேங்காய் பாலும் அரைப்பாங்க. நத்திங், முறுக்கு சாப்பிட்றேன். வெரி குட். உங்கள் ஆஃபீஸ் லீவ் இல்லையா? எங்கள் ஆஃபீஸ் லீவு தான், ஆனாலும் நாங்கள் வேலை செய்வோம். உங்களுக்கு எப்படி ஸ்கூல் லீவுனாலும் நீங்கள் படிக்கிறீங்கல்ல, அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லீவ் டேஸில் கிளாஸ் எடுத்தால் தான் பசங்களும் லீவ் டேஸில் படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டிலலாம் நான் திட்டு வாங்கிட்டு நேற்று நைட்டெல்லாம் செம சண்டை எங்கள் வீட்டில். என்ன நீ தீபாவளிக்கும் ஆஃபீஸ் போகிற, இல்லை சண்டேலையும் ஆஃபீஸ் போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்கள் மேலே தூக்கி எல்லா பழியும் போட்டுட்டு நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து தப்பிச்சிட்டேன். ஆமாம், எப்பயுமே வந்து பார்த்தீங்க, ஆமாம், எங்களை பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பண்ணுங்க. எப்பயுமே வந்து அட்வைஸ் பண்ணுறவங்க தான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சாங் ப்ளீஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல சாங் வந்து பாடுவோம். எல்லாருமே வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிங்க. பிரிங் சம் வாட்டர் ஆர் ஈட் சம்திங் ஹெல்த்தி. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தண்ணி குடிங்க. உங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக எதுவுமே இல்லைனா தண்ணி குடிங்க. இல்லைனா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, ஒரு பனானா இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஆப்பிள் இருக்குது, ஒரு கொய்யாக்காய் இருக்குது, ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து இப்போ சாப்பிடுங்க. இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் ஹெல்த்தியாக மாற போகிறீங்க.
எங்கள் அம்மாவும் திட்டினாங்க, ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க உங்கள் மேம் எப்போ ஒன்று கேட்டாங்க. ஐயோ நான் ரெஸ்ட்லெஸ்ஸாவா இருக்கேன், ஓ ரெஸ்ட்லெஸ் அப்படி சொல்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா. ரெஸ்ட்லெஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு மாதிரி அமைதியாகவே இல்லாமல் பரபரப்பாக இருக்கிறதா ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். சாங் என்ன பாட்டு வேணும்? எல்லாருமே தண்ணி குடிங்க. ஈட் சம்திங் ஹெல்த்தி, ஒரு சின்ன ஸ்நாக். ஓகே, ஒரு சின்ன ஸ்நாக். ரெடி? மோட்டிவேஷன் சாங்கா? மோட்டிவேஷன் சாங் நம்ம ஒன்று பாடலாமா? ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ த மீனிங் ஆல்சோ. நான் மீனிங்கும் சொன்னால் பெட்டராக இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா லெட் மீ நோ. ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சிங்கர் சாங். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இல்லை, அடுத்த ஐஸ் பிரேக்கரில் ஐ எம் கோயிங் டு சிங் அ சாங் ஃபார் யூ. அந்த சாங் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி மோட்டிவேஷன் சாங். ஓகே, அண்ட் ஐ கேன் டெல் தட் அந்த பாட்டு நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. இட் இஸ் நாட் அ தமிழ் பாட்டு, இட் இஸ் அ பெங்காலி பாட்டு. ஓகே, ஸோ நிறைய பேர் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, என்னை யாருமே புரிஞ்சுக்கவே இல்லை, என் கூட சப்போர்ட் பண்ண எனக்கு யாருமே இல்லை. நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஐ நீட் சம் சப்போர்ட். நான் ஏதோ ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் கூட யாருமே வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு படிச்சிடுறாங்க. ஓகே, சீச்சிலாம் இல்லைனா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு படிச்சிடுறாங்க, ஐ எம் அலோன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் பாட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இட் இஸ் அ பெங்காலி சாங். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு அந்த பெங்காலி பாட்டு வித் லிரிக்ஸ் உங்களுக்கு டேப்பில் காட்டி அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடுறேன். அப்போ தான் உங்களுக்கு லிரிக்ஸும் புரியும், அந்த பாட்டும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம ஒரு புது லாங்குவேஜும் கற்றுக்கிட்ட மாதிரி ஆச்சு, மோட்டிவேஷனும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஓகே, எஸ். ஸோ வாங்கப்பா, நம்ம அடுத்தது கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். எல்லாருமே என்ன பண்ணுங்க, தண்ணி குடிங்க, ஆர் ஏதாவது சம்திங் ஹெல்த்தியாக குடிங்க. ஓகே, 1 minute we'll continue. எஸ். ஸோ நான் ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் நவ் குயிக்காக வாங்க. ஸோ இப்போ நம்ம வேப்பர் ஃபேஸ் நைட்ரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதான் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஹாலோ
கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த COOH வந்து இருக்கு இல்லையா, ஸோ COOH குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பில் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனை தான் நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்பில் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எதுடா, COOH குரூப் தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப், அதில் அட்டாச் ஆகிருக்க கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் நமக்கு என்ன இருக்கு, இங்கே குளோரின் இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் என்னது, ஆல்ஃபா குளோரோ அசிட்டிக் ஆசிட். அதனால தான் இதுக்கு பேர் ஆல்ஃபா குளோரோ அசிட்டிக் ஆசிட். ஏன்னா CH3COOH வந்து அசிட்டிக் ஆசிட் இல்லையா, CH3ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக தாண்டா குளோரின் வந்து வந்திருக்கு. அதனால தான் அது பேர் ஆல்ஃபா குளோரோ அசிட்டிக் ஆசிட். அதை வந்து நம்ம NaNO2 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன தெரியுமா ஆகுது, புக்கு இருக்குன்னா புக்கிலையாச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த Naவும் Clவும் சேர்ந்து நமக்கு NaClஆக வெளியில் போயிடும். Naவும் Clவும் சேர்ந்து NaClஆக வெளியில் போயிடும். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய COO குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு CO2வா வெளியில் போயிடும். ஓகே, அது வந்து நமக்கு என்னவா வெளியில் போயிடும், CO2 கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடும். இப்போது ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு, மெமரைஸ் பண்ண வேண்டாம், புரிஞ்சு கவனிங்க. Hey, you are all attending, right? You are all listening, right? Very good, super. Remaining நமக்கு என்ன இருக்கு, இங்க CH3, இந்த ஒரு ஹைட்ரஜனையும் சேர்த்தா CH3NO2. So we have CH3NO2. நைட்ரோ மீத்தேன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. வெரி குட் பிரகதீஷ், வெரி குட். நைட்ரோ மீத்தேன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அடுத்து பாருங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் டெர்ஷரி அல்கைல் அமின்ஸ். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்ஷரி அல்கைல் அமின் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அது என்னப்பா டெர்ஷரி அப்படின்னா, இப்போ தான் நம்ம சொன்னோம், இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனில் 3 அல்கைல் குரூப் இருந்துச்சுன்னா அதான் வந்து நம்ம டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குன்னா ப்ரைமரி, 2 இருந்தால் செகண்டரி, 3 இருந்தால் டெர்ஷரி. ஓகே, இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணும். அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் யாரு, KMNO4. அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் யாரு, KMNO4 தான் அந்த பர்டிகுலர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். என்ன தெரியுமா ஆகும், ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, NH2 இருக்கு இல்லையா, ஸோ NH2வை நீங்கள் வந்து ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா you will be getting NO2. NO2வை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு NH2 கிடைக்கும். மறந்துடாதீங்க யோகி, நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்டா, இப்போ இந்த கிளாஸை கவனிங்க சரியா. ஓகே, ஸோ NH2 குரூப்பை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், NO2 குரூப் வந்து கிடைக்கும். 2 ஹைட்ரஜன் போயிட்டு ஆக்சிஜன் வந்து அதை நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும். கிளியரா, செம்ம ஈஸி. அண்ட் திஸ் ரியாக்ஷன் இஸ் செம்ம இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ NH2வை ஆக்சிடைஸ் பண்ணால் NO2 கிடைக்கும், NO2வை ரெடியூஸ் பண்ணால் NH2 கிடைக்கும் சரியா. ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார், KMNO4. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சைன். ஆக்சைன்ஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. அது என்ன மேம் ஆக்சைன் அப்படின்னா, இந்த CHNOH குரூப், இந்த குரூப் இருக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா ஆக்சைன். ஓகே, இது நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் கூட ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிடை வச்சு ஆக்சிடைஸ் பண்ணுறோம் சரியா. இப்போ இங்கேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சிடேஷன்னா என்னடா, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆக்சிஜனாக அதை மாற்றிடுங்க, ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆக்சிஜனாக மாற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு என்னடா கிடைக்கும், இங்கே கரெக்டாக சொல்லுங்கள், CH3. மற்றதெல்லாம் மாறாது, CH. நல்லா கவனிங்க, இந்த ஹைட்ரஜன் அங்கே போயிடும் சரியா. இந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே போயிடும். ஸோ CH2 NO2. வெரி குட், NO2 குரூப் நமக்கு கிடைக்கும் சரியா. ஸோ NOக்கு பதிலாக NO2 போட்டுருங்க. ஓகேவா,
Is that clear? Very good, very good. So இப்போ நம்ம படிக்க போறது preparation of nitroalkanes. Okay, preparation of nitroalkanes. நான் சொன்னேன் இல்லையா, யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம இதோடைய PDF வந்து வேணுமோ, இப்போ நம்ம எழுதுறோம் படிக்கிறோம் இல்லையா, இதோடைய PDF வந்து யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் எல்லாருமே ஒரு 10 குவிஸுக்கு ஆன்சர் பண்ணி நம்ம 𝑡minal2026@gmail.com மெயில் பண்ணணும் அப்படின்னு. அந்த 10 குவிஸ் கொஷினில் ஒரு குவிஸ், ஃபர்ஸ்ட் குவிஸ் நான் உங்களுக்கு இப்போ தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரியாக்ஷனை பார்த்துடலாம். நான் வந்து இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நைட்ரோ அரீன்ஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். நைட்ரோ பென்சீன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் என்ன எடுத்துக்கிறேன், ஐ எம் டேக்கிங் பென்சீன் ஹியர். நான் இங்கே என்னப்பா எடுத்துக்கிறேன், நான் வந்து இங்கே வந்து நான் பென்சீன் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பென்சீனை நான் என்ன பண்ணுறேன், நைட்ரேஷன் பண்ணுறேன். நைட்ரேஷன் அப்படின்னாலே NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பேர் தான் நைட்ரேஷன். ஸோ நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் வேணும். நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற மிக்ஸ்சரில் வந்து எப்படி பூந்தி, அந்த அது என்னது ஓமப்புடி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து வேற என்ன இருக்கும், நிறையா இருக்கும்ல, கடலை இருக்கும். ஓகே, வேறு கடுகுலாம் இருக்காது, பட் எனக்கு பேர்லாம் தெரியாது, எனக்கு சாப்பாடு தான் தெரியும். இந்த சாப்பாடோட பேர் வந்து எனக்கு தெரில. தட் இஸ் வாட் சம்திங் விச் ஐ லேக். ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆனது வந்து கடலை. ஆமாம், அதெல்லாம் இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா நம்ம வந்து மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நைட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து வேணும். அது என்னது, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும். HNO3ங்கிறதான் வந்து நைட்ரிக் ஆசிட், H2SO4 அப்படிங்கிறதான் வந்து சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்தாலே NO2 குரூப்பு ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு பதிலாக யூ ஹாவ் டு புட் NO2 குரூப். ஸோ யூ ஹாவ் காட் nitrobenzene as the product. ஓகே, ஸோ யூ ஹாவ் காட் nitrobenzene as the product. ஓகேவா, 330 கெல்வினில் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் குவிஸ் நம்பர் 1 எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயில் பண்ணணுண்டா இந்த குவிஸு 10 குவிஸு நான் மொத்தமாக தருவேன் இந்த லைவ் ஃபுல்லாக. ஸோ இந்த குவிஸோட ஆன்சர்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா அது எல்லாத்தையுமே அழகாக டைப் பண்ணி எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், சரியா? அப்போ அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணுவேன்னா PDF அனுப்புவேன், சரியா? ஸோ குவிஸ் 1 வந்து என்ன தெரியுமா, நைட்ரேஷனில் என்ன குரூப் ஆட் ஆகும்? ஆன்சர் தெரியும், ஆன்சருமே நான் சொல்லிடுவேன், அதை கம்பைலேஷன் பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஓகே, NO2 குரூப் நமக்கு ஆட் ஆகும், கரெக்டா? NO2 குரூப் ஆட் ஆகும். சரி, நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் என்னது, அது வந்து கமா. நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் என்னது, நீங்கள் நைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் வந்து என்னது, H2SO4 கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் HNO3 நைட்ரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும், சரியா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நைட்ரேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு குவிஸு, எல்லாருமே உங்கள் நோட்டில் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சரு எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் வந்து PDF அனுப்புவேன். லைவ் வந்து நான் கொஞ்சம் டஃப் மைண்ட் செட்டுடைய ஒரு ஆளுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் லைவ் முடியாது. இந்த சாப்டர் முடிய 5 மணி நேரம் ஆகலாம், 6 மணி நேரம் ஆகலாம், 7 மணி நேரம் ஆகலாம், 10 மணி நேரம் ஆகலாம், 13 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் நான் இந்த லைவை முடிக்க மாட்டேன். ஸோ அந்த டஃப் மைண்ட் செட் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் வந்து இந்த லைவ் கிளாஸை ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, யா மேம், இதில் கொஷின் எது, கொஷின் என்னடா, கொஷின் வாயால் சொன்னேன், ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன், சரியா? ஆன்சர் இதுதான்டா. நைட்ரேஷன் பண்ண என்ன தேவைப்படும், நைட்ரேஷன்னா என்ன, NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆவதான் வந்து நைட்ரேஷன். ஓகே, நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர்னா எது, H2SO4 and HNO3. ஓகே, மெயில் ஐடி வந்து என்ன தெரியுமா, 𝑡minal2026@gmail.com. இதான் மெயில் ஐடி. ஓகே, டன். ஆன்சர் மட்டும் சென்ட் பண்ண போகிறோம் வித் யோர் ஆஷா, வித் யோர் நேம். ஆஷா மேம் லைவ் வந்து நெக்ஸ்ட் இருக்குது. ஆமாம், ஸோ வந்து அந்த லைவ் ஜாயின் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த லைவ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, யா. இன்டைரக்ட் மெத்தட் வந்து என்ன தெரியுமா, இது வந்து டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட் வந்து என்ன தெரியுமா, நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னு பாருங்க. அதாவது பென்சீன் ரிங்கில் NH2 குரூப்பும் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா NO2 குரூப்பும் வந்து இருக்குது. அதுக்கு பேர் என்னது,
பேரா நைட்ரோ அனிலின். அதுக்கு பேர் வந்து என்னதுடா? பேரா நைட்ரோ அனிலின். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா NaNO2 in presence of HbF4 ஃப்ளூரோபோரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ரியேஜன்ஸ் இருக்கான்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. NaNO2 in presence of HbF4. ஓகே, ஸோ நீங்கள் எங்கெல்லாம் இந்த ரியேஜன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஓகே, அதை வந்து நான் சொல்கிறேன். டோன்ட் வெரி, வெயிட் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. இங்கே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டைஅசோடைசேஷன், டைஅசோ குரூப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். N2 குரூப் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் NH2 பார்க்குறீங்களோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, N2BF4 வந்து நீங்கள் போடுங்க. சரியா? ஸோ டைஅசோடைசேஷன் நடக்குது. சரி, என்ன ஆகும் அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ இந்த பென்சீன் ரிங்கை நான் வந்து எழுதிட்டேன். ஓகே, ஸோ பென்சீன் ரிங்கில் நமக்கு இங்கே என்ன குரூப் அட்டாச் ஆகியிருக்கு? NO2 குரூப் வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. அண்ட் தென் NH2க்கு பதிலாக N2BF4 வந்து இருக்கும் நமக்கு. ஓகே, NH2க்கு பதிலாக N2BF4 வந்து நமக்கு இருக்கும். சரியா? ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் தான் NaNO2 ரியாக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் HbF4 ரியாக்ட் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NaNO2 வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. இது என்ன தெரியுமா பண்ணும்? இங்கே இருக்கிற நைட்ரஜன், இங்கே இருக்கிற ஃப்ளூரின் ரெண்டும் சேர்ந்து இங்கே இருக்கிற Naவும் இங்கே இருக்கிற இந்த ஃப்ளூரினும் சேர்ந்து NaF வெளியில் போயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற போரானும் மீதி 3 ஃப்ளூரின் இருக்குல்ல, அவங்க BF3 வெளியில் போயிடுவாங்க. அப்புறமா இங்கே 2 நைட்ரஜன் இருக்குல்ல, அவங்க N2 நைட்ரஜன் கேஸாக வெளியில் போயிடுவாங்க. அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கும்? NO2 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? அந்த NO2 குரூப்பை போயிட்டு அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க பென்சீன் ரிங்கில். ஓகே, ஸோ NO2 and then here also NO2. ஸோ பேரா டைநைட்ரோ பென்சீன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. சரியா? பேரா டைநைட்ரோ பென்சீன் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்குது. சரியா? ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் மெத்தட். ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம இதை திருப்பி ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்த ரியாக்ஷன் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதுவும் பாருங்கள், அதே தான். பேரா டைஅமினோ பென்சீன் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. பேரா டைஅமினோ பென்சீன் அதை நான் என்னவா மாற்றுறேன் அப்படின்னா பேரா டை நைட்ரோ பென்சீனா மாற்றுறேன். நல்லா கவனிங்க, பேரா டை நைட்ரோ. ஸோ அப்போ இங்கே நான் என்னென்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பிரகதீஷ் மேம் டெய்லி பயோ லைவ் இருக்கு, பட் நோ மேக்ஸ் லைவ், நீடட் மேக்ஸ் லைவ். கண்டிப்பாடா, டெஃபினெட்லி ஐ வில் டெல் த டீம் ரைட் நவ், ஐ வில் சென்ட் வித் தெம். ஓகே, இப்போவே நான் வந்து ஐ வில் இன்ஃபார்ம் யார் சார், உங்களுக்கு மேக்ஸ் லைவ் வந்து இருக்கும் இனிமே. பிகாஸ் ஜனஸ்ருதி மேம் ஒருத்தவங்க தானே இருக்காங்க. ஷீ நீட் டு ஹேண்டில் ஃபார் போத் 10th சேனல் 11th சேனல் 11th 12th பெய்டு பேட்ச் சிஎஸும் அவங்க தான் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு டீச்சர் வந்து ஆக்சுவலி வந்து பத்தலை. ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்ஸ் கிளாஸும் ட்ரை பண்ணலாம். ஓகே, யா. ஸோ பேரா டைநைட்ரோ பென்சீன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are all oxidizing agent. ஓகே, கேரோஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. H2SO5 வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கேரோஸ் ஆசிட். பர் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னா என்னது? H2S2O8 வந்து என்னது அப்படின்னா பர் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, அடுத்து பெராக்சி ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட், அதுதான் வந்து CF3CO3H. ஓகே, இதுதான் பெராக்சி ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேம் ஃபிசிக்ஸ் கிளாஸ் இன்னைக்கு இல்லைடா, நான் தான் வந்து ஃபிசிக்ஸ் சார் கூட வந்து இல்லை சார் இன்னைக்கு நான் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன், நீங்கள் டியூஸ்டே அன்னைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ், டியூஸ்டே அன்னைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். புரிந்ததா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேடா. ஸோ இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் ஹியர்? குயிக்லி
லிசனிங்? எஸ், வெரி குட். NO2 NH2 குரூப் வந்து நமக்கு NO2 நமக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ராம் மேக்ஸ் சாரை வந்து மேக்ஸுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இஃப் சார் அக்ரீஸ் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கே அது. இன்ஃபேக்ட் ராம் மேக்ஸ் சார் வந்து நம்ம சேனலில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் அண்ட் ஹி இஸ் அ வெரி வெரி கிரேட் சார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த ஐடியாலாம் எனக்கும் சரி ஓகே கேட்டு பார்க்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் வருவாரா தெரியல. லெட்ஸ் சி. ஓகே. ஸோ ஐ நோ யூஆர் ஆல் மெனி பீப்புள் ஆர் கிரேட் ஃபேன் ஆஃப் ராம் சார். நானுமே ஒன் ஆஃப் த ஃபேன் ஆஃப் ராம் சார். ஆமாம், அவர் ரொம்ப அன்பாக பேசுவார் பசங்க கிட்ட, தெரியுமா? ஆமாம், வருவார். நம்ம சேனலில் அவரோட வீடியோஸ்லாம் இருக்குடா. நம்ம சேனலில் அவரோட எல்லா வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக தேடி பாருங்கள். சரியா? ஓகே கைஸ். ஸோ நம்ம இதை கவனிக்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ NH2 வந்து NO2 வந்து மாறிடும். ஹீபா மேக்ஸ் மேம் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்கடா. கேட்டு பார்த்தாச்சு, அவங்களையும் விட்டு வைக்கல. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ் வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதோட கலர் எப்படி இருக்குது, அதோடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து ஸ்மெல் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். லோவர் ஆல்கேன்ஸ். லோவர் ஆல்கேன்ஸ் அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் கார்பன் கம்மியாக இருக்கக்கூடிய ஆல்கேன்ஸ். அதாவது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் வந்து லோவர் ஆல்கேன்ஸ். ஓகே. ஸோ இந்த லோவர் ஆல்கேன்ஸ் வந்து நமக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதில் எந்த ஒரு கலருமே வந்து இருக்காது. அப்புறமா ப்ளசன்ட் ஸ்மெல்லிங் லிக்விட். அதோடைய ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளசன்ட் ஸ்மெல்லிங் லிக்விடாக இருக்கும். அண்ட் தண்ணி கூட அவ்வளோவா சாலுபிளாக இருக்காது. ஸோ ஸ்பேரிங்லி சாலுபிள் அப்படின்னா கம்மி சாலுபிளாக இருக்கும். பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்டு கூட ரெடிலி சாலுபிளாக வந்து இருக்கும். ஓகே. பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து இருக்கும். சரியா? முக்கியமாக ஆல்கைல் நைட்ரில் விட நைட்ரோ ஆல்கேன்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் பாய்லிங் பாயிண்ட். ஓகே. NO2 NO2க்கு வந்து நைட்ரோ ஆல்கேன்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும். ONO அல்கைல் நைட்ரல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. சரியா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ். ஓகே. ஸோ இப்போது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நீங்கள் வந்து நிறைய பேர் மெட்ரோ கருணாகரன் சார் கண்டிப்பாடா. ஸோ வந்து ஐநோ யார் யாரெல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து ராம் மேக்ஸ் சார் இருக்காங்க, மெட்ரோ மேக்ஸ் இருக்காங்க, மெட்ரோ கருணாகரன் சார் இருக்காங்க, அப்புறம் வந்து ஹிபா மேக்ஸ் மேம் இருக்காங்க, அப்புறம் வந்து மைத்திலி மேக்ஸ் மேம் இருக்காங்க. இவங்க எல்லார் சேனல்லையுமே நான் பார்த்துருக்கேன். they are all like very 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 good teachers. ஸோ கண்டிப்பாக பட் அவங்களும் வந்து மற்ற அவங்களுடைய சேனல் ஆர் அவங்களோட ஒர்க்கில் வந்து பிஸியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம கேட்டு பார்க்கலாம். இஃப் தே ஆர் ரெடி டு ஜாயின் அப்படின்னா இட் வில் பி ரியலி ரியலி கிரேட். ஓகே. ஸோ ஐ எம் டேக்கிங் ஆல் ஆஃப் யுவர் ஒப்பீனியன்ஸ். வாங்கப்பா நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? ஆமாம், அலெக்ஸ் மேக்ஸ் சார் ஆல்சோ. சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸில் நம்ம ரிடக்ஷன், ஹைட்ராலிசிஸ் அண்ட் தென் ஹாலோஜினேஷன் 3 பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். நைட்ரோ ஆல்கேன்ஸை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம்? ஓகே. ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா என்னதுடா? ஆக்சிஜனை கம்மி பண்ணுறது, ஹைட்ரஜனை இல்லை ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறது. இது எல்லாமே நமக்கு ரிடக்ஷனில் தான் வரும் இல்லையா? ஓகே. ஸோ 2 moles ஆஃப் ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து H2O வாட்டராக எனக்கு வெளியில் போயிடும். ஸோ ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மீதி என்ன இருக்கும்? CH3NH NO அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? CH3NO அப்படின்னு வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பவும் 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நான் வந்து ரெடியூஸ் பண்ண பார்க்குறேன். அப்போ என்ன தெரியுமா ஆகும்? அந்த 2 ஹைட்ரஜனும் போய் ஆட் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், அந்த 2 ஹைட்ரஜனுமே இந்த ஆக்சிஜனோட 2 சைடும் நமக்கு போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகே. அப்படி ஆட் ஆச்சு அப்படின்னா CH3NHOH. ஓகே. CH3NHOH. ஓகே. ஸோ அது வந்து நான் திருப்பியும் என்ன பண்ணுறேன்? நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ ரெடியூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? இங்கே இருக்கிற HOH சேர்ந்து நமக்கு வந்து வாட்டராக வெளியில் போயிடும்.
H2OH சேர்ந்து நமக்கு வந்து வாட்டராக வெளியில் போயிடும். போயிடுச்சுன்னா மீதி என்ன தம்பி இருக்குது? இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் CH3N. ஸோ CH3NH2 நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ வாட் வில் பி கெட்டிங்? CH3NH2. So we'll be getting methylamine as the product. Okay, so we'll be getting methylamine as the product. Okay, very good, super. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து நைட்ரோ ஆல்கேன்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 2 ரியாக்ஷன்ஸுமே உங்களுடைய 2 மார்க் கம்பல்சரிக்கு இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கம்பல்சரிக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தயவுசெய்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl வச்சோ இல்லை ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு வச்சோ நான் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே யார்? ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான். இந்த 2 ரியாக்ஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம், செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூட்ரல் மீடியம். சரியா? ஸோ அசிடிக் மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா NO2க்கு பதிலாக NH2 ரெடியூஸ் பண்ணுறீங்க. டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு அமின்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்க. சரியா? CH3NH2 ப்ரைமரி அமின் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. இதே நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? அடுத்தது நியூட்ரல் மீடியம். ஓகே, நியூட்ரல் மீடியமில் CH3NO2வை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? we are reducing. ஸோ ரெடியூஸ் பண்ணுறப்போ CH3NHOH. ஓகே, ஸோ NHOH ஒரு ஆக்சிஜன் இங்கே வந்து நமக்கு இந்த ஆக்சிஜன் வந்து போகலை, 2 ஹைட்ரஜன் மட்டும்தான் ஆட் ஆகுது. இன் ஃபர்ஸ்ட் கேஸில் 2 ஆக்சிஜனுக்கு பதிலாக 2 ஹைட்ரஜன் வந்து வருது. ஸோ இதான் நமக்கு ரியாக்ஷன் இன் போத் acidic and the neutral medium, which is reduction of nitromethane. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? அல்கைல் நைட்ரைட்டை ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறேன். அல்கைல் நைட்ரைட்டை ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ 10 in presence of HCl 6 ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா நீங்கள் இதை வந்து கவனிக்கணும். செம்மையாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிக்கணும். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியாவாக வெளியில் போயிடும். நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு இட் வில் கோ ஆஸ் அமோனியா. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து, ஓகே, ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும். அப்போது எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? CH3 CH2O இருக்கா? இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இங்கே ஆட் ஆகி CH3 CH2OH கிடைக்கும். வாட் இஸ் திஸ்? எத்தனால். நமக்கு வந்து என்ன கிடைக்குது? இங்கே நமக்கு எத்தனால் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. ஓகே, இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன், ஸோ 5, இங்கே ஒரு ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன். ஸோ 6 ஹைட்ரஜன் எப்படி பிரியுது? அமோனியா கூட ஒரு 3 ஹைட்ரஜன், எத்தனால் கூட ஒரு ஹைட்ரஜன், வாட்டர் கூட 2 ஹைட்ரஜன் வந்து நமக்கு பிரிஞ்சு வெளியில் போயிடுது. புரிஞ்சுதா? வெரி குட். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது? ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஸோ ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்ணுறோம். அதுக்கு இது நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சு வச்சுக்கணும். வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்ணுறோம். ப்ரைமரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் எடுத்துக்கிறேன், இல்லைனா செகண்டரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் எடுத்துக்கிறேன், இல்லைனா நான் டெர்ஷியரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ப்ரைமரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் நான் எடுத்துக்கிறப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த NO2 குரூப்புக்கு பதிலாக ஆசிட் குரூப் கிடைக்கும். COOH குரூப், ஆசிட் குரூப் எனக்கு கிடைக்கும். செகண்டரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். சரியா? செகண்டரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன்ஸ், RCOR. நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கீட்டோன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ரியாக்ஷனே நடக்காது, நோ ரியாக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியணும். அஹமத் சுஹேல், ஐ cannot do that ரா. ஓகே, இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆர் கம்பெனி பாலிசிஸ். ஓகே, அதனால் வந்து நான் அதை வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கிளாஸை கவனிங்க. ஓகே, ஸோ பாருங்கப்பா, நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து we are taking ப்ரைமரி அண்ட் செகண்டரி மட்டும் தான் நமக்கு எடுத்துக்க முடியும். ஸோ ப்ரைமரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்?
ஆசிட் குரூப் கிடைக்கும். செகண்டரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் எடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா கீட்டோன்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ ஐ ஹவ் டேக்கன் பிரைமரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டரில் நான் வந்து என்ன பண்ணுறேன், பாயில் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிங்க. மீத்து ஈத்து 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் சொல்லுங்கள், எத்தனால். CH3 COOH. ஓகே, ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு இங்கே, NH2OH நமக்கு வெளில போயிடும். NH2OH. ஓகே, ஸோ பிரைமரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் எடுத்துக்கிறப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். செகண்டரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சரியா. ஸோ செகண்டரி நைட்ரோ ஆல்கேன்ஸ் எடுத்துக்கிறப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், வில் பி கெட்டிங் கீட்டோன்ஸ் ஆஸ் த ப்ராடக்ட் இல்லையா. ஸோ CH3 twice. ஓகே, கீட்டோன் C double bond O plus nitro NO2 and then water நமக்கு வெளியில் போயிடும். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், கீட்டோன் கிடைக்கும். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. பிரைமரி செகண்டரி, பிரைமரி எடுத்துக்கிட்டா ஆசிட், செகண்டரி எடுத்துக்கிட்டா கீட்டோன்ஸ். ஓகே, ஐஸ் பிரேக்கர் எப்படா ஐஸ் பிரேக்கர் வரணும், ஆக்சுவலி இன்னொரு ஒரு 5 minutesல ஐஸ் பிரேக்கர் வருது. பிரிண்டபிள் பிடிஎஃபா, இதுக்கு ஏதோ கான்ட்ராஸ்ட் போட்டு எல்லாருமே வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறாங்க. நானே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் போட்டு அனுப்புகிறேன் சரியா, டோன்ட் வரி. ஸோ தட் நீங்கள் மேபி ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இன்னும் 5 minutes இருக்குது ஐஸ் பிரேக்கருக்கு. ஆஃப்டர் 5 minutes நம்ம வந்து ஐஸ் பிரேக்கர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹாலோஜினேஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் படிக்கிறது வந்து என்னது, ஹாலோஜினேஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஓகே, 1 minute கைஸ். எஸ், ஸோ ஹாலோஜினேஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன தெரியுமா பண்ணுறோம், நைட்ரோ ஆல்கேன்ஸை வந்து எடுத்து அதில் வந்து நம்ம ஹாலோஜன் குரூப், ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, NO2CH3 விச் இஸ் நம்ம வந்து என்ன எடுத்துகிட்டு இருக்கோம், இங்கே நைட்ரோ மீத்தேன் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நைட்ரோ மீத்தேன் வந்து நம்ம எடுத்து அதை வந்து இன் presence ஆஃப் குளோரின் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இப்போ இங்கே என்ன தெரியுமா ஆகும், இந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 குளோரின் வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக நமக்கு 3 குளோரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா H3க்கு பதிலாக Cl3 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். H3க்கு பதிலாக Cl3 வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். மீதி என்ன இருக்குது அது அப்படியே நீங்கள் வந்து எழுதிடணும், NO2. ஓகே, மீதி இருக்கிறத நீங்கள் அப்படியே வந்து எழுதிடணும்.
ஓகே யா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோ ஈத்தேன் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கானது. சரியா? நைட்ரோ ஈத்தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஜெனட்டிக் டேமேஜ், நம்மளுடைய ஜீன் டிஎன்ஏ இதே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் டு ஆர் நர்வஸ் சிஸ்டம். நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஹார்ம்ஃபுல். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெஃப் carbonyl synthesis. So what is this nef carbonyl synthesis? Okay, very good. Yeah, it is ready. Okay, so nef carbonyl synthesis la வந்து நம்ம என்ன பண்றோம், we are taking nitro ethane. அத வந்து நம்ம KOH கூட நம்ம வந்து react பண்றோம். Okay, அப்ப என்ன தெரியுமா ஆகும், ஓகே, கேன் யூ ஹியர் மீ நவ்? இப்போ கிளியரா தெரியுதா, கேக்குதா? ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன், இங்கே NO2ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட போயிட்டு பாண்டு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ CH3, ஓகே, அங்கே என்ன இருக்கும், CH2 இருக்காது, ஒரு ஹைட்ரஜன் தான் போயிடுச்சுல, ஸோ CH தான் வந்து இருக்கும். அண்ட் தென் NO2, ஸோ ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் ஒரு ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜனில் தான் ஹைட்ரஜன். ஸோ அந்த ஆக்சிஜன் கூட அந்த ஹைட்ரஜனை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட போகிறீங்க. நம்ம அந்த டாட்டோமரைசேஷன்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன், ஆசிட் ஹைட்ராலிசிஸ். அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பாண்ட் வந்து எனக்கு எப்படி பிரேக் ஆகும், இட் வில் பிரேக் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி எனக்கு பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். அப்போ இங்க பாருடா, CH3 CHO. ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்குது, CH3 CHO அசிட்டால்டிஹைடு பிளஸ் இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு, NOH இருக்கு. NOH நான் என்ன எழுதுறேன், HNOன்னு எழுதுறேன். ஸோ இந்த HNOங்கிறது தான் என்ன தெரியுமா, நைட்ராக்சில் அசனோன். இந்த நைட்ராக்சில் அசனோனை தான் நெஃப் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நெஃப் கார்போனில் சிந்தசிஸ். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த பர்டிகுலர் பேஜில் நான் நடத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன் திஸ் பர்டிகுலர் பேஜ் வாட் எவர் யூ லேர்ன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன தெரியுமா பண்றேன், tin in presence of HCl வச்சு, ஆமா ஐஸ் பிரேக்கர் இருக்கு, இது முடிச்சதுக்கு அப்புறமா will be having a ice breaker. ஓகே, ஸோ tin in presence of HCl கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். இது வந்து என்னது, எனக்கு எல்லாருமே சாட்ல வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுமா ரெடியூஸ் ஆகுமா, டக்குன்னு சாட்ல சொல்லுங்க. tin in presence of HCl வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லைன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டா? You have to tell this because it's very very important. இந்த ஒரு பேஜ் மட்டும் முடிச்சிட்டு we can take a ice breaker. Reduction, very good ரா. So reduction அப்படின்னா NO2 என்னவா மாறும், ஆக்சிடேஷன்ல NO2 வந்து NH2 வந்து NO2வா மாறும். ரிடக்ஷன்ல NO2 என்னவா மாறும், NO2 என்னவா மாறும், வெரி குட், C6H5. கவனிங்க, என்னவா மாறும் நமக்கு, C6H5 NO2 வந்து நமக்கு NH2வா மாறும். ரிடக்ஷன்ல NH2வா மாறும். வெரி குட். ஸோ we'll be getting aniline as the product. We'll be getting aniline as the product. அடுத்து பாருங்க, zinc in presence of ammonium chloride கூட ரியாக்ட் பண்றாங்க. zinc in presence of ammonium chloride கூட நம்ம நியூட்ரல் மீடியம்ல ரியாக்ட் பண்றோம். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது இந்த ரியாக்ஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். NH2 கிடையாது, NHOH நமக்கு கிடைக்கும். அதாவது C6H5 இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் போகும், 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். சரியா? ஸோ NHOH. ஓகே, ஸோ NHOH குரூப் வந்து நமக்கு கிடைக்கும் இன் நியூட்ரல் மீடியம். அயன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் நியூட்ரல் மீடியம்ல நீங்க ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும். இந்த சாப்டர் எப்போ முடியுதோ அப்பதான்டா லைவ் முடியும். இட் மே ஈவன் டேக் another 5 hours மொத்தமா ஆகலாம். ஸோ டக்குன்னு சொல்லுங்க,
ஜிங்க் அயன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல நம்ம வந்து நியூட்ரல் மீடியம்ல ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும்? வெரி குட். C6H5 NO2ல ஒரு ஆக்சிஜன் மட்டும் போயிடும்டா. ஒரு ஆக்சிஜன் மட்டும் காணா போயிடும். காணா போயிடுச்சுன்னா N டபுள் பாண்ட் NO மட்டும் தான் வந்து இருக்கும். சரியா? இப்போ SnCl2 in presence of KOH. டின் குளோரைடு, டின் மட்டும் கிடையாதுடா, டின் குளோரைட், ஸ்டானஸ் குளோரைடு in presence of KOH கூட ரியாக்ட் பண்றப்போ you will be getting a mixture of both. அதாவது இதுவும் இதுவும் மிக்சர், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இது வந்து என்னது, நமக்கு டின் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl வைக்கிறப்போ நமக்கு ரெடியூஸ் ஆகி அனிலின் கிடைக்கும் இல்லையா? அடுத்து இங்க பாருங்க, அயன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நம்ம யூஸ் பண்றப்போ ரெடியூஸ் ஆகி we'll be getting this product. இவங்க ரெண்டு பேருமே வந்து நமக்கு மிக்சரா வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஆனா இது அதோட வந்து முடிஞ்சிடாது. இப்ப நமக்கு ஃபைனலா இங்க ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டென்ஸ் ஆவாங்க. எப்படி கண்டென்ஸ்னா என்னது, கம்பைன் ஆவாங்க, ஜாயின் ஆவாங்க. எப்படி, இங்க இருக்கிற இந்த H2வும் இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து H2O வாட்டரா வெளியில போயிடுவாங்க. ஓகே, இந்த H2வும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்னவா வெளில போயிடும், they will get removed as water. அப்போ ரிமைனிங் என்னடா இருக்கு நமக்கு இங்க, so C6H5N இருக்கு, அந்த பக்கம் என்ன இருக்கு நமக்கு, இன்னொரு ஒரு N இருக்கு, so double bond N C6H5. okay, so we'll be getting this particular very good azo. okay, azo compound வந்து நமக்கு இதுல வந்து ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? azo compounds வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து பாருங்க, நமக்கு ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும், ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க நமக்கு கிடைச்சிருக்கு இல்ல இந்த அசோ காம்பவுண்ட், அதான் நமக்கு இங்கேயுமே ப்ராடக்டா கிடைக்கும். அதாவது கவனிங்க, C6H5N2 C6H5 இதே அசோ காம்பவுண்ட் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கேயும் வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். எஸ், டயசோ காம்பவுண்ட், அஃப்கோர்ஸ் டயசோட ரெண்டு N குரூப் N2 இருக்கிறப்போ டயசோ. போர்டு தெரியல இல்லையா, அப்போ நீங்க சொன்னாதானே தெரியும், நான் வந்து என்ன ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ பாருங்க, இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திருப்பவும் வந்து நம்ம இதுல வந்து ரெடியூஸ் பண்றோம். அகெயின் இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். ஓகே, அகெயின் when it undergoes reduction என்ன தெரியுமா ஆகும், இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி ஆட் ஆகுறப்போ C6H5 நல்லா கவனிங்க, அப்படி ஆட் ஆகுது அப்படின்னா we'll be getting C6H5NH C6H5. ஓகே, ரெண்டு நைட்ரஜன்லயும் ஹைட்ரஜன் ஆட் ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா, கிளியரா? எஸ், இப்போ தெரியுதாடா போர்டு? அந்த லாஸ்ட் ஒன் மட்டும் தெரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே உங்களுக்கு அது மட்டும் தனியாகவே எழுதி போடுறேன். லாஸ்ட் ஒன்ல என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் எழுதுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா C6H5N டபுள் பாண்ட் N C6H5 இருக்கா டயசோ குரூப். இப்போ நான் இதை திருப்பி ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 moles ஆஃப் ஹைட்ரஜனை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், C6H5NH டபுள் பாண்ட் NH C6H5. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்கும். இஸ் திஸ் கிளியர்? ஓகே, வெரி குட். சரி, ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்துடா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஓகே, சாரி, சிங்கிள் பாண்ட். ஆமாமா, மறந்துட்டேன், சிங்கிள் பாண்ட், நாட் டபுள் பாண்ட் கிடையாது, சிங்கிள் பாண்ட். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இட் இஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன், விச் மீன்ஸ் வாட், நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறேன். ஓகே, கரண்ட்டை கொடுத்து நான் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஐஸ் பிரேக்கரா? சரி, ஓகே, ஐஸ் பிரேக்கரை முடிச்சுட்டே இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ what should we do now in ice breaker? ஆமாம், நான் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஆமாம், அந்த ஒரு மோட்டிவேஷன் சாங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம்.
So yes, how many of you are attending the class right from the beginning? How many of you are attending the class right from the beginning? Ma'am, நான் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம் அப்படிங்கிறவங்கலாம் யாரு? Me. Very good. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து விளையாடிட்டு இருக்கிறப்போ, டைம் வேஸ்ட் பண்ணிருக்கிறப்போ, தூங்குறப்போ, ரீல்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் நினச்சா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே, ஐ ஃபீல் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர் டுடே. இன்னும் யாரெல்லாம் வந்து இன்னும் நம்ம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. கேன் ஐ ஜாயின் பிவிஎஸ்சி வித்தவுட் நீட்? அஃப்கோர்ஸ் யூ கேன். தனுவாஸில் அப்ளை பண்ணுங்கள், ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பாட போகிற பாட்டோடைய அர்த்தத்தை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இட் இஸ் அ சாங் கம்போஸ்ட், இட் இஸ் அ பெங்காலி சாங் கம்போஸ்டு பை ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உன் கூட யாருமே இல்லை அப்படின்னா நீ யூ வாக் அலோன். ஓகே, ஸோ உன் கூட யாருமே இல்லை அப்படின்னா நீ வந்து கவலைப்படாத, யூ வாக் அலோன். ஓகே, உன் கூட யாருமே பேசலை, இஃப் நோ ஒன் டாக்ஸ் டு யூ, ஓகே மை லக்கி ஃப்ரெண்ட், இப்போ உன் கூட யாருமே வந்து பேசவே இல்லை அப்படின்னா யூ டோன்ட் பி அஃப்ரைட். ஓகே, யூ வாக் அலோன். இஃப் எவ்ரி ஒன் லுக்ஸ் த அதர் வே அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அஃப்ரைட். இப்போ நீ ஒன்று பிளான் பண்ணுற, உன்னை விட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து வேற மாதிரி இருக்காங்க, உன்ன மாதிரி உன் கூட யாருமே இல்லை, எல்லாருமே ஒரு பயப்படுறாங்க அப்படின்னா நீ பயப்படாத, நீ தைரியமா உன் மனசுல என்ன இருக்கோ, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீ தனியாவே ஜெயிச்சு போராடு. ஸோ நிறைய நேரத்தில் வந்து ஸ்கை ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும். நான் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மொக்கையாக தான் சொல்கிறேன், ஏன்னா இங்கிலீஷில் படித்து நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நிறைய நேரத்தில் தர்மம் தன் வாழ்வினை சூது கவ்வும் அப்படிங்கிற மாதிரி உண்மையை வந்து இருள் சூழ்ந்து இருக்கும். ஓகே, அப்போலாம் நீ வந்து என்ன பண்ணாத, பயப்படாத. இன்ஸ்டெட் யூ பி த ஃப்ளேம். நீ தான் இப்போ நெருப்பாக வந்து இருக்கணும். ஓகே, ஸோ நீ எரியில அந்த நெருப்புல அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து மறைஞ்சிரும். ஸோ யூ பேர்ன் அலோன். யூ பேர்ன் அலோன். பேர்ன்னா இந்த இடத்துல வந்து நீ போய் எரிஞ்சி சாம்பலாயிடு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆனால் நீ தனியாக போராடு அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம். ஓகே, ஸோ யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தனியாக இருக்காதீங்க, நீங்கள் தனியாக போராடுங்க, தனியாகவே ஜெயிங்க. உலகமே உனக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ தனியாக ஜெயிச்சு போராடி. அதான் வந்து இந்த சாங். ஓகே, எஸ். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் லிரிக். மேபி அந்த பெங்காலியில் இங்கிலீஷில் ஒரு லிரிக் நல்லா இருக்கும், நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்போ நான் கொஞ்சம் சுமாராக தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் சிங் தட். அப்புறமா நீங்கள் கேட்டு பாருங்கள், யூடியூப்பில் போயிட்டு ஸ்ரேயா கோஷல் எல்லாம் பாடியிருப்பாங்க. जोदि तोर दक्षिणी क्यों ना हाशे तब एकल चालो रे, 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 जोदि तोर दक्षिणी क्यों ना हाशे तब एकल चालो रे, जोदि क्यों खुदा ना कोई ओरे हो बागा क्यों खुदा ना कोई, जोदि शोभाय ताके मुँह फिराए शोभाय करे भोई, जोदि शोभाय ताके मुँह फिराए शोभाय करे भोई, तबु पुराण कोले हो तुई मुख फुटे तोर मुनिर खोता एकल बोलो रे, जोदि तोर दक्षिणे क्यों ना हाशे तब एकल चालो रे. எஸ், ஸோ இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் சாங். அப்புறமா போயிட்டு என் குரல் இல்லாமல் ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் கேளுங்க, மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அமிதாப் பச்சனும் பாடியிருப்பார் இந்த பாட்டை. ரிலாக்ஸ் ஆயாச்சா? தண்ணி குடிங்க, எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு அகெயின் பி பேக் டு த கிளாஸ். தீபாவளிக்கு என்ன பிளான் சொல்லுங்க? ஆமா, எக்ல சாலோ ரேன்னு தேடினீங்கன்னா வரும் உங்களுக்கு. எக்ல சாலோ ரே. சுப்ரியா போடுறாங்க பாருங்க இப்ப சாட்ல. ஆமா, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ஐஸ் பிரேக்கருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து நம்ம வந்து பாட்டு பாடுவோம். சரியா?
ஒரு ஐஸ் பிரேக்கரில் பெங்காலி பாட்டு, அடுத்த ஐஸ் பிரேக்கரில் மலையாளம் பாட்டு, அதுக்கு அடுத்த ஐஸ் பிரேக்கரில் தெலுங்கு பாட்டு பாடுவோம், அதுக்கு அடுத்த ஐஸ் பிரேக்கரில் காஷ்மீரி லாங்குவேஜ் பாட்டு பாடுவோம், ஃப்ரெஞ்சு பாட்டு ஒன்று பாடுவோம், சான்ஸ்கிரிட் பாட்டு ஒன்று பாடுவோம், தமிழ் பாட்டு ஒன்று பாடுவோம், அப்புறம் இங்கிலீஷ் ஒன்று பாடுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜஸையும் நம்ம இன்னைக்கு இந்த லைவ்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே, நோ பிளான். ஓகே, குட், நைஸ். தீபாவளி ஆஃபர் தீமினல்ல இருக்கு. அதான்டா 1999க்கு தீபாவளி ஆஃபர் இஸ் இன் தீமினல். ஓகே, ஸோ யாரெல்லாம் இன்னும் தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணலையோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ஜாயின். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தே வெறும் 2000 தான். ஓகே, குருவே ஹிந்தி நஹி மாலும் அப்படின்ற ராஜ்குமார். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேர்த்து வந்து 1999 தான் லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஓகே, டன். ஸோ யா, ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ கவனிக்கலாமா? ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? எனக்கே கொஞ்சம் டயர்டாக இருக்குது. யாராச்சும் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலாம், லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. ஸோ யா, கேன் யூ புட் அ ஃபயர் இன் த சேட்? கேன் யூ புட் அ ஃபயர் இன் த சேட்? ஸோ கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகும் இல்லையா, நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்காது இல்லை? வெரி குட். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் மிக மிக நன்றி. ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ டு அட்டென்ட் சம் மோர் டைம் ஆல்சோ. நம்ம வந்து முடிச்சிடலாம். இன்னும் எவ்வளோ ஸ்லைட்ஸா? நான் வந்து புக்கை பார்த்துட்டு இருக்கேன். புக்கில் இன்னும் எவ்வளோ பேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். போயிட்டே 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 வந்து இருக்கு புக்கில் வந்து பேஜ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 26 பேஜ் இன்னும் இருக்கு. 27 28 29 30 31 32 32 பேஜ்ல. ஓகே, 32 பேஜஸ்ல. ஓகே, பிபிஎஸ்சிக்கு வந்து நீங்க போறீங்கன்னா தட்டுறோம் தூக்குறோம். நீங்க வந்து என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டேக் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கட் ஆஃப். ஓகே, 11th ஹைட்ரோகார்பன் லெசன் பாஸ்ட் இயர் நீங்க டீச் பண்ணலையா? இதுல டீச் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். 11th ஹைட்ரோகார்பன் வந்து லைன் பை லைன் டீச் பண்ணல. பட் ராஜ்குமார், யூ ஜஸ்ட் லுக் ஃபார் ஹைட்ரோகார்பன், என் பேரை போட்டு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கிடைக்கும், கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் அது வந்து நீட்டுக்கு ஜேஇக்கு டீச் பண்ணியிருப்பேன். பட் சேம் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான். பிபிஎஸ்சிஎஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் என்னுடைய ஒரு கனவா வந்து இருந்துச்சு. ஸோ பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். ஓகே, டன். கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஓகே, ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் வீக்லி அசிடிக் அண்ட் தென் த அதர் இஸ் strongly acidic. Okay, so one is weakly acidic, then the other is strongly acidic. Okay, so எனக்கு ரிப்ளை வரல. பிபிஎஸ்சி என்ன கட் ஆஃப் என்னடா? அதான்டா சொன்னேனே, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 3 கட் ஆஃப் தான் வந்து எடுத்துப்பாங்க. சரியா, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கட் ஆஃப் தான் வந்து எடுத்துப்பாங்க பிபிஎஸ்சிக்கு. ஓகே, வாங்க ஆரம்பிப்போம். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஸோ வீக்லி அசிடிக்ல நமக்கு என்ன ஆகும், இது வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். NO2 குரூப் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்னடா ஆகும், NO2 குரூப் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து NH2 குரூப் வந்து கிடைக்கும். கரியர் கைடன்ஸ்க்கு நம்ம ஒரு தனி கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளாஸை மட்டும் கவனிங்கடா ப்ளீஸ்டா. ஸோ C6H5 NO2 குரூப்புக்கு பதிலாக வாட் யூ ஹாவ் டு புட், NH2 குரூப். ஓகே, அனிலின். ஓகே, NO2க்கு பதிலா NH2 அனிலின் வந்து நமக்கு இதுல கிடைக்கும். அடுத்து பாருங்க, ஸ்ட்ராங்லி அசிடிக். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், ஸோ ஸ்ட்ராங்லி அசிடிக் கண்டிஷன்ஸ்ல இதே நைட்ரோபென்சீனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். ஓகே, இந்த ஆக்சிஜன்ல ஒன்று போயிடும். நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம். ஃபினைல் ஹைட்ராக்சிலமின் NHOH, ஃபினைல் ஹைட்ராக்சிலமின் கிடைக்கும். இந்த ஃபினைல் ஹைட்ராக்சிலமின்லேருந்து அகெயின் இந்த ஒரு ஆக்சிஜன் திருப்பியும் வெளில போயிடும். இந்த ஆக்சிஜன் திருப்பி வெளில போயிடுச்சுன்னா NH2.
நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் NH. இந்த ஆக்சிஜன் எங்க தெரியுமா போகும்? எங்கேயும் போகாது, இங்க போயிட்டு பேரா பொசிஷன்ல போயிட்டு ஜாயின் ஆயிடும். ஸோ OH குரூப். ஓகே, அங்க ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ OH குரூப். ஸோ அதுதான் பேரா அமினோஃபீனால். அதான் வந்து என்னது? பேரா அமினோஃபீனால். ஓகே, ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வீக்லி அசிடிக்ல என்ன ஆகும், ஸ்ட்ராங்லி அசிடிக்ல என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ரிடக்ஷன் ஆஃப் கெட்டாலிட்டிக் அண்ட் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். ஓகே, ஸோ கெட்டாலிட்டிக் அப்படின்னா வந்து என்னது? கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி, சரியா? கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க இங்க பார்க்கலாம், நைட்ரோ பென்சீன் நான் எடுத்துட்டு இருக்கேன். 6 ஹைட்ரஜனை வச்சு நான் வந்து ரெடியூஸ் பண்ண பார்க்குறேன். நிக்கல் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்க, நிக்கல் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஐம் டேக்கிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. அப்போ எனக்கு என்ன ஆகும்? C6H5NO2க்கு பதிலாக C6H5NH2 கிடைக்கும். C6H5NH2 வந்து எனக்கு கிடைக்கும், சரியா? ஸோ NO2 குரூப்புக்கு பதிலாக NH2, நைட்ரோக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமின் குரூப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிடக்ஷன் ஆஃப் கெட்டாலிட்டிக் அண்ட் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்ல நீங்க பார்க்கலாம், நான் என்ன யூஸ் பண்றேன்? இந்த பர்டிகுலர் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ரெடியூஸ் பண்றேன். ஸோ அப்போ என்ன தெரியுமா ஆகும்? ஒன் ஆஃப் த NO2 குரூப் அப்படியே எனக்கு வந்து NH2 குரூப்பா ரெடியூஸ் ஆயிடும். ஒன் ஆஃப் த NO2 குரூப் எனக்கு என்ன ஆயிடும்? NH2. ஸோ NH2 எனக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அதுதான் ரிடக்ஷன் ஆஃப் கெட்டாலிட்டிக் அண்ட் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு எலக்ட்ரோஃபைல போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ரியலி வாண்ட் யூ டு நோட் டவுன். ஓகே, தீஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் யூ டு நோட் டவுன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை புக்குன்னு தான் மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நோட்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, என்னடா அனிமே வேர்ல்டு, ப்ளீஸ் டெல் மேம். யார் சார்கிட்ட சொல்றீங்களா? நீங்க எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? அனிமே வேர்ல்டு டெல்லுங்கிறத மட்டும் தான்டா சொல்லிருக்கீங்க. ஹவு டு லேர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? லேர்ன், லிசன் டு த கிளாஸ் அண்ட் லேர்ன். அதான்டா ஆன்சர். கிளாஸ் கவனி, படி, பேசிக்ஸ் கிளாஸ் எல்லாம் பாரு, உனக்கு ஈஸியா வந்து புரியும். ஓகே, குளோரினேஷன். குளோரினேஷன்னா என்னது? குளோரின் Cl குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் குளோரினேஷன். ஓகே, நான் என் போட்டோவை மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு போர்டு வந்து பக்கா கிளியரா தெரியும். இல்லைன்னா என்ன நான் அப்படி இப்படி நோத்திடுறேன். யா, கவனிங்க. குளோரினேஷன் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? Cl குரூப்பை போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ குளோரினேஷன் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம்? குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடை நான் வந்து யூஸ் பண்ணலாம். நைட்ரோ குரூப் இருக்குல்ல, NO2 குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் மெட்டா டைரக்டிங். அதுல போயிட்டு நீங்க யாராச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா எங்க போய் ஆட் பண்ணுவீங்க? மெட்டா பொசிஷன்ல போயிட்டு தான் ஆட் பண்ணுவீங்க, சரியா? ஸோ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா மெட்டா பொசிஷன்ல தான் இந்த குளோரோ குரூப் போயிட்டு ஆட் ஆகுது. ஸோ குளோரினுக்கு அலுமினியம் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின் நீங்க ரியாக்ட் பண்றப்போ மெட்டா பொசிஷன்ல போயிட்டு இந்த குளோரின் ஆட் ஆகுது. ஸோ 3-குளோரோ நைட்ரோபென்சீன் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. 3-குளோரோ நைட்ரோபென்சீன் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அடுத்து நான் பண்ற ரியாக்ஷன் வந்து என்னது? நைட்ரேஷன். நைட்ரேஷன் அப்படின்னா NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றது. நைட்ரேஷன் பண்றதுக்கு நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் அண்ட் நைட்ரிக் ஆசிட் இது எனக்கு வேணும், ஏன்னா இதுதான் நைட்ரேட்டிங் மிக்சர். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி மெட்டா பொசிஷன்ல நமக்கு NO2 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ மெட்டா பொசிஷன்ல NO2 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 1,3 டை நைட்ரோ பென்சீன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து பாருங்க, நான் அதே நைட்ரேஷன் தான் பண்றேன். இந்த ரெண்டு ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா, நல்லா கவனிங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 373 கெல்வின்ல நான் வந்து வைக்கிறேன். ஓகே, இதே 473 கெல்வின்ல நான் வந்து நைட்ரேஷன், அதே நைட்ரேஷன் யூசிங் சேம் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா எனக்கு 3 பொசிஷன்லயுமே 3 நைட்ரோ 3 மெட்டா குரூப்லயுமே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும்.
மூணு மெட்டா குரூப்லயுமே NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். சரியா? ஸோ அது பேர் என்னது? 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீன். 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சல்போனேஷன். சல்போனேஷனுக்கு நம்ம என்ன பண்றோம்? கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடை யூஸ் பண்றோம். சல்போனேஷன் அப்படின்னாலே என்ன தெரியுமா? SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு பேர் தான் சல்போனேஷன். ஸோ கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்றப்போ அதே மெட்டா பொசிஷன்ல போயிட்டு SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 3-நைட்ரோசல்ஃபோனிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். 3-நைட்ரோசல்ஃபோனிக் ஆசிட் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு குவிஸ் நம்பர் 2. குவிஸ் நம்பர் 2 வந்து என்ன தெரியுமா? கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ஆன்சர் எழுதுங்க. நைட்ரோபென்சீன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நைட்ரேஷன் பண்றோம். கான்சென்ட்ரேட்டட் H2SO4ம் கான்சென்ட்ரேட்டட் HNO3 நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்ணி நான் நைட்ரேஷன் பண்றேன். இப்போ டெம்பரேச்சர் என்ன தெரியுமா நான் வச்சிருக்கேன்? at 373 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றேன். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? குவிஸ் நம்பர் 3 எழுதி வச்சுக்கோங்க. குவிஸ் நம்பர் 3 வந்து அதே நைட்ரோபென்சீன் நான் வந்து எடுத்துக்கிறேன். நைட்ரோபென்சீனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதே நைட்ரேஷன் தான் நான் பண்றேன். at 473 கெல்வின். 473 கெல்வின்ல நான் ஆட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? So let me know in the chat section. இதாண்ட ஆன்சர். இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணணும். அப்பதான் நான் உங்களுக்கு வந்து PDF அனுப்ப முடியும். ஓகே, ஸோ கவனிங்க, ரெண்டுத்துலையுமே NO2 குரூப் தான். ஆனா கம்மி டெம்பரேச்சர்ல ஒரே ஒரு NO2 குரூப் தான் போய் சப்ஸ்டியூட் ஆகும். அதிக டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, which is all the 3 positions will be occupied by nitro group. So 1,3,5 ட்ரைநைட்ரோபென்சீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். இதே குவிஸ் 2ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1,3 டைநைட்ரோபென்சீன் தான் நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். 1,3 தான் கிடைக்கும், இதுல 1,3,5 கிடைக்கும். புரிஞ்சுதா? ஓகே, ஆன்சருமே நான் கொடுத்துட்டேன். எனக்கு கரெக்டா ஆன்சர் மட்டும் கொடுங்க போறோம். இதுல மெயில்ல. குவிஸ் 2, குவிஸ் 3, குவிஸ் 1 நோட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா அமின்ஸ். அமின்ஸ் நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ணோம் இல்லையா? ஒன் இஸ் அலிஃபாட்டிக் அமின்ஸ் அண்ட் தென் அரோமேட்டிக் அமின்ஸ். ஸோ அலிஃபார் அப்படின்னாலே வந்து நான் சொன்ன மாதிரி பென்சீன் டிரைவ்டு காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம வந்து அலிஃபாட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்க நல்லா பார்க்கலாம், நீங்க இத்தாயில், மித்தாயில், ப்ரோபாயில், பியூட்டாயில், பென்டாயில் இவங்க எல்லாருமே வந்து அலிஃபாட்டிக்ல வருவாங்க. அரோமேட்டிக்னா பாருங்க, பென்சீன் ரிங் அங்க வந்து இருக்கணும், which is C6H5 குரூப் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ நான் இதுக்கு இந்த பக்கம் போட்டு ஓகே. எஸ், ஸோ நமக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பென்சீன் ரிங் வந்து இருக்கும். சரியா? ஓகே, அதான் வந்து அரோமேட்டிக். அஃப்கோர்ஸ் ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போ நம்ம திருப்பியும் IUPAC நாமென்க்ளேச்சர் பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் கரெக்டா வந்து ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டா IUPAC நாமென்க்ளேச்சரை கண்டுபிடிக்கிறவர்களுடைய பெயரை நாம் இந்த லைவில் 100 பேருக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து சொல்லலாம், தப்பே இல்லை. வாங்கப்பா, ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுடைய பேர் என்ன? when will live end? இப்போ இந்த சாப்டர் முடியுதோ அப்பதான் இந்த லைவ் வந்து முடியும். ஓகே, அதுவரை முடியாது. கிளியர்? யார் 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 கரெக்டா சொன்னீங்க? ஜெயஸ்ரீ கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க. ப்ரோபான் டு அமின். சோ மீத்து ஈத்து ப்ரோப், கரெக்டா? சோ ப்ரோபான் டு அமின், ப்ரோபான் டு அமின். ஓகே, அடுத்தது பாருங்க, மீத்து ஈத்து ப்ரோப், கரெக்டா? சோ ப்ரோப் இது யாருன்னு பாப்போம். இங்க டபுள் பாண்ட் இருக்குல்ல, யாரு ஈன்னு சொல்றீங்க? சுப்ரியா விஜய் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ற கரெக்டா ஆன்சர் பண்ற ஒருத்தர் பேர் தான் நான் படிப்பேன். இன்கேஸ் நான் யார் பேரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஐ ரியலி வாண்ட் டு ரீட் தான். நான் சொன்ன மாதிரி அதான், யார் கரெக்டா ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எனக்கு ப்ராப்பரா அந்த 10 கொஸ்டின் மெயில் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் அட்டென்ஷன் வில் பி கிவன்.
வெரி குட் வெரி குட். ப்ரோப் 2 in 1 amine. ப்ரோப் 2 in 1 amine. வெரி குட். ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. வெரி குட். அடுத்து பாருங்க, இது என்னப்பா, 6 கார்பன் இருக்கு பாருங்க, 6 கார்பன், 6 கார்பன், CH2 which is all வந்து என்னது அப்படின்னா சிங்கிள் பாண்ட் தான். வெரி குட். ஷானு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. பிரதீப் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. பிரதீப் குமார். நேம் என்னது? ஹெக்சேன் 1,6 டைஅமின். டைஅமின். ஏன்னா 2 அமின் குரூப் இருக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் 6th பொசிஷன்லயும். ஓகே. அடுத்தது என்னப்பா? அடுத்த காம்பவுண்டுடைய நேம் என்ன? N, dimethyl, N, dimethyl benzeneamine. Very good, very good. Benzeneamine. Okay, புரிஞ்சுதா? வெரி குட், சூப்பர். அடுத்து இது யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். phenyl methaneamine. வெரி குட். இது வந்து ஈஸி தான். quiz 1 வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், லைவ் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா தான் புரியும். phenyl methaneamine. phenyl methaneamine. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு இதுடைய IUPAC nomenclature. ஓகே. சோ நம்ம நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. கிளாப் பண்ணுங்க. நைட்ரோ காம்பவுண்ட், ஓகே, ஆல்கைல் நைட்ரோ காம்பவுண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். அதோடைய ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அமின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அமின்ஸ் உடைய ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஓகே. So everybody put a fire in the chat section. Very good. And almost 2 hours நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பர் டூப்பரா லைவ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப். டெஃபினெட்லி வில் பி ஹேவிங் சம் லஞ்ச் பிரேக். ஓகே, லஞ்ச் பிரேக் எப்போன்னு நான் சொல்றேன். எப்போ உங்களுக்கு லஞ்ச் பிரேக்னா எனக்கு எப்போ லஞ்ச் வருதோ அப்பதான் உங்களுக்கும் லஞ்ச் பிரேக். ஆனா உங்களுக்கு எப்பயுமே லஞ்ச் பிரேக் தான். நீங்க எப்ப வேணா சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் கவனிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஏன் லஞ்ச் எப்போ இங்க அரைவ் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு நான் வந்து லஞ்ச் பிரேக் கொடுப்பேன். ஆமா, ஓகேடா. ஸோ வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நைட்ரோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமின்ஸ். அமின்ஸை நம்ம வந்து எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் இதுவுமே ஸ்டெப்ஸுமே. ஓகே. ஸோ நைட்ரோ ஈத்தேன் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதை எடுத்து நான் என்ன பண்றேன், ரெடியூஸ் பண்றேன். நிக்கல் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இல்லனா அயன் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்றேன். ரெடியூஸ் பண்றப்ப என்ன ஆகும், NO2 குரூப் இருக்குல்ல, அது NH2வா ரெடியூஸ் ஆயிடும். எவ்ரிபடி லிசன், நம்ம பக்கா ஃபாஸ்டா சூப்பரா கவனிக்கலாம். NO2 குரூப் என்ன ஆயிடும், எனக்கு NH2வா எனக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம்ல ஆர் 10 in presence of HCl நான் வந்து ரெடியூஸ் பண்றேன். இதுல ஏதாச்சும் ஒண்ணுதான். ஓகே. சோ ஏதோ ஒன்ன வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றோம். அப்படிங்கிறப்போ NO2 குரூப் நமக்கு என்ன ஆயிடும், NH2வா எனக்கு ரெடியூஸ் ஆயிடும். அவ்வளவுதான். C6H5NH2. நல்லா புரிஞ்சுக்கோடா. NH2 குரூப்பை இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்லாம் வச்சு ரெடியூஸ் பண்ணா NH2 கிடைக்கும். அதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்து பாருங்க, நைட்ரல்ஸ்லேருந்து நம்ம வந்து அமின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுவும் வந்து என்னது, ரிடக்ஷன் தான். ஓகே. ஸோ நீங்க இங்க வந்து பார்க்கலாம், ஈத்தேன் நைட்ரல் வந்து நமக்கு இருக்கு. ஸோ வாட் இஸ் த ரியேஜென்ட் ஐம் யூசிங் அப்படிங்கறதாண்டா இம்பார்ட்டன்ட். எத்தனால் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அமால்கம். அமால்கம் அப்படிங்கறத நான் ஏன் யூஸ் பண்றேன், ஏன்னா இங்கே மெர்குரி இருக்கு, Hg இருக்கு, மெர்குரி இருக்கு. சரியா? ஸோ அதனாலதான் சோடியம் அமால்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ எத்தனால் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அமால்கமை நான் என்ன பண்றேன், யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றேன். ஸோ இந்த நைட்ரல் குரூப் எனக்கு என்ன தெரியுமா ஆயிடும், நல்லா கவனிங்க, இதுல எனக்கு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடும். மேம் ஹைட்ரஜன் எவ்வளவு மேம் ஆட் ஆகும் அப்படின்னா அமின் ஃபார்ம் ஆகிற வரைக்கும். இங்க எனக்கு 2 ரியாக்ஷன், 2 கார்பன் இருக்கா, 2 கார்பன் இருக்கு. அப்போ ஈத்தேன் இத்தைல் குரூப் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. CH3 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகி CH2 NH2. ஸோ மொத்தமா எனக்கு 4 ஹைட்ரஜன் வந்து எனக்கு இங்க ஆட் ஆகுது. கார்பன்ல 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகுது,
நைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் வந்து எனக்கு ஆட் ஆகுது. ஸோ நைட்ரல் குரூப்பையும் நான் என்ன பண்ணலாம், I can reduce to ethane nitrile. Yes, I will be having lunch Pragatish. Lunch வரணும், வந்தாதான் நான் I will have. அப்போ நான் உங்களுக்கு I let you know. Okay. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா isocyanide. Okay. Bhopal gas tragedy கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard of Bhopal gas tragedy? Yes or no? Have you heard of Bhopal gas tragedy? Yes or no? ஒரு ஆக்சிடென்ட்னு நம்ம வந்து சொல்லலாம். இட் இஸ் அ கெமிக்கல் ஆக்சிடென்ட். ஓகே, கெமிக்கல் ஆக்சிடென்ட். ஸோ ஹவு மெனி பீப்புள் வேர் எக்ஸ்போஸ் டு இட் அப்படின்னு தெரியுமா? 5 lakh people. ஓகே, 5 lakh people வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ் எக்ஸ்போஸ்டு டு த கெமிக்கல் ஆக்சிடென்ட். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு வேர்ல்டுடைய ரொம்ப ரொம்ப வர்ஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ that is called as Bhopal gas tragedy. So இந்த Bhopal gas tragedy வந்து எதனால நடந்தது அப்படின்னா it is because of methyl isocyanate அப்படிங்கிற ஒரு MIC மிக் tragedy அப்படின்னு சொல்லுவாங்க. methyl isocyanate ஆல தான் வந்து நடந்தது. ஓகே, so it is a chemical. ஓகே, so அந்த chemical gas வந்து இருக்கு இல்லையா, so அந்த gas வந்து ரிலீஸ் ஆகி many thousands of people வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே குழந்தைங்கலாம் உடனேவே இறந்துட்டாங்க. அடல்ட்ஸ் எல்லாருமே ஒரு 2 weeks 1 weeks அதே மாதிரியே வந்து நடந்துட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் பேட் லாட் ஆஃப் இந்த இழப்பீடெல்லாம் வந்து கொடுத்தாங்க. IUPAC டஃபாக இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு see the basics வீடியோ, அப்போ தான் IUPAC nomenclature ஈஸியாக இருக்கும். ஓகே, is this clear? ஸோ இது வந்து மித்தைல் ஐசோசயனைடு. ஓகே, ஆமாப்பா. ஸோ CH3NC. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஐம் ரியாக்டிங் இட் வித் சோடியம் அமால்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இங்க இருக்கிற நைட்ரஜன்லயும் ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இங்க இருக்கிற கார்பன்லயும் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும், அவ்வளவுதான்டா. ஸோ CH3 நைட்ரஜன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா NH, திருப்பி அந்த கார்பன்லயும் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா இட் அகைன்ஸ் பிகம் CH3. ஓகே, ஸோ இதான் N-methyl methane amine, N-methyl methane amine. ஓகே, இதான் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அமைடு. மேம் அமைட்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகும்? வாட் இஸ் மீன் பை அமைடு? RCONH2 group. Okay, RCO. How to remember all these reactions? You have to recall again and again. I've been asking since last 1 year அப்படின்னா அதான்டா நான் சொல்றேன். 1 hour அப்படின்னா நீ திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றப்ப தான்டா ஞாபகம் இருக்கும். ஒரு வாட்டி படிச்சுட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும்னா ஞாபகம் இருக்காது. யூ ஹாவ் டு ரிவைஸ் அகைன் அண்ட் அகைன். அப்போ கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஞாபகம் வரலன்னா என்னை வந்து சொல்லுங்க, என்னை வந்து கேளுங்க. யூ ஹாவ் டு ரிவைஸ் அகைன் அண்ட் அகைன். நீ ப்ராப்பரா எஃபெக்டிவா நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா இது மறக்காது. ஓகே, யா. ஸோ RCONH2 CONH2 குரூப் தான் வந்து அமின். என்ன தெரியுமா ஆகும்? இந்த ஆக்சிஜன் போயிடும். ஆக்சிஜன் போயிட்டு CH2 O போயிட்டு H2 வரும். ஏன்னா ரிடக்ஷன் பண்றோம். ஏன்னா இங்க நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து யார் தெரியுமா? இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து யாரு? ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு இங்க வந்து என்ன ஆகும்? RC அந்த ஓக்கு பதிலா வந்து நமக்கு இங்க என்ன இருக்கும்? H2 இருக்கும். CH2NO2 அவ்வளவுதான், NH2. ஸோ வாட் இஸ் திஸ்? நமக்கு அமின்ஸ் வந்து இப்போ ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. ஸோ அமைடை ரெடியூஸ் பண்ணாலும் அமின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்து பார்க்கறது வந்து ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். இது வந்து since it is a naming reaction, it is very very important. நேமிங் ரியாக்ஷனால இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம்? ஹாஃப்மேன் புரோமமைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஹாஃப்மேன்ஸ் புரோமமைடு ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆமா, இது நம்ம எங்க பார்த்தோம்? நேமிங் ரியாக்ஷன் சீரீஸ்ல நம்ம இதை வந்து சூப்பரா படிச்சிருப்போம். ஓகே, வெரி குட். நான் எழுதி வச்சிருந்த ஸ்லைட்ல பாதி கடல் நம்ம வந்து முடிச்சிட்டோம், பாதி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ரிமைனிங் வந்து நமக்கு இருக்கு. ஸோ எஸ்டிமேட் படி இந்த கிளாஸ் வந்து ஒரு
5-6 hours ஆகும், 5 hours ஆகும். சரியா? 5 hours-ல நம்ம முடிச்சிடலாம். Hoffman's degradation reaction. So Hoffman's degradation reactionல வந்து பாத்தீங்க அப்படின்னா RC double bond O NH2. ஓகே, ஸோ இந்த அமைடை வந்து நான் என்ன பண்றேன், bromine in presence of potassium hydroxide கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன தெரியுமா ஆகும், இந்த CO குரூப் எனக்கு ஃபர்ஸ்ட் வெளில போயிடும். ஓகே, இந்த CO நல்லா கவனிங்க, இந்த CO இங்க இருக்கிற இந்த ஒன் ஆஃப் த ஆக்சிஜன் அண்ட் தென் பொட்டாசியம் கூட சேர்ந்து ஒரு பொட்டாசியம் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து K2CO3 வெளில போயிடும். அப்புறம் இன்னொரு பொட்டாசியம் இங்க இருக்கக்கூடிய ஒரு புரோமின் கூட சேர்ந்து KBr வெளில போயிடும். ரிமைனிங் இங்க பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் அண்ட் ஒரு ஆக்சிஜன் இருக்கும், அவங்க நமக்கு வாட்டரா வெளில போயிடுவாங்க. அப்போ what will be having as a remaining நமக்கு வந்து என்ன இருக்கும், RNH2 மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் வந்து இருக்கும். ஸோ அதான் நம்மளோட பிரைமரி அமின். ஓகே, ஸோ RNH2 தான் நம்மளோட பிரைமரி அமின். ஓகே, which is CO குரூப் நமக்கு வெளியில போயிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய பிரைமரி அமின். புரிஞ்சுதா? ஸோ பிரைமரி அமின் நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஒரு ப்ராசஸ் தான், ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் as Hoffman's degradation reaction. அடுத்து பாருங்க, from alkyl halide. alkyl halide வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஸோ அந்த ரியாக்ஷன் பேர் தான் Gabriel thalamide reaction. One of the very important reaction. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது. Okay, so it is a naming reaction, so it is very important. Okay, so can we listen? Very good. So excuse me, sorry. So நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am taking தாலிமைடு. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து தாலிமைடு எடுத்துக்கிறேன். ஸோ தாலிமைடு எப்படி எழுதுறோம், எப்படி நம்ம வந்து வரைய போறோம், ஸோ நல்லா கவனிங்க, பென்சீன் ரிங் வந்து போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இந்த பென்சீன் ரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு பென்டேன் மாதிரி நீங்க வந்து வரைஞ்சுக்கணும். ஓகே, அந்த பென்டேன்ல பாருங்க C double bond O C double bond O. ஓகே, C double bond O C double bond O. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா NH கூட நீங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும். NH கூட நீங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண போறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் இட் வித் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இப்போ என்ன தெரியுமா ஆகும், இங்க இருக்கிற இந்த OH குரூப்பும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O வாட்டரா எனக்கு வெளியில போயிடும். அப்ப என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த பொட்டாசியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். கரெக்டா? ஓகே, அப்ப நான் இது மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா இது அப்படியே தான் வரும். ஸோ காப்பி பண்ணி நம்ம அதை என்ன பண்றோம், பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, NH அதாவது ஹைட்ரஜனுக்கு பதிலா என்னடா இருக்கும், இங்க இருக்கிற இந்த K பொட்டாசியம் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல அல்கைல் ஹாலைட்ஸ் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். RX அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்றோம். அங்க என்ன தெரியுமா ஆகும், இந்த ஹாலோஜனும் இந்த பொட்டாசியமும் சேர்ந்து KX-ஆ வெளியில போயிடும். போயிடுச்சு அப்படின்னா இந்த R குரூப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அவ்வளோதான்டா. ஸோ கவனிங்க, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பென்சீன் ரிங், மற்றது எதுவுமே வந்து மாறாது. சரியா? மற்றது எதுவுமே வந்து மாறாது. ஏன்பா ஸோ இது அப்படியே தான் வந்து இருக்கும். என்ன ஆகும், N K-க்கு பதிலா R இருக்கும். N K-க்கு பதிலா R இருக்கும். சரியா? Is that clear for everybody? Is that clear for everybody? Very good. So இப்போ இதை வந்து நம்ம என்ன தெரியுமா பண்றோம், அடுத்த ஸ்டெப்ல அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஓகே, அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். எஸ், யூ கேன் டேக் நோட்ஸ். நான் கிளாஸ் நடத்த நீங்க அழகா நோட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறேன் என் மெயில். நீங்க கரெக்டா ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நானே நோட்ஸ் தரேன். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாண்ட் எப்படி பிரேக் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாண்ட் வந்து இப்படி பிரேக் ஆயிட்டு இங்க பாரு 2 ஓகே இருக்கா, KO நான் என்னன்னு எடுத்துக்கலாம், ஓகேன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 ஓகே இங்க ஆட் ஆயிடும், ஓகே அப்படின்னு. மீதி என்ன இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. அந்த 2 ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், கரெக்டா எழுதலாமா நம்ம? வாங்க,
ஸோ ப்ராடக்ட்ல நல்லா கவனிங்க. இங்க வந்து நமக்கு என்ன இருக்காது, இந்த நைட்ரஜன் வந்து இருக்காது. இருக்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும், 2 ஓகே ஓகே, இங்க ஒரு ஓகே, இங்க ஒரு ஓகே. அடுத்து பிளஸ் இங்க என்ன பாருக்கு, RN இருக்கு. ஓகே, RN. அதுல இந்த H2 வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். So H2, RNH2. So what have we got? We have got primary amines as the product. நமக்கு தேவையானது என்ன இங்க, பிரைமரி அமின் தானே வேணும். அந்த பிரைமரி அமின் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருச்சு. அந்த பிரைமரி அமின் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருச்சு. ஸோ we have got the product. யாருக்கெல்லாம் இந்த ரியாக்ஷன் கிளியரா புரிஞ்சிருச்சு, யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் ஒரு ரீகால் வேணும்? For how many of you you want once more a recall? யாருக்கெல்லாம் மேம் பக்கா கிளியரா புரிஞ்சிருச்சு? கிளியர்? ஒன்ஸ் மோர் ஒரு குட்டி ரீகால் மட்டும் பண்ணலாமா? இங்க பாருங்க, கிளியரா இந்த ரியாக்ஷனை இதுக்கு மேல கிளியரா நம்ம எழுதவே முடியாது. சூப்பர் கிளியரா வந்து நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்ப உங்க புக்லயே இருந்தா கூட நான் சொல்றதுல அழகா மார்க் பண்ணிக்கோங்க, ஈஸி. ஃபர்ஸ்ட் தாலிமைட கரெக்டா வந்து எழுதிருங்க. பென்சீன் ரிங் போட்டுக்கோங்க. அதுல இருந்து CO CO அந்த 2 CO ஜாயின் பண்ணி NH, இது ஒண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ போதும். அடுத்த ஸ்டெப்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ நல்லா கவனிங்க, ஹைட்ரஜனும் OHும் வாட்டரா போயிடுச்சுன்னா K வந்து H ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ NHக்கு பதிலா NK பொட்டாசியம் இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல ரீப்ளேஸ் ஆயிட்டே இருப்பான். எப்படி ஹைட்ரஜனுக்கு பதிலா பொட்டாசியம் வந்துச்சு, அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பொட்டாசியமும் எக்ஸும் KXஆ வெளில போயிடும். அப்போ இந்த R குரூப் தானே மீதி இருக்கு, அது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ NKக்கு பதிலா என்ன இருக்கும், NR. ஏன் சார், why? Anything like, is it some appreciation for me? Okay, so வந்து பாத்தீங்க அப்படின்னா NKக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து NR. சரியா? ஸோ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா NR வந்து நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இப்போ அதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல தான் இந்த 2 molecules of KOH KOவை ஓகே ஓகேன்னு மாத்திடுங்க. சரியா? ஸோ மாத்தி இந்த இடத்துல இங்க ஒரு ஓகே, இங்க ஒரு ஓகே, 2 ஓகே தூக்கிட்டா இங்க மீதி என்ன இருக்கும், 2 ஹைட்ரஜன் இருக்கும். அந்த 2 ஹைட்ரஜனை இங்க ஆட் பண்ணிடுங்க. அப்போ RNH2 தான் பிரைமரி அமின். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிமைனிங் இருக்கிறது தான் பொட்டாசியம் தாலாட்டி. தாலாட்டுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டாசியம் தாலாட்டி. ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து பக்காவா கிறிஸ்டல் கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். am I correct? ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து என்ன தெரியுமா, ஹாஃப்மேன்ஸ் அமோனோலைசிஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஹாஃப்மேன் அமோனோலைசிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டன். ஐஸ் பிரேக்கரா? அதுக்குள்ள ஐஸ் பிரேக்கரா? இப்பதானடா ஐஸ் பிரேக்கர் வச்சோம். எவ்வளவு நேரம் ஆச்சு ஐஸ் பிரேக்கர் வச்சு? இப்போ வா ஐஸ் பிரேக்கர். Are you serious? இப்போ கிடையாதுல்ல ஐஸ் பிரேக்கர். கிளாஸ் தான், இப்போ வந்து கிளாஸ் தான். சோறு சோறு சாப்பிடுவோம். மேம் ஏதோ திட்டத்தனமா சாப்பிடுறாங்க. ஓகே, லஞ்ச் பிரேக் எப்போ வேணும்? நவ் நாட். மணி என்ன? 2 மணி ஆகுதா? ஓகே, எப்போ லஞ்ச் பிரேக் வேணும்? 2:30 ஆர் நவ்? ஆனா பிரேக் முடிச்சு நீங்க வருவீங்க அப்படின்னு நான் உங்களை எப்படி நம்புறது? உங்களுக்காக தான் கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப கிளாஸ்ல இருக்கிறதே இந்த 60 பேரு.
when do you need lunch break? Now 2:30. Food promise. டேய், கிளாஸ் கவனிச்சுட்டே வந்து நீங்க வந்து சாப்பிட்டா என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையை நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அதை வந்து தீர்த்து வைப்பேன். கிளாஸ் கவனிச்சுட்டே சாப்பிட்டா என்ன பிரச்சனை? அப்படியே போன்ல பாட்ட கிளாஸ் ஓடிட்டு இருக்க போது நீ பாட்ட கிளாஸ் கவனிக்க போறீங்க, என்ன பிரச்சனை? ஹாஃப் மேன் அமினோலைசிஸ்னா அப்படியே தாண்டா கேட்பாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் ரியாக்டன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் மாதிரி கேட்பாங்க. வீட்டில் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு குட்டி லஞ்ச் பிரேக். ஓகே, லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக திருப்பி வரணும். வரவங்க மட்டும்தான் டஃப் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்களா நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஸோ ஓகே, தயவு செய்து லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு உடனே வந்து வாங்க. ஃபோனை சார்ஜ் போடுங்க, ஃபோன் மட்டும் பார்க்காதீங்க ப்ளீஸ். டைமர் போட்டு அலாரம் செட் பண்ணிட்டு போங்க. தயவு செய்து ஃபோனில் அலாரம் செட் பண்ணிட்டு போங்க. நானும் அப்போ வந்து வரேன். 40 minutes ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 o'clockலேருந்து லெட்ஸ் மீட் அட் 2:40. லெட்ஸ் மீட் அட் 2:40. சரியா? லஞ்ச் பிரேக். ஓகே ஓகேடா, சரியா? ஓகே, so everybody go to lunch and then be back. We'll meet again at 2:40. Okay, bye bye.
ஹலோ ஹாய், வந்தாச்சா? நான் லஞ்சே சாப்பிடல, எங்கள் வீட்டிலேருந்து இன்னும் கொண்டு வரல, லஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னாங்க, இன்னும் கொண்டு வரல. ஓகே, end poll. Can we begin? Let's. We are all back. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் வந்துவிட்டார்களா என்று கேட்டு விடுங்கள். This is the reason why I am not giving break. ஏன்னா வந்து பிரேக் விட்டா நீங்களாம் காண போயிடுறீங்க, வரமாட்டீங்க திருப்பி கிளாஸுக்கு. ஓகே, ஐ எம் பேக். ஆமாம், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு லஞ்ச் பிரேக் போயிட்டு வருவேன். இது வந்து உங்களுக்கு கொடுத்த லஞ்ச் பிரேக். எனக்கு வந்து ஒரு 7 minutes ஆஃப் ஒரு லஞ்ச் பிரேக் போயிட்டு வருவேன். ஓகே, வி ஆர் டஃப்பு. ஆமாம், ஜனனி, சத்யநாராயணன், ஜோமா. ஓகே, யாரெல்லாம் கிளாஸில் இருக்கீங்க இப்போது? ஜஸ்ட் புட் யுவர் நேம். இல்லை, நான் சாப்பிடல, இனிமே தான். எனக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க வீட்லேருந்து. வராங்க இப்போ தான் எங்கள் வீட்லேருந்தே கிளம்பியிருக்காங்களாம். அவங்க வரத்துக்கு இன்னொரு ஒரு 15-20 minutes ஆகும். வந்தாச்சு, வெரி குட். தானியா, தர்ஷினி, சிவனேஷ், பூபேஷ், மிருதுலா, சபிதா பேகம், அபிநயா ஸ்ரீ, தர்ஷினி, திவ்யா, லக்ஷிதா, சுப்ரியா, ருச்சிகா, அரிஸ், ஆலியா, அபிராமி, வெரி குட். ரேகா, புவனஸ்ரீ, வெரி குட், வெரி குட், சூப்பர். நிறைய பேர் கிளாஸ் வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அமோனியா இருக்கு இல்லையா? ஸோ அமோனியாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் இந்த R குரூப் CH3 குரூப்பை நம்ம வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரோம். சரியா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இங்கே நமக்கு NH3 இருக்கா? இதில் என்ன பண்ணுங்க, ஒரு ஹைட்ரஜனை தூக்கிடுங்க. அப்போ மீதி என்ன இருக்கும்? NH2 தான் இருக்கும். ஸோ அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக CH3 குரூப். இதான் வந்து என்னது? பிரைமரி அமன். ஓகே, இதான் வந்து என்னது? பிரைமரி அமன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 CH3 குரூப்பை கொடுக்குறேன். ஸோ ஐம் ஆடிங் அப் 2 CH3 குரூப். அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 அமின், மித்தைல் குரூப். அப்போ NH தான் மீதி இருக்கும். இப்போ இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அல்கைல் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? ஸோ இன்னொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாகவும் நான் வந்து அல்கைல் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் டெர்ஷியரி அமின். ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் டெர்ஷியரி அமின். ஒரே நிமிஷம், இப்போதான் எனக்கு லஞ்ச் வந்திருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இப்போ இல்லை, பிரேக் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வச்சுக்கலாம். சரியா? ஒரு 1 hour அப்புறமா விட்டுக்கலாம். இப்போதான் லஞ்சு கொண்டு வராங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம்ல. அப்படி இருக்கு எனக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னொரு ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து என்னவா மாற்றிடலாம்? we can convert it as methyl group. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஐம் ரியாக்டிங் இட் வித் CH3Br. ஓகே, ஸோ மித்தைல் புரோமைடு கூட நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறேன். மேம், எனக்கு ஒரு டவுட். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட். ஐ டென்ட் ஸ்டடி ஃபார் term 1 and I started just with the term 2. நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ண whatever term 1 portions அதை பற்றி யோசிக்காதீங்க. term 2 portions கரெக்டாக முடிங்க. term 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம term 1 பற்றி யோசிக்கலாம். அதான் என்னோட ஒரு ஆன்சர். ஓகே, இப்போதைக்கு term 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ என்ன தெரியுமா ஆகும்? எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இந்த புரோமைடும் சேர்ந்து இட் வில் கோ அவுட் ஆஸ் HBr. அவங்க HBr வெளியில போயிடுவாங்க. சரியா? போனதுக்கு அப்புறமா தான் இந்த CH3 குரூப் போய் என்ன பண்ணுது? எனக்கு சப்ஸ்டியூஷன் ஆகுது. ஸோ அந்த CH3 குரூப் தான் இது. அகெயின் நான் வந்து என்ன பண்றேன்? நான் வந்து மித்தைல் புரோமைடு CH3Br கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அகெயின் இந்த ஹைட்ரஜனும் புரோமினும் சேர்ந்து HBr வெளியில போயிடும். ஸோ இன்னொரு ஒரு CH3 குரூப்பை போயிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க? சப்ஸ்டியூட் பண்றீங்க. சரியா? அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம்.
ஸோ அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகெயின் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே இப்போ மேம் போயிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்றீங்க நிறைய பேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். பட் நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போறேன். ஓகே உங்களுக்கும் அப்போ வந்து லைட்டா டயர்டா இருக்கும். அப்போ வந்து நான் போயிட்டு டக்குன்னு ஒரு 5-10 மினிட்ஸ் சாப்பிட்டு வரேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அகெயின் நான் என்ன பண்றேன் CH3Br கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே அங்க என்ன தெரியுமா ஆகுது, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் சேர்ந்து திருப்பி HBr வெளியில போயிடும். ஸோ அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 குரூப் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே அகெயின் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து நான் CH3Br கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். இப்போ நீங்க வந்து கேட்கலாம் மேம் இங்க வெளியே போறதுக்கு நமக்கு வந்து ஹைட்ரஜனே இல்லையே மேம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். சரியா? ஹைட்ரஜனே இருக்காது. ஓகே அப்பதான் வந்து என்ன ஆகும், நமக்கு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் வந்து கிடைக்கும். அதாவது CH3 குரூப் வந்து நமக்கு 4 டைம்ஸ் இருக்கும் NBr, அப்படியே இந்த CH3Br போயிட்டு ஆட் ஆயிடும். அதுதான் வந்து என்னது குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஓகே ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துட்டு இருக்கோம், NH3 வந்து என்னது, இட் இஸ் அமோனியா. ஓகே ஸோ அமோனியாவை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா CH3NH2 which is பிரைமரி அமன் வந்து நமக்கு கிடைக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை வந்து நம்ம CH3 குரூப்பால ரீப்ளேஸ் பண்றப்போ நமக்கு பிரைமரி அமன் வந்து கிடைக்குது. அந்த பிரைமரி அமன் வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா we are getting this secondary அமன். ஓகே ஸோ இந்த செகண்டரி அமன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து நான் CH3 குரூப்பால ரீப்ளேஸ் பண்றப்போ I get tertiary அமன் here. ஸோ இந்த tertiary அமன்ல அகைன் நான் வந்து CH3Br ஆட் பண்றப்போ I get quaternary ammonium salt. ஹாஃப் இயர்லிக்கு என்ன மேம் பண்றது, அப்ப கஷ்டமாகிரும்ல? ஆமா கஷ்டமாகிரும். ஐ ஷோ ஸ்டடீஸ். ஆனா நீங்க இப்போ செகண்ட் மிட் டர்ம் போர்ஷனே ப்ராப்பரா படிக்கலனா அதுவும் உங்களுக்கு சேர்ந்து போயிடும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஓகே குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அமோனியா வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அமோனியாவை எடுத்து when I reacted with bromomethane I get primary அமன். ஒரு ஹைட்ரஜன் வந்து CH3 குரூப்பால ரீப்ளேஸ் ஆயிடும். 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆறப்போ செகண்டரி அமன், 3 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆறப்போ டெர்ஷியரி அமன், அண்ட் ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ். ஓகே ஓகே வெரி குட். நம்ம அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹாலைட். ஸோ இந்த அமன்ஸ் கூட இந்த எந்த அல்கைல் ஹாலைட் சூப்பரா ரியாக்ட் ஆகும் மேம்? சாப்பிடுங்க கண்டிப்பாடா. இப்போ இல்ல மேபி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா நான் போயிட்டு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா? ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹாலைட் வித் அமன்ஸ். அமன்ஸ் கூட அல்கைல் ஹாலைட்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்? இருக்கிறதுலயே அயோடோ ஆல்கேன்ஸ் வந்து சூப்பரா ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் புரோமோ, அதுக்கப்புறமா தான் குளோரோ. ஓகே ஸோ ஆர்டர் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் அசைடு. ஓகே சோடியம் அசைட்ல இருந்து நீங்க வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? சோடியம் அசைடுங்கிறதா இந்த NaN3. ஓகே ஸோ நான் புரோமோ மீத்தேன் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா மித்தைல் புரோமைடு வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த மித்தைல் புரோமைடு வந்து இருக்கு இல்லையா, இந்த மித்தைல் புரோமைடு வந்து இருக்கு இல்லையா, ஸோ இந்த மித்தைல் புரோமைடை நான் சோடியம் அசைட் NaN3 கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியமும் இந்த புரோமைடும் சேர்ந்து NaBr வெளியில போயிடும். ஓகே NaBr எனக்கு வந்து வெளியில போயிடும். ஓகே ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? I'll be getting CH3N3. I'll be getting CH3N3. அதுதான் வந்து மித்தைல் அசைடு. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகெயின் நான் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கூட நான் வந்து ரெடியூஸ் பண்றேன். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கூட ரியாக்ட் பண்றப்போ அது வந்து என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். விச் மீன்ஸ் அங்க வந்து எனக்கு என்ன ஆகும் தெரியுமா, இங்க 3 நைட்ரஜன் இருக்கா, அதுல 2 நைட்ரஜன் எனக்கு வெளியில போயிடும். 2 நைட்ரஜன் வெளியில போயிடும். வெளியில போயிடுச்சு அப்படின்னா CH3 இங்க பார் ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆகும். மீதி ஒரு ஹைட்ரஜன் இருக்கா NH2. So we get methyl amine as the product. Okay, so we'll be getting methyl amine as the product. Okay, so sodium azide இருக்கு அப்படின்னா
ஸோ CH3Br. ஓகே, ஸோ நம்ம மித்தால் புரோமைடு கூட NaN3 ரியாக்ட் பண்றப்போ சோடியமும் புரோமைடும் சோடியம் புரோமைடா வெளில போயிடும். அப்போ நமக்கு மித்தால் அசைடு வந்து கிடைக்கும். அதை வந்து நான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்றப்போ ரெடியூஸ் ஆகும். ஸோ ரிடக்ஷன் நடக்கும், 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அதுதான் CH3NH2 with the elimination of nitrogen. ICS. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. கிளாஸ் கவனிங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரோபென்சீன் கூட நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ C6H5Cl இதுதான் வந்து நம்மளோட குளோரோபென்சீன். ஸோ குளோரோபென்சீனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அமோனியா கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, அமோனியா கூட ரியாக்ட் பண்றேன். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இன் பிரசன்ஸ் ஆஃப் 200 டிகிரி செல்சியஸ்ல வந்து ரியாக்ட் பண்றப்போ இங்க இருக்க வேண்டிய ஒரு ஹைட்ரஜனும் அண்ட் தென் இந்த Cl வந்து பாத்தீங்க அப்படின்னா HCl வெளியில போயிடும். ஒரு ஹைட்ரஜனும் Clலும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு? C6H5, ரிமைனிங் என்ன இருக்கும்? NH2 இருக்கும். ஸோ இந்த C6H5NH2 தான் வந்து என்னது? இட் இஸ் அனிலின். வெரி குட், அதான் வந்து அனிலின். ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். என்ன ரியாக்டன்ட் என்ன ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன தெரியுமா? செபாட்டியர்-மில்ஹே மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது? செபாட்டியர்-மில்ஹே மெத்தட், which is ammonolysis of hydroxyl compound. ஸோ ஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்? அமோனோலைசிஸ் வந்து பண்றோம். வாட் யூ மீன் பை அமோனோலைசிஸ்? அமோனியாவை யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றதுக்கு பேர் தான் அமோனோலைசிஸ். ஓகே, ஸோ நீங்க இங்க வந்து கவனிக்கலாம், அமோனியா யூஸ் பண்ணி C2H5OH நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? we are going to break the bond. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க இருக்கக்கூடிய இந்த OH குரூப்பும் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். அப்போ மீதி இங்க இருக்கிற NH2 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ பாத்தீங்க அப்படின்னா C2H5NH2, ஏன்னா அந்த 2 ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து வாட்டரா நமக்கு வெளியில போயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்? அகெயின் நான் வந்து எத்தனால் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து அகெயின் எனக்கு இங்க வாட்டரா வந்து வெளியில போயிடும். ஸோ வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் C2H5N, ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், NH, அவ்வளவுதான். ஸோ இங்க பாரு C2H5 இங்க ஒரு டைம் இருக்கு. ஸோ 2 times of C2H5 and then NH வந்து நமக்கு கிடைக்கும். அதை நான் என்ன பண்றேன்? திருப்பியும் எத்தனால் கூட நான் ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? அகெயின் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து எனக்கு இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டரா எனக்கு வெளியில போயிடும். இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? 3 moles ஆஃப் C2H5 குரூப் எனக்கு இருக்கு. ஸோ C2H5 வந்து நமக்கு 3 times வந்து இருக்கும் வித் நைட்ரோஜன். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய டெர்ஷியரி அமின்ஸ். நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? செபாட்டியர்-மில்ஹே மெத்தட்ல இங்க நமக்கு டெர்ஷியரி அமின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படிங்கறத கவனிங்க. ஃபீனால் எடுத்துட்டு இருக்கோம், அதை நான் அமோனியா கூட ரியாக்ட் பண்றேன். இங்க ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு இஸ் a catalyst. ஓகே, இங்க ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ 300 டிகிரி செல்சியஸ்ல நான் ஃபீனாலை ஹீட் பண்றப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த, நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? NH2 இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த NH2 தான் எனக்கு இங்க போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும், which is called as aniline. ஸோ ஃபீனால அமோனியா கூட ரியாக்ட் பண்ணா we get aniline. ஓகே, நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா aniline நமக்கு கிடைக்கும். ஓகே, வெரி குட். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதோட நம்ம what have we completed? We have completed amines. Okay, amines உடைய preparation எல்லாத்தையுமே நம்ம வந்து complete பண்ணிட்டோம். So let's go to the propertiesல நம்ம physical properties பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா chemical properties பார்க்கலாம். இதுல இந்த chemical properties ரொம்ப ரொம்ப important. lower amines, அதாவது lower amines அப்படின்னா number of carbons கம்மியா இருக்கக்கூடிய ஒரு amines. Okay, எல்லாருமே சம கூலா listen பண்ணலாமா? Yes. Okay, with full focus ஓட listen பண்ணணும். ஓகேவா? Yeah, amine preparation completed. ஒரு குட்டி fire.
ஆமா, என் தலை லைட்டா கட் ஆகுதா? எஸ். ஸோ அமன்ஸுடைய ப்ரிப்பரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோவர் அமன்ஸ், அதாவது கார்பன் ஒரு கார்பன் 2 கார்பன் இருக்கிறவங்க எல்லாருமே கலர்லெஸ் கேஸா வந்து இருப்பாங்க. அண்ட் அமோனியா லைக் ஸ்மெல். ஓகே, அமோனியா வந்து ரொம்ப ஒரு பஞ்சன்ட் ஸ்மெல், ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் வந்து அமோனியாக்கு வந்து இருக்கும். ஓகே, இதே 4 கார்பனுக்கு மேல இருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? வொலடைல் லிக்விடா வந்து இருக்கும். ஓகே, 4 கார்பனுக்கு மேல இருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? ஒரு வொலடைல் லிக்விடா வந்து இருக்கும். சரியா? 1 minute, ஒரே நிமிஷம். We are back. Yeah. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அமோனியா மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும். சரியா? ரொம்ப பஞ்சன்டான ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும். கவனிங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் 4க்கு மேல இருக்கு அப்படின்னா ஒரு திக்கான லிக்விடா வந்து இருக்கும். சரி, அதுதான் வந்து வொலடைல் லிக்விட். ஓகே, வொலடைல் லிக்விட், அது ஒரு மாதிரி ஃபிஷ் லைக் ஸ்மெல் வந்து இருக்கும். அண்ட் தேல் பி கலர்லெஸ்ஸா இருப்பாங்க. அண்ட் ஏர்ல எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா அப்ப மட்டும் கலர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மாறும். சரியா? பாய்லிங் பாயிண்ட் பாருங்க. பிரைமரி அமினுடைய பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் when you compare with secondary and when you compare with tertiary. சரியா? ஓகே. சோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா குவிஸ். இது வந்து குவிஸ் நம்பர் என்னடா? குவிஸ் நம்பர் என்னது இது? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். This is which quiz number? 3 இல்ல 4. கரெக்டா? குவிஸ் நம்பர் 4. கரெக்டா? ஓகே. சோ குவிஸ் நம்பர் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ குவிஸ் நம்பர் 4 வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஸோ அந்த குவிஸ் நம்பர் 4 வந்து என்ன தெரியுமா? பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அமினுடைய ஆர்டர் நீங்க வந்து எழுத போறீங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அமின்ஸ் உடைய ஆர்டர் ஈஸி, நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா? பிரைமரி அமின் தான் இருக்கிறதுலே ஹை பாய்லிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா செகண்டரி அமின், அதுக்கப்புறமா டெர்ஷியரி அமின். இதான் வந்து உங்களுடைய ஆன்சர். ஓகே, ஸோ கிளியரா புரிஞ்சுதா? வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, சாலிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது வந்து என்னது அப்படின்னா சாலிபிலிட்டி. ஸோ லோவர் அலிஃபாட்டிக் அமின்ஸ். லோவர் அலிஃபாட்டிக் அமின்ஸ் அப்படின்னா வந்து என்னது? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம். அது வந்து தண்ணி கூட ஈஸிலி சாலுபிளா வந்து இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ ஏதோ ஒன்று ஹைட்ரஜன், அதாவது தண்ணி கூட கலக்குது, தண்ணி கூட ஒரு விஷயம் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட். தண்ணி கூட மிக்ஸ் ஆகுது அப்படின்னாலே வந்து இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆர் குரூப் இன்க்ரீஸ் ஆக, அதாவது ஆறுங்கிறது என்னடா? அல்கைல் குரூப். சரியா? ஆறுங்கிறது வந்து என்னது? அல்கைல் குரூப். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆர் அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக சாலிபிலிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். சாலிபிலிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இங்க கார்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோபோபிக், இங்க என்ன இல்லை எதுலையுமே. ஓகே,
ஸோ கபூர்னு சந்தோஷ், எஸ் ப்ளீஸ் டோன்ட் ப்ரைவேட் த வீடியோ. இந்த லைவ் வந்து நான் ப்ரைவேட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு தீபாவளி, நிறைய பேர் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் அவங்களாம் நல்லா படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு சில பேர் இன்னைக்கே இதை படிச்சு முடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் நாளானிக்கு டியூஸ்டே வந்து ரெக்கார்டிங் வீடியோ பார்ப்பாங்க. ஒரு சில பேர் நாளைக்கு படிக்கலாம்னு இருப்பாங்க. ஸோ மேஜரா இது நடத்துறது வந்து எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் ரெக்கார்டட் வீடியோல பாக்குறப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான். சரியா? ஸோ கவலை வேண்டாம், நான் பிரைவேட் பண்ண மாட்டேன். பட் யாரு இந்த ஃபுல்லா லைவ் அட்டென்ட் பண்ணி குவிஸ் கரெக்டா ஆன்சர்லாம் மெயில் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பிடிஎஃப். ஓகே, யா. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் ஆர் குரூப் இன்க்ரீஸ் ஆக சாலபிலிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா கார்பன் இஸ் ஹைட்ரோபோபிக். அதுக்கு தண்ணியை கண்டாலே என்ன ஆகாது, பிடிக்காது. ஓகே, தண்ணியை கண்டாலே பிடிக்காது. இந்த SSK 100 நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், பிளாக் பண்ண போறேன். கடைசி வார்னிங் தரேன், இது கதை பேசுற இடம் கிடையாது. ஓகே, யா. அடுத்ததா coming to the chemical properties. ஸோ நான் அமின்ஸ் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறேன். ஏன் அமின்ஸ் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம முக்கியமா படிக்கணும் அப்படின்னா, பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் will be acting as a நியூக்ளியோஃபைல் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், இட் ஹாஸ் லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுகிட்ட எலக்ட்ரான் ரிச்சா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஏன், ஏன்னா நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஸோ விச் இஸ் பேசிக் இன் நேச்சர். ஸோ அது வந்து என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா C6H5NH2. ஓகே, நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஐ ஆம் டேக்கிங் அனிலின். ஓகேடா, SSK 100 இனிமே கிளாஸை கரெக்டா கவனிங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்பதான் எனக்கு என்ன ஆகுது, அந்த HUCl ஆட் ஆயிடுது. HUCl ஆட் ஆகி நமக்கு இது கூட ஆட் ஆயிடுது. ஸோ வி கெட் அனிலீனியம் குளோரைடு. ஓகே, நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா அனிலீனியம் குளோரைடு வந்து நமக்கு கிடைக்குது. வெரி குட். ஸோ இப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அமின்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? வாட் இஸ் திஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அமின்ஸ்? ஸோ RNH2. ஓகே, RNH2 what is this? நம்மளுடைய அமின்ஸ் இருக்கு இல்லையா, RNH2 அப்படிங்கிறது வந்து என்னது, இது வந்து நத்திங் பட் நம்மளுடைய அமின்ஸ். ஓகே, ஸோ அந்த அமின்ஸ் வந்து நமக்கு HOH வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிறப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் போய் நம்மளுடைய அமின்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட ஆட் ஆயிடும். அப்போ நமக்கு இங்க என்ன கிடைக்கும், RNH3. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், இங்க எனக்கு OH மைனஸ் தான் இருக்கும். சரியா? OH மைனஸ் தான் இருக்கும். இப்போ இந்த பெசிசிட்டி, ஓகே, எந்த இதோட பெசிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதோடைய பெசிசிட்டி கான்ஸ்டன்ட்டை கால்குலேட் பண்றோம். கான்ஸ்டன்ட்டை கால்குலேட், இப்போ பேஸ்னாலே என்னடா, சம்திங் விச் அக்செப்ட்ஸ் ஹைட்ரஜன். வந்துட்டானுங்க ஜாயின் கேர்ள்ஸ் அப்படின்னு. எங்க என்ன கிளம்பி வராங்க அப்படிங்கறது எனக்கு இது வந்து புரியவே இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நசிக்கிஃபை தெம். யூடியூப் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரிலாம் அனுப்புறவங்களை வந்து மொத்தமாவே பேன் பண்ணிடுங்க அவங்க சேனல்ல. அவங்க வந்து இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, நம்ம நார்மலா ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம்ல, எல்லா லைவ்லயும் போயிட்டு சும்மா வெட்டியா மெசேஜ் போட வேண்டியது, இதே வேலையா போச்சு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்த லைவ்லயும் போயிட்டு அவங்க நம்ம சேனலுக்கே இனிமே வர முடியாது, எல்லாத்துலேருந்துமே பிளாக் பண்ணி வச்சு அவங்கள போட வேண்டியது மெசேஜ். ஹைடு பண்ணியாச்சு, ஏன் அப்புறம் கரெக்டா நான் கெஸ் பண்ண மாதிரியே இந்த பசங்க வந்து இதே வேலை. அன்வான்ட் ஃபெலோஸ். ஆமா, ஆனா நம்ம நஸ்கிடணும் வாங்க. ஸோ வந்து இப்போ ப்ராடக்ட் அஃப்கோர்ஸ் பேஸ் அப்படின்னாலே வித் சம்திங் விச் அக்செப்ட்ஸ் ஹைட்ரஜன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஆகுது, நம்ம வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. கரெக்டா? ஸோ ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பெசிசிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்டோடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பெசிசிட்டி கான்ஸ்டன்ட் தான் எனக்கு என்ன தரும் அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் அமின் டு அக்செப்ட் ஹைட்ரஜன். எக்ஸ்டென்ட்னா எந்த அளவுக்கு அமோனியா அதாவது அமின்ஸ் வந்து ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தரும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம வந்து அயானிக் ஈக்லிபிரியம் சாப்டர் படிச்சிருக்கோம் இல்லையா, 9th சாப்டர். அதுல வந்து இந்த பிகேபி பிகேஏ எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ பிகேபி அப்படிங்கிறது என்னது, மைனஸ் லாக் கேபி. ஓகே, பிகேஏ அப்படின்னா மைனஸ் லாக் கேஏ. ஸோ கேபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப பிகேபியும் கேபியும் எப்படி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா பிகேபி அப்படிங்கிறது மைனஸ் லாக் கேபி இல்லையா. இப்ப கேபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பிகேபி டிக்ரீஸ் ஆச்சுன்னா பெசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேபியும் பெசிசிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஆனா பிகேபியும் பெசிசிட்டியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ பிரைமரி அமினுடைய கேபி வேல்யூ கொடுத்துட்டாங்க, செகண்டரி அமினுடைய கேபி வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெர்ஷரி அமினுடைய கேபி, அதாவது இது வந்து பிகேபி வேல்யூ, பிகேபி வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்கடா. ஸோ யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் மீ, இதுல இருக்கிறதுலே மோர் பேசிக்கா இருக்கிறது யாரு, இருக்கிறதுலே மோர் பேசிக்கா இருக்கிறது யாருடா. பிகேபி வேல்யூ கொடுத்துருக்காங்கடா, பார்த்து சொல்லுங்க எனக்கு. நானே எழுதியிருக்கேன், பட் யூ ஜஸ்ட் see and then let me know. You just see and then let me know. PKB value they have given. Sorry. Excuse me. Yeah. Secondary. Very good. So secondary தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே வந்து மோர் பேசிக்கா இருக்கும். அதுக்கப்புறமா பிரைமரி, அதுக்கப்புறமா டெர்ஷரி. ஏன்னா பிகேபி வேல்யூவும் பெசிசிட்டியும் அப்படியே இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பிகேபி வேல்யூவும் பெசிசிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வெரி குட். ஸோ அடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைனஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே பிளஸ் ஐ குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் ஐ குரூப்னா என்ன, எலக்ட்ரான் கொடுக்கிற குரூப், எலக்ட்ரான் கொடுக்கிற குரூப். மைனஸ் ஐ குரூப்னா எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ற குரூப். ஓகே, குளோரின், ஃப்ளூரின், புரோமின், NO2 குரூப், இதெல்லாம் எலக்ட்ரான் புடுங்குற குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்னா அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே பிளஸ் ஐ குரூப், அல்கைல் குரூப், CH3 குரூப், CH3 CH2 குரூப், மிதைல் குரூப், இதைல் குரூப், இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பெசிசிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஆகும், நம்மளுடைய பெசிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க, நான் வந்து இப்போ கேஷியஸ் ஃபேஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கேஷியஸ் ஃபேஸ்ல 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி, அதாவது டெர்ஷரி தான் வந்து நமக்கு மோர் பேசிக்கா இருக்கும் when you compare with secondary, when you compare with primary. ஏன்னா டெர்ஷரியில தான் நமக்கு வந்து என்ன இருக்கும், 3 அல்கைல் குரூப்ஸ் வந்து இருக்கும். டெர்ஷரியில நமக்கு வந்து 3 அல்கைல் குரூப் இருக்கும் இல்லையா. அப்போ 3 பிளஸ் ஐ குரூப் இருக்கும். அப்ப அதுதான் நமக்கு மோர் பேசிக்கா இருக்கும் when you compare with secondary and then primary. இதே அக்வஸ் ஃபேஸ்ல, அக்வஸ் ஃபேஸ் அப்படின்னா நம்ம தண்ணி சால்வெண்டா எடுத்துக்கிறோம், வாட்டர் வந்து சால்வெண்டா வந்து எடுத்துக்கிறோம். அப்போ நீ யோசி, தண்ணி கூட யாரு ஈஸிலி சால்வபிளா இருப்பாங்க, பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? டேய், நான் இந்த கேட்குற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. வாட்டர் கூட யாரு ஹைலி சால்வபிள்? யாரு வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்றாங்களோ அவங்க தான் சால்வபிள். நான் என்ன சொன்னேன், கார்பனுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காதுன்னு சொன்னேன். பிரைமரியில 1 கார்பன், செகண்டரியில 2 கார்பன், டெர்ஷரியில 3 கார்பன். ஓகே, அப்போ கார்பன் அதிகமாக அதிகமாக அது தண்ணி கூட டிசால்வே ஆகாது. இருக்கிறதுலே கம்மி கார்பன் யாருக்கு இருக்கு, பிரைமரிக்கு தான் இருக்கு. அப்போ பிரைமரி தான் மோர் சால்வபிளா இருக்கும் இல்லையா when you compare with secondary as well as tertiary. So aqueous stateல இந்த சால்வேஷன் எஃபெக்ட் இருக்கிறதுனால இங்க மட்டும் வந்து என்ன ஆயிடுது, நமக்கு வந்து இந்த பெசிசிட்டி ஆர்டர் வந்து மாறுது. இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. தயவு செய்து பார்த்து வச்சுக்கோங்க, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் பிரைமரின்னு இந்த பெசிசிட்டி ஆர்டர் வந்து மாறிடும். ஸோ கேஷியஸ் ஃபேஸ்ல யாருடா மோர் பேசிக், டெர்ஷரி தான் மோர் பேசிக் when you compare with primary. ஏன்னா அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அக்வஸ் ஃபேஸ், அக்வஸ் ஃபேஸ்னா தண்ணி இருக்கக்கூடிய ஃபேஸ். ஓகே, அக்வஸ் ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி, டெர்ஷரி அண்ட் தென் பிரைமரி. ஏன்னா சால்வேஷன் எஃபெக்ட், தண்ணியில சால்வபிளா இருக்கிறது பிரைமரி தானே அதிகமா, அப்புறம் தான் செகண்டரி, அப்புறம் தான் டெர்ஷரி. கல்பனா கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன்டா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த் இன் அனிலின். வாட் இஸ் அனிலின் தெரியுமா எல்லாருக்குமே? வாட் இஸ் அனிலின்? Do you all know? Yes ma'am, no ma'am. இன்னும் நமக்கு எவ்வளவு பேஜஸ் இருக்கு, கனெக்ட் பண்ணீங்களா?
15 பேஜ் தான் இருக்கு. ஓகே, we still have only 15 pages புக்ல. ஓகே, ஸோ ஆமா, பென்சீன்ல வந்து NH2 குரூப் வந்து இருக்கும். இதான் வந்து அனிலின். ஸோ பென்சீன் ரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து NH2 குரூப் வந்து இருக்கும். இதான் வந்து அனிலின். ஓகே, ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கு அப்படின்னா அது வந்து பேசிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்குன்னா அது வந்து பேசிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அப்படின்னா அது பேசிக் ஸ்ட்ரென்த்தை டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ற குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குன்னா அது வந்து பேசிக் ஸ்ட்ரென்த்தை வந்து என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். சரியா? ஓகே, so pKb of substituted aniline, pKb of substituted aniline. so இப்போ ஒரு ஆர்டர் ஆஃப் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து சொல்லுங்க, pKbயும் பேசிசிட்டியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ இருக்கிறதுலயே யார் வந்து மோர் பேசிக்கா இருப்பாங்க, இல்லைன்னா லெஸ் பேசிக்கா இருப்பாங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. யார் வந்து இருக்கிறதுலே வந்து லெஸ் பேசிக், இருக்கிறதுலே யார் ரொம்ப ரொம்ப லெஸ் பேசிக்? இந்த வேல்யூஸை பார்த்து சொல்லுங்க போதும். பிகேபியும் பேசிசிட்டியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இருக்கிறதுலே யார் வந்து லெஸ் பேசிக்? இருக்கலே மேக்ஸிமம் வேல்யூ எதுடா? 14 தானே. ஆர்த்தோ நைட்ரோ குரூப், ஆர்த்தோ நைட்ரோ குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிறதுலே லெஸ் பேசிக்கா வந்து இருக்கும். சரியா? ஓகே, ஸோ பெசிசிட்டிக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டர் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பெசிசிட்டிக்கு திஸ் பர்டிகுலர் ஆர்டர் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, அல்கைல் அமின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மெத்தாயில் அமின், ஈத்தாயில் அமின், ப்ரோப்பைல் அமின், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அல்கைல் அமின்ஸ் வந்து மோர் பேசிக்கா இருக்கும். சரியா? இதே அர் அல்கைல் அமின், ஓகே, அது வந்து அதை விட கம்மியா இருக்கும். அமோனியா அதை விட கம்மியா இருக்கும். என் அரைல்கைல் அமீன் அதை விட கம்மியா இருக்கும். அண்ட் ஃபைனலி அரைல் அமீன்ஸ் வந்து நமக்கு இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் மட்டும் பேசிக்கா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் யார் மோர் பேசிக் யார் லெஸ் பேசிக் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா கேன் வி பிகின் வித் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போலாமா? ஸோ நிறைய நேமிங் ரியாக்ஷன் நம்ம இதில் படிக்க போறோம். கார்பைலமின் ரியாக்ஷனா இருக்கட்டும், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன், ஓகே, ஸோ ஷார்டன் பவுமன் ரியாக்ஷன், இந்த மாதிரி நிறைய நேமிங் ரியாக்ஷன் வந்து இப்போதான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பயங்கர ஹைலி ஃபோக்கஸ்டா நம்ம வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் ரெடி வித் ஃபுல் ஃபோக்கஸ்? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஆல் ரெடி? வெரி குட், சாப்பிடுங்க மேம், ஹரி. சரி, என்ன பண்ணலாம்? நான் போய் இப்போ சாப்பிட்டுட்டு வரட்டுமா, இல்லைனா இன்னும் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா சாப்பிட்டுமா? ஒரு 10 minutes. ஓகே, ஐ வில் பி ஹியர் இன் 10 minutes. ஓகே, டன். அப்படியே வெயிட் பண்ணுங்க, டோன்ட் கோ. இங்க நீங்க அப்படியே கொஞ்சம் அமைதியா கண்ணுக்கு ரிலாக்ஸ் கொடுத்தீங்க, கண்ணுக்கு மட்டும் ரிலாக்ஸ் கொடுங்க. தயவு செய்து நடுவில் போயிட்டு சோஷியல் மீடியா மட்டும் பார்க்காதீங்க. சரியா? சோஷியல் மீடியா மட்டும் பார்க்காதீங்க. I'll be here in another 7 to 10 minutes. Okay? Yeah.
யா வித் ஃபுல் எனர்ஜி ஐ ஆம் பேக். வாங்கப்பா ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமின்ஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமின்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன தெரியுமா? டிஸ்அல்கைலேஷன். அல்கைல் குரூப்பை போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைமரி அல்கைல் அமினை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரைமரி அல்கைல் அமின் எடுத்துகிட்டு 1 mole ஆஃப் CH3Br கூட நான் வந்து என்ன பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வாய்ஸ் இஸ் ஆடிபிள் ரைட்? எல்லாருக்குமே வாய்ஸ் ஆடிபிள் ஓகே, எல்லாமே சரியா இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் பிஆரும் சேர்ந்து HBr வெளில போயிடும். அப்போது ஒரு அல்கைல் குரூப் மட்டும் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, அப்போது நல்லா கவனிங்க, RNH ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக அல்கைல் குரூப் CH3 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். இப்போது நான் 2 மித்தைல் குரூப்பு நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். 2 மித்தைல் புரோமைடு ரியாக்ட் பண்ணுறப்போ 2 HBr வெளியில் போயிட்டு எனக்கு வந்து கவனிச்சிங்கன்னா 2 CH3 குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். சரியா? 2 CH3 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவாட்டர்னரி அமோனியம் சால்ட், அதாவது 3 மித்தைல் புரோமைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, 3 மொத்த மித்தைல் புரோமைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன தெரியுமா ஆகும்? RN 3 மித்தைல் குரூப் வந்து எனக்கு இப்போ இருக்கும். 3 மித்தைல் குரூப் இருக்கும். ஆல்சோ புரோமைடும் எனக்கு இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஹைட்ரஜன் வந்து இல்லை இல்லையா? ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஹைட்ரஜன் வந்து இல்லை. ஸோ அல்கைலேஷனில் ப்ரைமரி அமினில் ஒரு அல்கைல் குரூப் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ we get செகண்டரி அமின். ஓகே, ப்ரைமரி அமினில் 2 அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ we get டெர்ஷியரி அமின். 3 அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ we get குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். ஓகே, we get குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். சரியா? வெரி குட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசைலேஷன். ஸோ அசைலேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? CH3CO குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறது. அசைலேஷன்னா என்னடா? CH3CO குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது? இட் இஸ் அசைலேஷன். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்? நம்ம இங்கே C2H5NH2. ஓகே, நம்ம இங்கே என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்? இத்தைல் அமின் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இத்தைல் அமினை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CH3COCl குரூப். CH3COCl அது என்னது? வாட் குரூப் இஸ் திஸ்? ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, ஆசிட் குளோரைட் குரூப் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன தெரியுமா ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். அப்போது எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? மீதி எனக்கு என்ன இருக்கும்? C2H5NH. அன்சைடு என்ன இருக்கும் நமக்கு? அங்கே C டபுள் பாண்டோ. மேபி உங்களுக்கு இன்டர்நெட் வந்து புவராக இருக்குன்னு நினைக்கிறேன்டா விமலா கோபி. தட்ஸ் வை உங்களுக்கு கிளியராக வந்து தெரியல. இன்டர்நெட் கரெக்டாக இருக்கா, ஃபுல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. CH3. இஸ் தட் கிளியர்? ஸோ N-ethyl அசிட்டமைடு வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. இப்போது இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் எது? ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ ஷார்ட் அண்ட் பவுமன் இஸ் அ ரியாக்ஷன், இஸ் அ நேமிங் ரியாக்ஷன். கரெக்டா? ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் வந்து என்னடா? இட் இஸ் அ நேமிங் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கவனிங்களேன். C6H5NH2 C6H5COCl குரூப் வந்து இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் அண்ட் தென் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து நமக்கு HCl வெளியில் போயிடும். அப்போது what do we have remaining? நமக்கு வந்து என்ன இருக்குது? நல்லா பாருங்கள், C6H5NH. அன்சைடு என்னப்பா? C double bond O C6H5. So we have got N-phenyl benzamide as the product. Okay, நமக்கு ப்ராடக்ட்ல என்ன கிடைச்சிருக்கு? N-phenyl benzamide வந்து நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு. ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்னது? இட் இஸ் HNO3. கரெக்டா? நைட்ரிக் ஆசிட் வந்து என்னது? இட் இஸ் HNO3. நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னா HNO2. பஸ்ஸு சவுண்டு கேட்குதா? இருங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும். இப்போ உங்களுக்கு பஸ்ஸு சவுண்டு கேட்காது. ஏன்னா நான் விண்டோ திறந்து வச்சிருக்கேன். ரொம்ப உள்ளே வந்து சஃபோகேட்டிங்காக இருக்குது, காற்றோட்டமே இல்லை, அதனால விண்டோ திறந்து வச்சனால சவுண்ட் வருது. இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன்.
இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பஸ் சவுண்டு புல்லட் சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா லெட் மீ நோ, ஐ க்ளோஸ் த விண்டோ. ஓகே, யா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐம் டேக்கிங் பிரைமரி அமின். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன் இந்த பிரைமரி அமின் வந்து யாரு, C2H5NH2 which is ethyl அமின் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, we are taking this ethyl அமின். அதை எடுத்து HNO2 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறேன் in presence of NaNO2 and concentrated HCl. நல்லா கவனிங்க, இந்த NaNO2 in presence of concentrated HCl இருக்காங்க இல்லையா, NaNO2 in presence of concentrated HCl, இதுதான் வந்து நம்ம இந்த டயசோடைசேஷன் குரூப். இவன் என்ன தெரியுமா, இவனோட வேலையே என்ன தெரியுமா, எங்கெல்லாம் NH2 இருக்கோ அதை N2Cl மாத்துறது தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்பல்சரி கொஸ்டின், ஃபார் கம்பல்சரி கன்வர்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ வில் மார்க் இட் அஸ் இம்பார்ட்டன்ட். HNO2 NaNO2 in presence of HCl hydrochloric acid, இது வந்து என்னதுடா, this is a very very important conversion. NH2 எங்கெல்லாம் இருக்கோ அது நீங்க N2Cl மாத்திடணும். ஸோ இங்க NH2 இருக்கா, அது அப்படியே N2Cl மாத்திருங்க, C2H5N2Cl. அதை நம்ம என்ன பண்றோம் அடுத்த ரியாக்ஷன்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும் டயசோ காம்பவுண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளா வந்து இருக்கும். கம்பல்சரின்னு வீடியோ போட்டுருவா, வெயிட் பண்ணுங்க, இதுல கம்பல்சரி ஃபார் பப்ளிக் வீடியோ போடுங்க. ஓகே ஓகே, அது தனியா வீடியோ போட சொல்றாங்க, போடலாம். ஓகே, நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது வந்து சும்மா இருக்காது, அது பக்கா அனாலிசிஸோட தான் வந்து இருக்கும். 1 minute. ஸோ லெட் மீ ஷோ யூ. இந்த பேச்சு வந்ததுனால நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து காட்டுறேன், which I really want to share. ஸோ யா, உங்களுக்கு வந்து போர்டு தெரியணும் அப்படின்னா இருங்க, நான் இதை பிடிஎஃபாவே டவுன்லோட் பண்ணிட்டு விண்டோ கேப்சர்ல போயிட்டு யா, இருங்க, அதை வந்து ஏதாவது சின்னது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நோ நோ நோ, தப்பா இருக்கு, இது ஏதோ டாக்ல இருக்குது. ஒரே நிமிஷம். சரி ஓகே, நான் இதே காட்டுறேன். இது ஆனா வந்து ரொம்ப பெருசா தெரியும். Okay, you can see it here. Okay, so book and side questions previous yearல 1 mark question வந்து ஒவ்வொரு வருஷத்துலயும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க இப்போ வந்து ஸ்கிரீன்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க. தெரியுதா? Is it visible for you? ஒவ்வொரு வருஷத்துலயும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க இப்போ வந்து ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே, சோ இங்க வந்து பார்க்கலாம், நீங்க 2025ல 3 கொஸ்டின் வந்து புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 1 மார்க் மட்டும். இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் மட்டும், கிரியேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின் மட்டும். ஸோ சாப்டர் 13ல இருந்து 1, 18ல இருந்து 1, 5th சாப்டர்ல இருந்து 1. அதே மாதிரி 2024ல 4 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2023ல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி 15ல 7 கொஸ்டின் வந்து இட் இஸ் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ அது வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கவனிங்க, என்ன கொஸ்டின், அது என்ன ஆப்ஷன், என்ன ஆன்சர், அதுக்கான பக்கா சொல்யூஷன். சொல்யூஷன் வந்து சும்மா இருக்காது, இது ஒன்று நான் உட்காந்து டைப் பண்ண சொல்யூஷன், அது என்ன பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறதுலேருந்து இருக்கும். ஸோ சாப்டர் 13ல பாருங்க, லைபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதோ பார், நான் சொல்றேன்ல புக் அண்ட் சைட் கொஸ்டினுக்கு சாப்டர் 13 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இதோ பாருங்க, லைபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட்லேருந்து கேட்டிருக்காங்க பாருங்க, புக் அண்ட் சைட் 1 மார்க் கொஸ்டின். அடுத்து பாரு ப்ராப்ளம்ஸ், அதோட சொல்யூஷன் என்ன, என்ன பேஜ் நம்பர். ஸோ புக்கில் வந்து என்ன பர்டிகுலர், எந்த சாப்டர், என்ன பேஜ் நம்பர், வால்யூம் 1 or 2 எல்லாமே இருக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஆனா சொல்யூஷன் பாருங்க, நீங்க 0 டிகிரிக்கு என்ன, 10 டிகிரிக்கு என்ன, 25க்கு என்ன, 40க்கு என்ன, 50க்கு என்ன எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்ப போன வருஷம் 40 கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு வேற டெம்பரேச்சருக்கு கேட்கலாம்ல.
எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரியா? பாருங்க 5th சாப்டர் எத்தனையோ வாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன் IUPAC nomenclature important அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பக்காவா சூப்பரா உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் வந்து எதுக்கு அப்படின்னு வந்து யாருக்காச்சும் தெரியுமா? டு யூ நோ வை ஆர் வி டூயிங் திஸ் அனாலிசிஸ் வித் பயங்கரமா வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா? தெரியுமா? Because we are going to launch a test series. Yes, test series launch பண்ண போறோம். So yeah, so let me tell you about the test series. குயிக்கா வந்து சொல்றேன். So இந்த test seriesல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் 1 மார்க்ஸால புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸால எனக்கு வந்து கட் ஆஃப் மிஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லாருக்குமே அதை அடிச்சு பிடிக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ஏதோ புக் அண்ட் சைட்லேருந்து 4 கொஸ்டின் ஏதோ ஒரு பிடிஎஃப் எடுத்து அப்படிலாம் வந்து கொடுத்து இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உட்காந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி அதில் இந்த வருஷம் வரத்துக்கு என்னென்னலாம் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எங்கே வேணால் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா பேர் நிறையா சேனலில் தராங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் ஹேவ் யூ எவர் ஹர்ட் அபவுட் தட்? ஹேவ் யூ எவர் ஹர்ட் அபவுட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ்? அந்த இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ November 14th அன்னைக்கு அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து லான்ச் ஆக போகுது. பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சொல்லப்போனால் நாங்களாம் பயங்கரமாக இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஜாயின் பண்ணி எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, யா. ஸோ கேன் வி கண்டினியூ? ஓகே கைஸ், ஓகே. ஸோ வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு NH2Cl. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்னா வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை வந்து பிரேக் பண்ணுறோம். ஓகே, எந்த டெலிகிராம் சேரணும் தெரியலடா, எக்ஸாம் மட்டும் பண்ணால் போகிறோம்டா, டெலிகிராம் சேனல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, HCl இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்கேயும், சாரி வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்கேயும், OH இங்கேயும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து Cl கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் HCl ஹியர். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நைட்ரஜன் மட்டும் தனியாக எனக்கு N2வா வந்து வெளியில் போயிடும். அதுக்கு அடுத்து இங்கே எனக்கு என்ன இருக்குது? C2H5OH. ஸோ C2H5OH. போர்டு தெரியலனா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து என்னோட வீடியோவை குட்டி பண்ணிடுறேன். எஸ், ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு போர்டு வந்து கிளியராக தெரியும். ஓகே, புரிஞ்சுதா? Do you understand? ஓகே, ஸோ இதான் வந்து நைட்ரஸ் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதே தான் நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், இந்த C2H5க்கு பதிலாக C6H5 போட்டுக்கிறேன். நல்லா கவனிங்க, C2H5க்கு பதிலாக C6H5 அனிலின் எடுத்துக்கிறேன். அனிலினை எடுத்துட்டு NaNO2 in presence of HCl. அப்போ என்னடா ஆகும்? எங்கெல்லாம் நீங்கள், நான் இதை ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததான், எங்கெல்லாம் NH2 இருக்கோ அதை தூக்கிட்டு N2Cl போட்டுருணும். எங்கெல்லாம் NH2 இருக்கோ அதை தூக்கிட்டு N2Cl போட்டுருணும். மற்றபடி மற்றது எதுவுமே வந்து மாறாது, மற்றது எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா, இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் பென்சீன் டைஅசோனியம் சால்ட். ஓகே, இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் பென்சீன் டைஅசோனியம் சால்ட். ஓகே, ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl ப்ளஸ் வாட்டர். ஓகே, test series was also for YouTube students. Yes, test series it is for everybody. Okay, but நீங்க வந்து கேட்கலாம் மேம், இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பெய்டா இல்ல ஃப்ரீயா அப்படின்னா நீ வந்து யோசிச்சுக்கோ. இதுல வந்து ரெண்டுமே வந்து இருக்கு. ஓகே, இதுல வந்து ஒரு சில பார்ட் வந்து பெய்டு வெர்ஷன்ல இருக்கு, ஒரு சில பார்ட் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ பட் எஸ் இட் இஸ் பெய்டு. ஏன் அப்படின்னா லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு பின்னாடி வந்து இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பா இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி யுவர் கட் ஆஃப் டிசைடர். அண்ட் திஸ் டெஸ்ட் சீரீஸ் இஸ் ரியலி கோயிங் டு பி a கேம் சேஞ்சர். ஓகே, ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நம்ம படிச்சிருவோம், படிச்சது எழுதிடலாம். பட் 1 மார்க், ஓகே, ஸோ 1 மார்க்ல நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ அதுக்கு கரெக்டாக ஒவ்வொன்றும் பார்த்து ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் ரெடி ப்ராசஸ் வந்து பின்னாடி போகுது. அப்படிங்கிறப்போ there will be a small amount for it.
ஓகே யா ஸோ பென்சீன் டயசோனியம் சால்ட் வந்து கிடைக்கும். இது நீங்க மறந்துடவே கூடாது. C6H5N2Cl இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய பென்சீன் டயசோனியம் சால்ட். ஓகே இதான் வந்து நம்மளுடைய பென்சீன் டயசோனியம் சால்ட். ஓகே வெரி குட். அடுத்து போலாமா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் டேக்கிங் அ செகண்டரி அமீன். ஓகே ஸோ செகண்டரி அமீன் எடுத்து நான் என்ன பண்றேன், அதே HNO2 in presence of NaNO2 and HCl கூட ரியாக்ட் பண்றேன். இங்க எனக்கு என்ன இல்லை, NH2வே இல்லை. நீங்க NH2 பார்த்தாதான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம N2Cl வந்து மாத்த முடியும். இங்க நமக்கு என்ன இல்லை, N2Cl வந்து நமக்கு இல்லை. அப்போ இங்க எக்ஸாக்டா நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த NO குரூப் போயிட்டு நமக்கு இங்க ஆட் ஆகுது. ஓகே ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுறாங்க. வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? எஸ் ப்ளீஸ் ஹியர் வாட் யூ சே, ப்ளீஸ்டா சொல்லுங்கடா. ஐ கேன் கோ லிட்டில் பிட் ஃபாஸ்டா. வெரி குட், ஃபாஸ்டாவே போயிடலாம். அப்ப N இருக்கும், மீதி N டபுள் பாண்ட் O. இதுல அஃப்கோர்ஸ் நமக்கு CH3 குரூப் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் N நைட்ரோசோ N மித்தைல் ஃபினைல் அமின். ஓகே N நைட்ரோசோ N மித்தைல் ஃபினைல் அமின். வெரி குட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெர்ஷரி அமின்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே ஸோ வி ஆர் டேக்கிங் டெர்ஷரி அமின்ஸ். ஸோ CH3 வந்து நமக்கு 3 டைம்ஸ் வந்து இருக்கு N. அதை வந்து நம்ம HNO2 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். எல்லாமே அப்படியே ஆட் ஆயிடும், அவ்வளவுதான். தே ஃபார்ம் லைக் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆயிடும். நல்லா கவனிங்க. CH3 3 டைம்ஸ் N, இந்த ஹைட்ரஜன் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க NH. ஓகே அதுக்கப்புறமா இந்த NO2 வெளியில இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து நமக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ், இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகே ஸோ ட்ரைமித்தைல் அமோனியம் நைட்ரைட் வந்து நமக்கு கிடைக்கும். ட்ரைமித்தைல் அமோனியம் நைட்ரைட் வந்து நமக்கு கிடைக்கும். வால்யூம் 1ல வந்து நேமிங் ரியாக்ஷனே கிடையாதுடா. அஃப்கோர்ஸ் இன்ஆர்கானிக்ல ஒரு சில நேமிங் ரியாக்ஷன் இருக்கு. இந்த மெக்காஃபி ப்ராசஸ், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேபர்ஸ் ப்ராசஸ், குட்டி குட்டி தான் இருக்கு. அது வந்து என்ன ஒரு 4 ரியாக்ஷன் 5 ரியாக்ஷன் இருக்கும் வால்யூம் 1ல. ஓகே ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா we are taking a N, டைமித்தைல் அனிலின். ஸோ N, டைமித்தைல் அனிலின் நம்ம எடுத்துக்கிறப்போ when we react it with HNO2 என்ன ஆகும்? இது பார்க்க தான் பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப 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 ஈஸி. ஓகே ஸோ கவனிங்க, பேரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் அண்ட் இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். வாட்டரா வெளியில போயிட்டா மீதி என்னதான் இருக்கும், நமக்கு NO குரூப் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அந்த NO குரூப்பை இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது அப்படியே காப்பி, இது அப்படியே பேஸ்ட். ஏன்னா இங்க எனக்கு இந்த டேப்ல காப்பி பேஸ்ட் பண்ண ஈஸியா இருக்கு, அதனால தான் நான் இதுல கொண்டு வந்தேன். ஸோ இங்க எனக்கு என்ன வந்துடும், N டபுள் பாண்ட் O. அவ்வளவுதான். என்னன்னா நைட்ரஜன்டா. ஓகே அவ்வளவுதான், ஈஸி. ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கார்பைல் அமின் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். கார்பைல் அமின் ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ வாட் இஸ் திஸ் கார்பைல் அமின் ரியாக்ஷன் அப்படின்னா, பிரைமரி அமின்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், இந்த கார்பைல் அமின் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி மேம்? ஸோ அலிஃபாட்டிக் பிரைமரி அமின்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அரோமேட்டிக் பிரைமரி அமின்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. மேம் பிரைமரி அமின்ஸ் எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, NH2 குரூப் வந்து இருக்கும், அதை தான் நம்ம வந்து பிரைமரி அமின்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே ஸோ அந்த பிரைமரி அமினை வந்து நம்ம CHCl3 in presence of பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ ஐசோசயனைட்ஸ் கிடைக்கும், NC. சரியா? ஐசோசயனைட்ஸ் வந்து கிடைக்கும், அதுதான் வந்து we call it as கார்பைல் அமின் ரியாக்ஷன். Is that clear? தண்ணி மட்டும் கொண்டு வரேன். ஓகே ஓகே வெரி குட்.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த கார்பைல் அமின் ரியாக்ஷன். ஓகேவா? யா, டெஸ்ட் சீரீஸ் வந்து we are going to launch on November 14th. ஓகே, நவம்பர் 14th அன்னைக்கு நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க என்ன மேம் நடக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லடா. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்பன் போய் இந்த நைட்ரஜன் கூட ஜாயின் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த H2, ஓகே, அண்ட் தென் இந்த ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன், இங்க ஒரு 3 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன், ஓகே. அப்புறமா இந்த 3 ஆக்சிஜன், இப்போ நான் ரவுண்டு பண்றேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டரா வெளில போயிடுவாங்க. 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டரா வெளில போயிடுவாங்க. வெளில போயிட்டு மீதி என்ன இருக்கு? K இருக்கு, Cl3 இருக்கு, 3 குளோரின் இருக்கு, 3 பொட்டாசியம் இருக்கு. அப்போ 3 KC எல்லாம் வெளில போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு ரிமைனிங் என்னதான்ப்பா இருக்கும்? யூஆர் சாட்டிங்க்கு நான் என்னடா ரிப்ளை பண்ண முடியும்? நீங்க எதுவுமே டவுட் கேட்குறீங்க, ஏதாவது தெளிவா கேட்குறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் வருண்ஹா. ஸோ C2H5NC, ஓகே, C2H5NC. இந்த C2H5NC தான் வந்து என்னது? ஐசோசைனைட்ஸ். அதான் வந்து என்னது? ஐசோசைனைட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு அது ப்ராடக்டா கிடைக்குது இன் கார்பைல் அமின் ரியாக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னதுடா? இட் இஸ் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் திஸ் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன இருக்கு? ஹைட்ரஜன் வந்து இருக்கு, சரியா? ஸோ அந்த ஹைட்ரஜன் வந்து என்ன தெரியுமா பண்ணும்? ஸோ இந்த சல்ஃபரோட பாண்டு ஃபார்ம் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ இந்த ஹைட்ரஜன் போய் சல்ஃபரோட பாண்டு ஃபார்ம் பண்ணிடும். ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? நேரா போய் சல்ஃபரோட பாண்டு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அதை நீங்க வந்து இங்க வந்து கரெக்டா வந்து எழுதுங்க, சரியா? அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க, SH. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் N-methyl dithiocarbamic acid. இப்போ இந்த N-methyl dithiocarbamic acid நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெர்க்குரி குளோரைடு HgCl2, ஓகே, மெர்க்குரி குளோரைடு கூட நான் வந்து என்ன பண்றேன்? ரியாக்ட் பண்றேன். ஓகே, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த I ordered Vedantu computer science guide but everyone telling it will not come. I paid. Can you tell when will I get? வருண்ஹா, உங்களோட ஆர்டர் ஐடி அண்ட் என்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்க ரெண்டுத்தையும் வந்து எனக்கு சொல்லுங்க, சரியா? ஓகே, when did you order and your order ID? Can you give it to me right now so that I'll check with the team. So today Sunday, so team won't be available, but I'll somehow get it checked. Okay, today only you ordered இல்லையா? So please wait ரா. ஓகே, இன்னைக்கு தானே நீங்க வந்து ஆர்டர் பட்டி போட்டீங்க, ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. And what is your order ID? Okay, you just check your ID and then let me know. Okay va? Yeah. MVSAT registration link is in the description. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெர்க்குரி குளோரைட் கூட ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன தெரியுமா ஆகும்? நல்லா கவனிங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த 2 குளோரினும் சேர்ந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் HCl வெளியில போயிடும். 2 ஹைட்ரஜனும் 2 குளோரினும் சேர்ந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் HCl வெளியில போயிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மெர்க்குரி அண்ட் தென் இந்த சல்ஃபர் சேர்ந்து HgS வெளியில போயிடும். இவங்க 2 பேரும் சேர்ந்து HgS வெளியில போயிடும். இப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கு அது அப்படியே எழுதுங்க. CH3N டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் S. கரெக்டா? ஏன்னா கார்பனை சுத்தி கண்டிப்பா நமக்கு வந்து என்ன இருக்கணும்? 4 பாண்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும், கரெக்டா? ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்குது? we are getting this methyl isocyanate. இதுதான்டா அந்த மிக் ராஜரி. இது வந்து ஒரு மாதிரி ஒரு மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து என்னது? this is methyl isocyanate.
சாரி தயோசயனேட், தயோ ஏன்னா சல்ஃபர் இருக்குல்ல, ஐசோ தயோசயனேட், மிதைல் ஐசோ தயோசயனேட். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும், மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல் வந்து இருக்கும். மஸ்டர்ட் ஆயில்னா என்னடா, மஸ்டர்ட் ஆயில்னா என்ன ஸ்மெல்? லக்ஷ்யாவை பிளாக் பண்ணிடலாமா? லாஸ்ட் வார்னிங் லக்ஷ்யா உங்களுக்கு. மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல். ஓகே, கடுகு, எக்ஸாக்ட்லி கடுகு எண்ணெய். யாருக்காச்சும் கடுகு எண்ணெய் பிடிக்குமா? எனக்கு வந்து கடுகு எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காது. இதை வந்து யாராச்சும் பெங்காலிஸ் கேட்டாங்கன்னா அடிக்க வந்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து அந்த கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் மாதிரி வந்து இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் எனக்கு அது எப்படி இருக்கும், ரொம்ப ஏதோ ஒரு ஃபிஷ்ஷி ஸ்மெல்லாக வந்து எனக்கு வந்து இருக்கும். ஸோ எனக்கு ஃபிஷ்ஷு ஸ்மெல்லு வந்து அதனால கடுகு எண்ணெய் எனக்கு பிடிக்காது. பட் பெங்கால்லலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்லலாம் தே யூஸ் கடுகு எண்ணெய் தான். நம்ம இங்க எப்படி நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி அவங்க வந்து கடுகு எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்மெல். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம், we are taking aniline, 2 molecules of aniline எடுத்துக்கிறேன். டேய் டக்கு டக்குன்னு சொல்லுடா, இது வந்து என்னது, இது ரெண்டுமே யாரு, they are all aniline. அனிலின் எடுத்து நான் என்ன பண்றேன், கார்பன் டைசல்ஃபைடு கூட ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த சல்ஃபரும் சேர்ந்து H2S எனக்கு வெளியில போயிடும். அப்போ எனக்கு மீதி என்ன வந்து இருக்கும் எழுதலாமா, அது நம்ம ப்ராடக்டா, ரிமைனிங் வாட் ஐ வில் பி ஹேவிங். ஸோ கவனிச்சிங்கன்னா நான் இங்கே எழுதுறேன். ஸோ பென்சீன் ரிங்கு NH, அடுத்து பென்சீன் ரிங்கு NH, போர்டு தெரியுதா? ஓகே, அது ரெண்டுமே கார்பன் கூட பாண்ட் ஆகி அது சல்ஃபர் கூட பாண்ட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ நான் இதை அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன தெரியுமா பண்றேன், அடுத்த ஸ்டெப்ல ஐ எம் ஜஸ்ட் ஹீட்டிங் இட் வித் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நான் இதை வந்து ஹீட் பண்றேன் வித் த ஹெல்ப் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் HCl. ஓகே, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த C6H5NH சேர்ந்து அனிலனா வெளியில போயிடும். ஓகே, வேது 2026 தான் வந்து ஐடியா. ஒரே ஒரு செகண்ட் இருங்க, I'll just send to the team right now. வந்துரும்டா, நீ இன்னைக்கு தானே ஆர்டர் பண்ணிருக்க, so don't worry, you will get it. ஓகே, யா, how to attend online MB-SAT பத்தி I will tell you. ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி கண்டிப்பா நாங்க வந்து சொல்றோம், don't worry about that. சரியா வருண், ஹாய், you will get the ID, don't worry, you will get the book. ஓகே, வரலனா என்ன கேளுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இங்கே வந்து என்ன இருக்குது, அந்த அனிலின் வெளியில் போனதுக்கு அப்புறமா, ஸோ பென்சீன் ரிங்கு, நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், ஸோ ஃபினைல் ஐசோ தயோசைனேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஃபினைல் ஐசோ தயோசைனேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோமினேஷன் பண்ணுறோம். ப்ரோமினேஷன் பண்ணுறதுக்கு வாட் ஐ கேன் டூ, I can use bromine water. So Br2 in presence of water நான் எடுத்துக்கலாம், இல்லைனா bromine in presence of acetic acid நான் வந்து எடுத்துக்கலாம். சரியா, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3 பொசிஷன்லயுமே எனக்கு bromine group போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். இந்த 3 பொசிஷன்லயுமே எனக்கு bromine group போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். So we'll be getting 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின். 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துட்டு இருக்கோம், இங்கே CH3 CO twice O, அதாவது ஒரு ஆன்ஹைட்ரைடு. ஓகே, ஸோ ஐ எம் ரியாக்டிங் இட் வித் ஆன்ஹைட்ரைடு. ஸோ ஆன்ஹைட்ரைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஸோ CH3 C, 1 minute, ஒரே ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் பி பேக்.
யா ஓகே. ஸோ இங்க வந்து கவனிச்சிங்க அப்படின்னா எங்க விட்டோம்? ஓஹோ, இங்க எழுதியே வந்து இருக்கா? ஓகே. ஸோ எனக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த CH3 CO அண்ட் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து CH3COH வெளில போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய CH3CO குரூப் மட்டும் நமக்கு என்ன ஆகும், இங்க போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். அதான் நான் டிஃப்ரெண்ட் கலர்ல எழுதியிருக்கேன். அதை நான் என்ன பண்றேன், அகெயின் வித் bromine in presence of acetic acid கூட நான் ரியாக்ட் பண்றப்போ ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த பேரா பொசிஷன்ல போயிட்டு புரோமோ குரூப் எனக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. அதை நான் என்ன பண்றேன், ஹைட்ராலிசிஸ் பண்றேன். அப்போ எனக்கு பாண்ட் இங்க பிரேக் ஆகி இங்க ஹைட்ரஜன் இங்க OH சேர்ந்து CH3COOH அசிட்டிக் ஆசிடாவும் அண்ட் தென் புரோமோ அனிலினாவும் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே ஓகேவா? புரிஞ்சுதா? வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ இப்போ நைட்ரேஷன் நம்ம பண்றோம். நைட்ரேஷன் அப்படின்னா என்னடா, NO2 குரூப்பை நம்ம போயிட்டு ஆட் பண்றதா வந்து என்னது, நைட்ரேஷன். ஸோ நைட்ரேட்டிங் பண்றதுக்கு வாட் மிக்சர் டு வி நீட்? நைட்ரேட்டிங் மிக்சர் வந்து நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த நைட்ரேட்டிங் மிக்சர் தான் HNO3 and then H2SO4 which is nitric acid and then sulfuric acid. Okay, so நல்லா கவனிங்க. ஸோ எனக்கு வந்து I will be getting a mixture of, இது என்னது, பேரா பொசிஷனா என்ன பொசிஷன், ஆர்த்தோவா மெட்டாவா? ஆர்த்தோ பேரா மெட்டா. ஓகே, ஆர்த்தோ மெட்டா பேரா உடைய மிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அனிலினை எடுத்து நம்ம வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் nitric and sulfuric acid கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ we'll be getting a mixture of ortho meta and para nitro aniline. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே அனிலினை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா? கிளியரா கவனிங்க, ஏன்னா நான் எழுதி வச்சாதான் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் இல்லையா? how many pages are remaining தெரியல, புக் எடுத்து பாருங்க. இந்த இதுல எழுதிக்கிறது ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் வைக்கணும்னா அதுக்கப்புறமா எவ்வளோ பேஜஸ், somebody have book, just count and tell me இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா எனக்கு முடிச்சிருவோம், டுடே we should complete. அந்த ஒரு இது வந்து வேணும் இல்லையா? நைட்ரேஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், புரோமினேஷன், நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், இன்னும் டயசோனியம் சால்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ டயசோனியம் சால்ட் வந்து 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் 5 6 7 8 பேஜ் தான்டா இருக்கு. அப்போடா 8 பேஜ். அதை யூசஸ்லாம் விட்டுருங்க, யூசஸ்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. யூசஸ் ஈஸி தானே, இப்போ நான் சொல்லி கொடுத்தாலும் நீங்க மறந்துடுவீங்க. ஸோ யூசஸ் தவிர ரொம்ப ரொம்ப கம்மியான பேஜ் தான் இருக்கு. ஓகே, நம்ம சூப்பரா முடிக்கலாம். வாங்க 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 வாங்க, இன்னும் ஹார்ட்லி ஒரு 30 minutes அதிகபட்சம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டயசோனியம் சால்ட்டா வேண்டாம், இன்னைக்கு முடிச்சிடலாம். டுடே we can complete. ஓகே, யா. ஸோ அதான்டா, ஒன்று ஆரம்பிச்சா நம்ம முடிச்சிடணும். ஓகே, வாங்க, பாதியில விட்டு போற கதெல்லாம் வச்சுக்கவே கூடாது, அப்புறம்னா நம்ம பண்ணவே மாட்டோம் அதை. ஸோ இங்க கவனிங்க, இங்க நமக்கு என்ன இருக்கு, இந்த CH3CO குரூப் போன இதுல பார்த்தோம்ல, அதே தான்டா இங்கேயும் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ இந்த COCH3 மட்டும் நமக்கு என்ன ஆகும், 1 molecule of COCH3 மட்டும் எனக்கு அட்டாச் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடியது வாட்டரா எனக்கு வெளில போயிடும். அதை நான் என்ன பண்றேன், நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். அது வந்து என்னது, நைட்ரேட்டிங் ரியேஜென்ட். எஸ், டஃப் மைண்ட். ஆமா, நம்ம ஐஸ் பிரேக்கரே நடுவில் வைக்கல, வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். NO2 குரூப் கூட நான் NO2 குரூப் நைட்ரோ குரூப் போயிட்டு எனக்கு வந்து என்ன ஆகும், சப்ஸ்டியூட் ஆகும். எனக்கு என்ன ஆகும், நைட்ரோ குரூப் போயிட்டு எனக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகும். சரியா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி எனக்கு வந்து மேல COCH3 குரூப் வந்து இருக்கு. நான் இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றேன், அதாவது வாட்டரை யூஸ் பண்ணி நான் வந்து பாண்டை பிரேக் பண்றேன். ஓகே, ஸோ ஹவ் ஆம் ஐ டூயிங் தட்? ஸோ இந்த இடத்துல பாண்டை வந்து பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹைட்ரஜனும் இந்த இடத்துல OHும் வந்து ஆட் பண்ணுங்க. சரியா? ஸோ அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங், ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு NH2 அண்ட் தென் கீழே வந்து NO2. புரிஞ்சுதா?
பிளஸ் இங்க என்ன இருக்கு CH3COOH CH3COOH புரிஞ்சுதா ஓகே வெரி குட் வெரி குட் ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது we are going to discuss about sulfonation ஓகே நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து என்னது it is sulfonation nitration எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா we'll be getting para nitro aniline நமக்கு இங்க கிடைச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் பேர் என்னது para nitro aniline para nitro aniline வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா இட் இஸ் Friedel-Crafts reaction இல்ல இது சல்ஃபோனேஷன் நம்ம பார்க்க போறோம் வெயிட் பண்ணுங்க யா சோ சல்ஃபோனேஷன்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனிலினை எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் சல்ஃபோனேஷன் பண்றோம் சரியா சோ சல்ஃபோனேஷன் பண்றதுக்கு என்ன ரியேஜென்ட் நமக்கு வேணும் SO3H குரூப் தான் சல்ஃபோனேஷனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க SO3H குரூப் தான் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும் சரியா சோ இங்க நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின்ல நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ என்ன தெரியுமா ஆகும் இந்த சல்ஃபூரிக் ஆசிட் அப்படியே போயிட்டு எனக்கு இங்க ஆட் ஆயிடும் H2SO4 ஸோ அகெயின் நான் திருப்பி வந்து என்ன பண்றேன் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ இந்த SO3H வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு பாரா பொசிஷன்ல போயிட்டு ஆட் ஆகும் அது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சல்ஃபனிலிக் ஆசிட் அந்த குஸ் அடுத்தது குஸ்ரா சல்ஃபனிலிக் ஆசிட் ஓகே இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன தெரியுமா பண்றோம் இங்க இருக்கக்கூடிய அந்த ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் நேரா போய் அந்த ஹைட்ரஜனோட எனக்கு ஆட் ஆயிடும் அப்போ மேல NH3 இருக்கும்டா கீழே SO3 இருக்கும் மேல பாசிட்டிவ் சார்ஜ் நைட்ரஜன் மேல கீழே நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜன் மேல சோ ஒரே காம்பவுண்ட்லயே when I have both positive and as well as negative charge அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்ன தெரியுமா Zwitter ion அதுக்கு பேர் தான் வந்து Zwitter ion so ஒரே காம்பவுண்ட்லயே when I have both positive as well as negative charge அப்படின்னா in that case I call it as Zwitter ion okay சரி சோ இப்போ எவ்வளவு குவிஸ் முடிச்சிருக்கோம் சொல்லுங்க யாராச்சும் இப்போ என்ன குவிஸ் பார்க்கணும் இப்போ எந்த குவிஸ் நம்பர் பார்க்கணும் 5 6 எந்த குவிஸ் நம்பர் பார்க்கணும் 5 ஓகே சோ 5th குவிஸ் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன் சரியா ஓகே சோ Friedel-Crafts reaction சோ Friedel-Crafts reactionல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமா ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இருக்கு சோ ஒன்னு வந்து என்னது அப்படின்னா Friedel-Craftsல அல்கைலேஷன் அப்படின்னா அல்கைல் குரூப் CH3 குரூப் அந்த மாதிரி அல்கைல் குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்றது ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அசைலேஷன்னா COCH3 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்றது ஸோ இதுல அனிலின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கம்பல்சரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி திஸ் பிகாஸ் கம்பல்சரி கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனிலின் வந்து எதனால நமக்கு Friedel-Crafts ரியாக்ஷனை அண்டர்கோ பண்ணாது ஏன் அப்படின்னா அனிலின் இஸ் அ பேசிக் இன் நேச்சர் அனிலினுடைய நேச்சர் வந்து என்னது பேசிக் ஏன்னா அனிலின்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணாது இட் வில் நாட் பார்ட்டிசிபேட் ஓகே ஸோ வெயிட் பண்ணுங்க அது கவனிங்க it donates lone pair of electrons to aluminum chloride இப்போ Friedel-Crafts very emergency examination coming வருண்ஹா நீங்க இன்னைக்கு தான் கைடு ஆர்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா so your guide will take around 7 days for you to receive okay minimum 7 working days வந்து எடுக்கும் வெயிட் பண்ணுங்க today is a Diwali வேதாந்துலேருந்து சென்ட் பண்ணியிருந்தா கூட கொரியர் ஆஃபீஸ் வந்து அடுத்த 3 நாளைக்கு லீவுடா வரும்ஹா நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த 3 நாளைக்கு கொரியர் ஆஃபீஸே லீவு ஸோ 3 நாளுக்கு அப்புறமா தான் பெங்களூர்லேருந்து கிளம்பி உங்க ஊருக்கே வந்து வரும் சரியா ஸோ நீங்க ஆர்டர் பண்ணது தீபாவளி டைம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யூ வில் பி கெட்டிங் ஓகே ஓகே
ஆமாண்டா, இது வந்து ஒரு கொஸ்டின் தான். புக் பேக்லயே உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து உண்டு. இன்னைக்கு தானே ஆர்டர் பண்ணிருக்கீங்க, சோ வெயிட் பண்ணுங்க. ரெக்கார்டட் அப்லோட்ல தான்டா இருக்கும், டோன்ட் வரி. யா, ஸோ அனிலின் வந்து நமக்கு பேசிக் இன் நேச்சர்னால இங்க நல்லா கவனிங்க. ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல ஒரு கேட்டலிஸ்ட் வந்து இருப்பான். அந்த கேட்டலிஸ்ட் தான் AlCl3. அந்த கேட்டலிஸ்ட் வந்து யாரு? அலுமினியம் குளோரைடு. ஓகே, இப்போ கேட்டலிஸ்ட் வந்து எதுக்கு இருக்கு? ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்காக தான் கேட்டலிஸ்ட் வந்து இருக்கு இல்லையா? சோ இது வந்து என்ன தெரியுமா பண்ணிடும்? அந்த கேட்டலிஸ்ட் கூடயே பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். என்ன பண்ணிடும்? இந்த நம்மளுடைய வாட் இஸ் திஸ் அனிலின், யா, நம்மளுடைய அனிலின் வந்து கேட்டலிஸ்ட் கூடவே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஸோ they both form a bond and then first கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் அடக்ட்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஜாயின் ஆகி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ கேட்டலிஸ்ட் கூடயே அது வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறப்போ அதுக்கு மேலே அந்த ரியாக்ஷனே நடக்காது, which inhibits electrophilic substitution. அதனால இங்க நமக்கு என்ன நடக்காது? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. ஹாய் மேம், நான் சொன்ன மாதிரியே மேக்ஸ் சாப்டர் 7 முடிச்சிட்டேன். ஜனார்தனன், வெரி குட், சூப்பர். ஸோ ஜனா வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்ப இந்த கிளாஸ் நாளைக்காச்சும் வந்து கவனிங்க. ஹவ் ஆர் யூ சோ கன்சிஸ்டன்ட், ப்ளீஸ் ரிப்ளை. ஷாஹிதா கேக்குறாங்க ஹவ் ஆர் யூ வெரி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு. நான் ஏன் கன்சிஸ்டண்டா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ குயிக்கா மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, when you really want to do something, when you have to do something, you will really find a way to do something. Okay, இது நான் சொல்ல, யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, பட் that is what I really realize. நீ ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா பண்ணியே அவ்வளவுதான். You just have to need to have that fire inside you. You just need to have that devotion inside you. Devotionனா என்ன? நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீ டெடிகேட்டடா நீ இருக்கிறது வந்து அந்த ஒரு டெடிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து வேணும். ஆல்சோ யூ நீட் டு ஹாவ் த டிசிப்ளின் ஒன்று வந்து வேணும். சரியா? நான் ஸ்டாப்லாம் பண்ணல, டெய்லி ஸ்டடி பிளான் வந்துட்டு தான் இருக்கு. நேத்து கூட வந்திருக்கு, கோ அண்ட் செக் இட் அவுட். ஓகே ஓகேப்பா, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. கண்டிப்பா மாமா, இப்போ கொஞ்சம் டயர்டா இருக்கு. டுமாரோ ஈவினிங் பாக்குறேன் கண்டிப்பா. நான் வந்து ஜெனாலாம் நம்புவேன், படிச்சிருவேன்னா படிச்சிருவாங்க. இதோ பாருங்க, யூ கேன் ஆஸ்க் ஆர் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இட் செல்ஃப். என்னைய கேட்காதீங்க. பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கிளாஸ் கவனிச்சிருக்காங்கல்ல, அவங்கள கேளுங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிளாஸ் இவ்வளவு நேரம் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு. தே ஆர் த ரியல் வாரியர்ஸ். ஓகே, சோ வாங்கப்பா. சோ அனிலின் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அது கேட்டலிஸ்ட் கூடயே சேர்ந்து ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணிடும். அதனாலதான் அது வந்து ஒரு அடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும். தட் இஸ் வை பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, எஸ், ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த ரியாக்ஷன் இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 218ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, ஸோ கேன் வி கண்டினியூ த இன்னும் நமக்கு ஒன்று டயோசோனியம் சால்ட் மட்டும் தான் வந்து இருக்கு. எல்லாரும் சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. அண்ட் யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க, உங்க பேர்லாம் போடுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் டு திஸ் வேர்ல்ட் தட் பீப்புள் ஆர் சோ கன்சிஸ்டன்ட் அண்ட் தே ஆர் லைக் சோ மச் டிவோட்டட். ஃபாஸ்ட்லாம் இல்லப்பா, கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலே போறோம். என் பேச்ச நானே கேட்கல, அது பாத்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி நீ வந்து உன் பேச்ச நீயே கேட்கல அப்படின்னா வேற யாரு கேட்பாங்க, புரியுதா? அதனால நீ ஒரு பிளான் பண்ணா அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணு. பிரகதீஷ், வெயிட் பண்ணுங்க, எல்லார் பேரையும் நான் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து படிப்போம். ரேகா, அபிராமி, ஜி கபிலா, திவ்யா, தான்யா, பிரகதீஷ், சானு, ஜனா, கேபி, சுஜய், மிருதுலா, புவனா ஸ்ரீ ஃப்ரம் தீமினல், அக்ஷயா, அனிஷா ஸ்ரீ, அடுத்து பிரகதீஷ், சிந்தியா, அபிநயா ஸ்ரீ, சுப்ரியா, கிரிஷ், ஜோ, ஜனா, ஹரிணி, தர்ஷினி. வெரி குட். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டுக்கள். கிளாப்ஸ் 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 கிளாப்ஸ். வெரி குட். ஸோ நம்ம வந்து குவிஸ் நம்பர் 5 பார்க்கணுமா? இப்போ 6ஆ? டக்குன்னு சொல்லுங்க, குவிஸ் நம்பர் என்னப்பா? என்ன குவிஸ் 5 இப்ப பார்க்கணும்?
குஸ் 5 6 இப்போ பார்க்க வேண்டிய குஸ் 5 கரெக்டா 5 ஓகே சோ குஸ் 5 வந்து என்ன தெரியுமா क्वेश्चन why aniline does not undergo Friedel-Crafts reaction ஏன் வந்து அனிலின் வந்து Friedel-Crafts reaction undergo பண்ணாது ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 218ல இருக்கு பேஜ் நம்பர் 218ல இருக்கு இதான் ஏன்னா அனிலின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேசிக் இன் நேச்சர் அது கேட்டலிஸ்ட் அலுமினியம் குளோரைடு கூட சேர்ந்து அடெக்டிவ் ஃபார்ம் பண்ணிடும் அதனால எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்காது அவ்வளவுதான் so that's why electrophilic reaction substitution reaction நடக்காது so page number 218ல இருக்கு you can refer that and then give me an answer okay very good so quiz number 5 note பண்ணிட்டீங்களா 10 குவிஸும் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது சரியா ஓகே சோ ஒரு குட்டி ஐஸ் பிரேக்கர் and then we will start with ஆமா பேசாம நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த குவிஸுக்குலாம் ஆன்சர் எழுதி ஒரே ஒரு போட்டோ எடுத்து கூட மெயில் பண்ணுங்க டைப் பண்ணா தப்பாயிடும் கரெக்ட் தான் பிரகதீஷ் சொல்ற மாதிரி குவிஸ் எல்லாத்தையும் ஆன்சர் எழுதி போட்டோ எடுத்தே அனுப்புங்க நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆமா டைஅசோனியம் சால்ட் நீங்க இந்த சாப்டர்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஆனா இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த போட்டோக்கெல்லாம் அங்கங்க குங்குமம் சந்தனம் வைக்கிற மாதிரி வச்சிருக்கேன் நான் இங்க செம இம்பார்ட்டன்ட் போட்டோ எடுத்தே அனுப்பலாம் தப்பு கிடையாது டைப் பண்ணி அனுப்பலாம் போட்டோ எடுத்து அனுப்பலாம் அதை பத்தி தப்பே கிடையாது 10 குவிஸ் பார்ப்போம் முடிகிற வரைக்கும் எவ்வளவு குவிஸ் வருதோ ஓகே தண்ணி குடிப்போம் யா ஆரம்பிக்கலாமா குட்டி ஐஸ் பிரேக்கர் ஃபார் 5 minutes என்ன பண்ணலாம் இந்த ஐஸ் பிரேக்கர்ல ஓகே so I'll ask you so just tell me what are the major challenges you are facing while studying படிக்கிறப்போ தூக்கம் வருது படிக்கிறப்போ வந்து டயர்டா இருக்கு what is the major challenges which you are facing during preparation நான் ப்ரிப்பேர் பண்றப்போ ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம் அப்படின்னா செம்மையா தூக்கம் வரும் ஃபுல் டே கூட தூக்கம் வரும் ஓகே இட்ஸ் நாட் லைக் நைட் நல்லா தூங்கினாலும் தூக்கம் வரும் பகல்லையும் தூக்கம் வரும் புக் எடுத்து வச்சாலே பயங்கரமா வந்து தூக்கம் வரும் ஸோ ஸ்லீப் வாஸ் ஒன் டிஸ்ட்ராக்ஷன் வாஸ் ஆக்சுவலி லெஸ் ஃபார் மீ ஏன்னா நான் இருந்தப்போ அப்போ எங்க வீட்டில் எங்க அம்மாட்ட ஃபோன் கிடையாது எங்க அப்பாட்ட மட்டும் தான் ஃபோன் இருக்கும் எங்க அப்பா ஆஃபீஸ் போயிடுவாரு சாயந்தரம் தான் வருவாரு ஸோ அப்போ நான் படிச்சுட்டு இருந்த காலத்துல வந்து டேப்லெட் எனக்கு ஒரு டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனா அந்த டேப்லெட்ல என்னது நான்லாம் அப்பெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோவா கிடையாது யூடியூப் உண்டு ஷார்ட்ஸ் எல்லாம் கிடையாது இப்போதானே இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சு ஸோ அப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை அதனால நான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகலை இப்போ டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு மேபி நான் இப்போ உங்க கூட சேர்ந்து படிச்சிருந்தா கூட ஓவரா டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்பேன்னு தான் எனக்கே தோணுது ஸ்லீப்பிங் டியூரிங் ஸ்டடி டைம் டிஸ்ட்ராக்ஷன் டே ட்ரீமிங் முடியும்டா முடியும் நினைச்சா முடியும் நீ நினைச்சா முடியும் டே ட்ரீமிங் ஆமா நான் எனக்கு வந்து செம்மையா இருக்கும் சொல்லுவாங்க அந்த மேல் அடாப்டிவ் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நானே வந்து மைண்டுக்குள்ள ஒரு சினாரியோ வந்து இமேஜின் பண்ணி அது பாட்டுக்கு கதைக்குள்ள கதை நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு கதையை கனவு காண்டுட்டே இருப்பேன் பிரெயினை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ அந்த டே ட்ரீமிங் நிறைய வந்து இருக்கும் பிரெயின்ல எஸ் ஐ ஹாவ் ஆல்சோ ஃபேஸ் தட் டயர்ட்னஸ் அஃப்கோர்ஸ் யா செம டயர்டா இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்தாலே பயங்கர டயர்ட்னஸ் வந்து இருக்கும் தமிழ் மீடியம் ஆனா நான் சொல்லி தரது புரியுதா வெரி குட்ரா தேங்க்யூ ஸோ மச் அதுவும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர மாதிரி வருமா நைஸ் ஓகே ஐ ஃபீல் ப்ரெஷர் அஃப்கோர்ஸ் யா நீ வந்து எப்போல்லாம் நமக்கு வந்து இந்த ப்ரெஷரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து நம்ம எய்தர் வந்து ஓவரா ஸ்லீப் பண்ணுவோம் இல்லைன்னா கம்மியா ஸ்லீப் பண்ணுவோம் நல்லா நீ நோட் பண்ணு நீ ஓவரா ஸ்லீப் பண்ணாலோ கம்மியா ஸ்லீப் பண்ணாலோ அப்போ திருப்பியும் நீ வந்து ஸ்ட்ரெஸ் திருப்பியும் ஸ்ட்ரெஸ் ஆனா நீ திருப்பியும் ஓவர் ஸ்லீப்பிங் ஆர் லெஸ் ஸ்லீப்பிங்க்கு வந்து போவீங்க இந்த சேம் கோஸ் வித் ஃபுட் ஆல்சோ ஓகே ஸோ
நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து நிறைய சாப்பிடுவோம், ஓவர் ஈட்டிங் இருக்கும். ஒரு சில பேர் சாப்பிடவே முடியாது, பசியோட வந்திருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பேனிக் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடே இறங்கவே இறங்காது. இது நோ ஈட்டிங் ஆர் மோர் ஈட்டிங். நீ நோ ஈட்டிங்னாலும் பாடி திருப்பி உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், அதிகமா ஈட் பண்ணாலும் பாடி திருப்பி உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். இது ஒரு லூப் மாதிரி வந்து போயிட்டே வந்து இருக்கும். ஒரே வாழ்க்கை பத்தின யோசனையா தான் மேம் இருக்கு. வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன யோசனை? எனக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன கரியர் சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதா ஒரே திங்கிங்கா வந்து இருக்கும். No one understand that the pressure is real. Yes, the pressure is real. Nobody will understand. But also I am tell you, யாரும் உன்னை புரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கவே நினைக்காத. Why should somebody understand you? Okay? Yes, நீ மட்டும் go through பண்ணது நீ மட்டும் go through பண்ணல. எல்லாருமே go through பண்றாங்க. I'm not like அதனால நான் வந்து அந்த நார்மலைஸ் பண்ணல. எல்லாருமே அது go through பண்றாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப புரியுது. Because I were also a student, right? So the pressure is of course real. Marine engineering, no parent support. பரவாயில்ல, நான் தான் சொன்னேன் 𝐂𝐞𝐻𝐿 நீ தனியா படி, உன்னால முடியும். பயோ லைவ் இருக்கு, கேன் வி கான்டாக்ட். பயோ லைவ் இருக்கு, கேன் வி கான்டாக்ட். புரியலடா அபிநயா. அட் வாட் டைம் டு யூ ஹேவ்? 6:30க்கு தானே இருக்கு உங்களுக்கு பயோ லைவ். At what time do you have bio live? 6:30, right? $6:30 தான்டா. Can we start? Can we begin? Okay, then PDF means slides தான்டா. slides. ஆமா, இந்த நான் வந்து PDFல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆமா யாரெல்லாம் ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இது தரேன், ஸ்லைடு தரேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷனோட PDF தரேன். இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷனோட PDF தரேன். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து தரேன். சரியா? ஓகே. So diazonium salt, benzene diazonium salt. குயிக்கா முடிக்கலாம். வாங்க 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 வாங்க. புக் எடுத்தே நான் நடத்திடுவேன், ஆனா அது வந்து உங்களுக்கு ரொம்ப அவ்வளவு கரெக்டா இருக்காது. இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம், கொஞ்சம் தானே. ஓகே. ஸோ எஸ், ஸோ இந்த டயசோனியம் சால்ட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, அரோமேட்டிக் அமின்ஸ் இருக்கு இல்லையா? அரோமேட்டிக் அமின்ஸ் வந்து இருக்கு. அமின்ஸை எது கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா NaNO2 in presence of HCl. NaNO2 in presence of HCl. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த டயசோனியம் சால்ட் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ வந்து என்ன கிடைக்குது? இந்த டைஅசோனியம் சால்ட் வந்து கிடைக்குது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, NH2 குரூப்பை வந்து இது என்னவா மாத்திரும்? N2Cl மாத்திரும். சப்போஸ் இங்க RNH2 இருக்குன்னா RN2Cl மாத்திரும். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? கிளியர் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த டயசோனியம் சால்ட்ல நீங்க ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ பென்சீன் டயசோனியம் சால்ட்டை பத்தி தான் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? which is C6H5N2Cl. இதுலேருந்து நம்ம நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. ஸோ இதுவும் பென்சீன் டயசோனியம் குளோரைடு தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா C6H5N2Cl. இதுவும் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு தான். நம்ம கப்ளிங் ரியாக்ஷன்லாம் இது அப்படியே வந்து நம்ம ஸ்லீப்பிங் இது அப்படியே வந்து பெரட்டி போட்டுருவோம், டாட்டாய்ஸ் பெரட்டி போடுற மாதிரி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா N2Cl. ஸோ இதுவும் வந்து என்னது? இது எல்லாமே வந்து பென்சீன் டைஅசோனியம் சால்ட் தான். இது எல்லாமே பென்சீன் டயசோனியம் சால்ட் தான். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த பென்சீன் டயசோனியம் சால்ட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஒண்ணுமே இல்லை, RNH2 ஏதோ ஒரு அனிலின் வந்து இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? NaNO2 in presence of HCl கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ we'll be getting this diazonium salt. ஸோ இது வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ ப்ரிப்பரேஷனை விட்டுருங்க. இங்க நம்ம டைரக்டா எதுக்கு போறோம் அப்படின்னா
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து என்னது அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நான் காலையில வரைக்கும் உங்களுக்காக தான் இந்த நோட்ஸ் வந்து எழுதிட்டு இருந்தேன். அதனால வந்து எனக்கு இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைட் மட்டும் நோட்ஸ் எழுதுறதுக்கு டைம் பத்தல. அதனால வந்து ஐ எம் சாரி. இது மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஸ்லைட்ல எழுதி நடத்த போறேன். சரியா? அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியலி ஸ்லைட்ல பாதி வந்து இருக்கும். ஓகே, இது வந்து நான் குயிக்கா வந்து எழுதுறேன். பென்சீன் டைசோனியம் குளோரைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் இருக்குமா? கலர் இருக்காது. ஸோ தே ஆர் கலர்லெஸ். ஓகே, அண்ட் அது சாலிட் வந்து எப்படி இருக்கும்? கிறிஸ்டலின் சாலிடா வந்து இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்? கிறிஸ்டலின் சாலிட். கிறிஸ்டலின் சாலிட். ஓகே, ஸோ they will be colorless crystalline solid. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ரெடிலி சாலுபிள் இன் வாட்டரா வந்து இருக்கும். சரியா? ஈஸியா வாட்டர்ல வந்து சாலுபிளா வந்து இருக்கும். ரெடிலி சாலுபிள் இன் வாட்டர். ஓகே, ரெடிலி சாலுபிள் இன் வாட்டர். அண்ட் தென் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வாட்டர்ல ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். வார்ம் வாட்டர்லயும் ரியாக்ட் ஆகும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அக்வா சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிட்மஸ்ல வந்து அது நியூட்ரலா இருக்கும். அது வந்து அசிடிக்காவும் இருக்காது, அது வந்து பேசிக்காவும் வந்து இருக்காது. சரியா? ஸோ இதோடைய அக்வா சொல்யூஷன்னா நான் இதை எடுத்து தண்ணியில வந்து போட்டுட்டேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நான் வந்து தண்ணியில வந்து போட்டுட்டேன் அப்படின்னா லிட்மஸ் பேப்பர் வந்து கொடுக்குறப்போ அது வந்து நியூட்ரலா வந்து இருக்கும். அதாவது அசிடிக்காவும் இருக்காது, அது வந்து பேசிக்காவும் இருக்காது. ஓகே, ரெட் ப்ளூலயும் மாத்தாது, ப்ளூல வந்து ரெட்லயும் வந்து மாத்தாது. சரியா? and it conducts electricity conduct பண்ணும். conduct electricity. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சீன் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட் வந்து நமக்கு வாட்டர்ல சாலுபிளா வந்து இருக்கும். and it is stable in sorry excuse me. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பென்சீன் டைசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரேட் வந்து நமக்கு வாட்டர்ல சாலுபிளா வந்து இருக்கும். சரியா? ஓகே, அண்ட் இட் வில் பி சாலுபிள் இன் அண்ட் இட் வில் பி ஸ்டேபிள் இன் ரூம் டெம்பரேச்சர். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். யூ ஆர் ஆன்லைன் ஆர் நாட்னா புரியலடா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பென்சீன் டைசோனியம் குளோரைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. which is C6H5N2Cl இல்லையா? ஸோ இதுல ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் லாஸ் ஆஃப் நைட்ரஜன், அதாவது நைட்ரஜன் லூஸ் ஆகி ரீப்ளேஸ் ஆகக்கூடியது. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஆனா அதுல வந்து என்ன ஆகும்? லாஸ் ஆஃப் நைட்ரஜன் வெளியில போய் ஏதாச்சும் வந்து ரீப்ளேஸ் ஆகிற ஒரு ரியாக்ஷன்ஸ். ஓகே, அதே இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் நோ லாஸ் ஆஃப் N2. இந்த N2ல கையே வைக்க மாட்டோம் நம்ம. ஸோ N2 வந்து N2வை டிஸ்டர்ப் பண்ணுவோம், N2வை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். N2 வெளியில போகும், N2 வெளியில போகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு இதுல வந்து இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ரஜன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து என்னது? ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ரஜன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைட் வந்து இருக்கு இல்லையா? அதை நான் வந்து எழுதிக்கிறேன். which is C6H5N2Cl. ஸோ இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சில மைல்டான ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் which is H3PO2. H3PO2 இதோட பேரு வந்து என்னடா? தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க. ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் வாட்டர். ஓகே, நான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன்.
அப்படி இல்லைன்னா எத்தனால் கூட நான் ரியாக்ட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் cuprous chloride. ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் cuprous chloride, அதான் CuCl. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய N2 எனக்கு தனியா வெளில போயிடும். ஏன்னா இது வந்து நைட்ரஜன் வெளியில தள்ளக்கூடிய ஒரு ரியாக்ஷன், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நைட்ரஜன் இங்க நடக்கும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இந்த ஹெச்சும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். ஹெச்சும் சிஎலும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா HCl நமக்கு வெளியில போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு? C6, இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா H6. ஸோ C6H6 ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன், ஒரு 3, இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹைட்ரஜன் சேர்த்தீங்கன்னா H3PO3, இந்த ஆக்சிஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா H3PO3. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு இங்க கிடைச்சிருக்கு? பென்சீன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஓகே, பென்சீன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஸோ டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? ஸோ நான் திருப்பி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பென்சீன் டயோசோனியம் குளோரைடை எத்தனால் கூட ரியாக்ட் பண்றேன். கவனிங்க, C6H5N2Cl வந்து நான் என்ன பண்றேன்? எத்தனால் கூட C2H5OH எத்தனால் கூட ரியாக்ட் பண்றேன். என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. HCl வெளியில போயிட்டாங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? C6, அதாவது அதே மாதிரி தான் இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த N2வும் வெளில போயிடும். அஃப்கோர்ஸ் இது நைட்ரஜனை இன்வால்வ் பண்ணி இருக்கிற ஒரு ரியாக்ஷன் இல்லையா? ஸோ நைட்ரஜனும் நமக்கு வெளியில போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? C6H5, அந்த ஹைட்ரஜனும் இங்க ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா C6H6 பென்சீன். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்காங்க? CH3, இது இருக்குல்ல, இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். C2H5 I will write it as CH3CH2 எழுதுறேன். CH3CH2. ஸோ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குவாங்க? CH3CHO தான் இருக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் தானே இங்கே போய் ஆட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3CHO அசிட்டால்டிஹைடு. ஓகே, அசிட்டால்டிஹைடு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம நைட்ரோ குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில ரியாக்ஷன்ஸ். ஓகே, இதே ரீப்ளேஸ்மெண்ட் பை குளோரின், புரோமின், சயனைடு குரூப் இதெல்லாம் என்ன ஆகும்? ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ரஜன் பார்த்தோம்ல, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பை குளோரின், புரோமின் அண்ட் சயனைடு தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன் பேரு, இட் இஸ் அ நேமிங் ரியாக்ஷன். இந்த நேமிங் ரியாக்ஷன் பேரு வந்து இட் இஸ் சாண்ட்-மேயர் ரியாக்ஷன். ரியாக்ஷன் பேர் என்னது? இட் இஸ் சாண்ட்-மேயர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஐ எம் டேக்கிங் பென்சீன் டயோசோனியம் குளோரைடு. ஓகே, ஐ எம் டேக்கிங் பென்சீன் டயோசோனியம் குளோரைடு which is C6H5N2Cl. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஐ எம் கன்வெர்ட்டிங் இட் டு, அதாவது எல்லாத்துலயுமே பாண்ட் வந்து எனக்கு இங்கேயே வந்து பிரேக் ஆயிடும். பாண்ட் இங்கேயே வந்து எனக்கு பிரேக் ஆயிடும். அஃப்கோர்ஸ் நைட்ரஜன் நமக்கு வெளியில தனியா போயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்னலாம் இது மூலமா நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா C6H5Cl குளோரோபென்சீன், C6H5Br புரோமோபென்சீன், C6H5Cn சைனோபென்சீன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா cuprous chloride Cu2Cl2 cuprous chloride in presence of HCl கூட ரியாக்ட் பண்றேன். அடுத்து புரோமின் வேணும்னா cuprous bromide கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் in presence of HBr. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் சயனைட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் in presence of KCN. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? சயனோபென்சீன் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ இதுதான் பென்சீன் டயோசோனியம் குளோரைட்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய chlorobenzene and then bromobenzene and cyanobenzene. ஓகே, டேப்லெட் நேமா? டேப்லெட் இது சொல்றீங்களா? சாம்சங், ஆனா வந்து அது என்ன SF ஏதோ ஒரு மாடல். ஓகே, யா. ஸோ இஸ் இட் கிளியர்? பக்கா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? we are going to study about the Gattermann reaction. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ்
Gattermann reaction. ஓகே, ஸோ இந்த Gattermann reactionம் அதே மாதிரி தான்டா, Sandmeyer reaction மாதிரியே தான். ஓகே, எஸ் எஸ் ஐ வில் டெல் யூ த குவிஸ், டோன்ட் வரி. ஸோ Gattermann reactionலயும் நம்ம வந்து என்ன பண்றோம், we are taking this benzene diazonium chloride C6H5N2Cl. இதெல்லாம் தீமினல் பெய்டு பேட்ச்ல நடத்த மாட்டீங்களா? ஸோ தீமினல் பெய்டு பேட்ச்ல இதை தாண்டியும் நான் நிறைய நடத்த போறேன், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சரியா? ஸோ இப்போ நான் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லா லைன் பை லைன் நான் இங்க நடத்திட்டேன் இல்லையா? தீமினல் பேட்சோட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பிடிஎஃப் வந்து உண்டு. ஸோ see the difference between யூடியூப் அண்ட் தீமினல் பேட்ச். தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே, தீமினல் பேட்ச்ல இருக்கிற எல்லாருக்குமே பிடிஎஃப் வந்து உண்டு. ரெண்டாவது விஷயம், இந்த கிளாஸ் நீங்க கவனிக்கணுமா? ஆமா கவனிக்கணும். நான் தானே நடத்துறேன், நான் யூடியூப்ல நடத்தினாலும் கவனிங்க. ஒரு சில கிளாஸஸ் நான் வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எதனா டெலிகிராம்ல அனுப்புறோம், அது நீங்க வாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த சாப்டர்ல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், கன்வர்ஷன் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு, இப்ப நான் இங்க 5 hours நடத்திருக்கேனா, 10 hours கிட்ட நான் வந்து தீமினல்ல நடத்துவேன். இதுக்கப்புறமா 10 hours அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் தீமினல் பேட்ச்ல, இது பேஸ்டு 2 mark கன்வர்ஷன்ஸ், 3 mark கன்வர்ஷன்ஸ், 5 mark கன்வர்ஷன், ஏபிசிடி கன்வர்ஷன் எல்லாமே நடத்துவேன். அது எல்லாமே முதல்வன் பேட்சுக்கும் ரெக்கார்டிங் வந்துடும். ஓகே, நான் தீமினல் பேட்ச்ல நடத்துற லைவ் எல்லாமே முதல்வன் பேட்ச்லயும் வந்துடும், டோன்ட் வரி, ரெக்கார்டிங் வந்துடும். ஓகேவா? ஆப்ல மறுபடியும் நீங்க இதை கவனிக்க வேண்டாம், ஆப்ல இது பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் நடத்த போறேன் சரியா? இங்க நான் லைன் பை லைன் நடத்திட்டேன் இல்லையா? இது நீங்க ஒரு வாட்டி, இந்த வீடியோவே நீங்க ஒரு வாட்டி பார்த்தா பத்தாது என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, நீ ஒரு 2x ஸ்பீட்ல வச்சு இன்னொரு ஒரு குயிக் ரீகால் ஆச்சு சம்டே யூ ஹாவ் டு டூ. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ நான் யூடியூப்லயும் நான் நடத்துவேன், கவலைப்படாதீங்க. தீமினல் பேட்ச்லயும் நான் நடத்துவேன். பட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பிடிஎஃப்ஸா இருக்கட்டும், அது பேஸ்டு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸா இருக்கட்டும், இப்போ நான் பண்ற அனாலிசிஸா இருக்கட்டும், அது எல்லாமே ஃபர்ஸ்ட் யாரை கிடைச்சிரும், தீமினல் அண்ட் முதல்வன் பேட்சுக்கு கிடைச்சிரும். ஓகே, டவுன்லோட் பண்ண முடியும்டா, அதுலயே நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டோன்ட் வரி, உங்களுக்கு நான் டெலிகிராம்லயே அனுப்பி விடுறேன் டவுன்லோடபிள் பிடிஎஃப். ஓகே, யா லெட் அஸ் கண்டினியூ. Gattermann reactionல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, காப்பர் பவுடர் யூஸ் பண்றேன். ஓகே, நான் இங்க வந்து ஒரே ஒரு வித்தியாசம் தான், நான் வந்து இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, cuprous chlorideக்கு பதிலா I will be using only copper powder. ஓகே, so copper powder in presence of HCl. ஓகே, அதே மாதிரி copper powder in presence of HBr. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா C6H5N2Cl இல்லையா? ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், I'll be getting chlorobenzene which is C6H5Cl. எனக்கு bromobenzene C6H5Br. okay, and then nitrogen will go out. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதுதான் chlorobenzene and then bromobenzene உடைய ப்ரிப்பரேஷன். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னதுன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின். நல்லா கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷனுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் எவ்வளவு பேஜஸ் தான் இருக்கு, 1 2 3 4 5 பேஜ் 6 பேஜ் அவ்வளவுதான் இருக்கு, 6 பேஜ் தான் இருக்கு. ஸோ தயவு செய்து ப்ளீஸ் 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 ஃபோக்கஸ், கொஞ்சம் தான் முடிச்சிடலாம். ஓகே, வெரி குட். 8 பேஜ்லாம் இல்லை, அந்த ஐயூ பேக்லாம் தூக்குங்க, ஐயூ பேக்லாம் நம்ம பார்க்கல, ரியாக்ஷன்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பை அயோடின். ஓகே, ஸோ அயோடினால நம்ம எப்படியெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து அயோடோபென்சீன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு. 12th லெசனுக்கு நான் ஐயூபேக் பேசிக்ஸ்லாம் டீச் பண்ணலடா, நான் பண்ணல. பேசிக்ஸ் நான் எல்லாத்துக்குமே டீச் பண்ணி போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஓகே, எல்லாமே நான் டீச் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ C6H5N2Cl இதான் பென்சீன் டைசோனியம் குளோரைடு. அது வந்து நான் என்ன பண்றேன், பொட்டாசியம் அயோடைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியமும் குளோரினும் சேர்ந்து எனக்கு KCl வெளியில போயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து எனக்கு N2 கேஸா எனக்கு வெளியில போயிடும். ஸோ இந்த N2 எனக்கு தனியா வெளியில போயிடும். அப்புறம் எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், C6H5I. C6H5I. ஸோ அயோடோ மீத்தேன் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ப்ராடக்டா கிடைக்குது. we are getting iodomethane as the product. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் பை ஃப்ளூரின்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? ரீப்ளேஸ்மெண்ட் பை fluorine. ஓகே, yeah. So fluorineல நம்ம ரீப்ளேஸ் பண்றோம்ல, இந்த ரியாக்ஷன் இஸ் a நேமிங் ரியாக்ஷன். ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷனுடைய பேர் என்ன மேம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் பேர் வந்து இட் இஸ் பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னது? இட் இஸ் பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, we are taking this benzene diazonium chloride which is C6H5N2Cl. ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைடை எடுத்து நான் ஹைஃப்ளூரோபோரிக் ஆசிட் HbF4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ எல்லாருமே அப்படியே ஆட் ஆயிடுவாங்க. which is C6H5N2Cl. பாத்தீங்க, சாரி, C6H5Cl வெளில போயிடும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎலும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl நமக்கு வெளியில் போயிடும். அப்போது இங்கே BF4. ஓகே, இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி நான் ஹீட் பண்ணுறப்போ தெர்மல் டீகம்போசிஷன் நடக்கும். அதாவது பாண்ட் இங்கே பிரேக் ஆகிட்டு ஒரு ஃப்ளூரின் மட்டும் இங்கே வந்து எனக்கு ஆட் ஆகும். ஒரு ஃப்ளூரின் மட்டும் நமக்கு அங்கே வந்து ஆட் ஆகும். அப்போது C6H5N நைட்ரஜன் ஆஃப்கோர்ஸ் பாண்ட் இங்கேயும் வந்து பிரேக் ஆகிடும். ஓகே, C2H5F ஃப்ளூரோபென்சீன் கிடைக்கும். C2H5F நைட்ரஜன் தனியாக நமக்கு வெளியில போயிடும். அப்புறமா BF3ல மீதி என்ன இருக்கும்? BF4ல BF3 வந்து இருக்கும். சரியா? ஸோ ஃப்ளூரோபென்சீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். இது வந்து ஃபிஃப்த் ஒன். இது வந்து ஃபிஃப்த் ஒன் விச் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபோர்த் ஒன் தான். ஃபிஃப்த் ஒன் வந்து என்னதுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ராக்சில் குரூப். ஃபிஃப்த் ஒன் வந்து என்னது? ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ராக்சில் குரூப். How do you all feel? ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணுற எல்லாருமே டயர்டாக இருக்கா, இல்லை எனர்ஜெட்டிக்காக இருக்கா, படிச்சிடலாம் முடிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் தான் அப்படி இருக்கா? வெரி குட். ஸோ நான் வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். 1 minute, somebody has come. I'll just open the door and be back.
யா வந்தாச்சு. எஸ். ஸோ ஹாப்பி தீபாவளி. நிறைய என்ன ஹாப்பி தீபாவளி மெசேஜ் வந்து இங்க இருந்து போயிட்டு இருக்கு. டயர்ட் பட் ஐ கேன் புஷ் த்ரூ. ஷைனி சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து நானும் பண்றேன். நானும் டயர்டா தான் இருக்கேன், எனக்கும் தூக்கம் வருது. ஐயோ இன்னும் இவ்வளோவா அப்படிதான் இருக்கு. ஆனா எஸ், டயர்ட் அண்ட் எனர்ஜெட்டிக். பிரகதீஷ் சொல்றேன். அதே தான், நீங்க எல்லாம் இப்ப வந்து என்னோட இனமா வந்து சேர்ந்துட்டீங்க. யூ ஆல் பிகேம் லைக் மீ. டயர்டு தான் ஆனாலும் பண்ணுவோம், கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் படிப்போம். ஐயோயோ தலை வலிக்குது ஆனாலும் படிப்போம், தூக்கம் வருது ஆனாலும் படிப்போம். அந்த ஜோனுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்பவே நீங்க வந்து ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஓகே, வீக் மைண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐயோ டயர்டா இருக்கு வேணாம் அப்படி விட்டுருவாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது, டயர்டா இருக்கு ஆனாலும் பண்ணுவோம். ஆமா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? we are determined to finish this. வாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். யாழ் சார் தான் வந்து வந்திருக்காரு. what does he do? he is doing a super duper video for you. ஓகே, கடந்த 2 நாளா அவர் வந்து நானே இந்த வீடியோவை எடிட் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எடிட் பண்ணிருக்காரு. 2 days கண்டினியூஸ்லி he is editing. ராவும் பகலுமா அவர் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. தீபாவளியாச்சு வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திட்டு வாங்கிட்டு இப்போ வந்துட்டு சாப்பிட மட்டும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க போல. ஸோ வீட்டில் சாப்பிட்டுட்டு உடனே வந்து திருப்பி எடிட் பண்ணிருக்காரு. உங்களுக்கு ஒரு பிரமாதமான வீடியோ வந்து வருது, ஸ்டே டியூன்ட். ஓகே, ஹவு டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து வருது உங்களுக்காக, எல்லாருமே வந்து பாருங்க. ஹி ஹிம்செல்ஃப் எடிட்டிங் இட். கதை, திரைக்கதை, வசனம், எடிட்டிங் எல்லாமே நான் தான்டா அப்படின்னு. வாங்க. ஓ, அந்த டெய்லி ஸ்டடி பிளானா? தரேன் வாங்கப்பா. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ராக்சில் குரூப். ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் தென் பேஸ்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஓகே, அட் 283 கெல்வின் பென்சீன் டைசோனியம் குளோரைடை வந்து நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன தெரியுமா ஆகுது, ஜஸ்ட் பிரேக் த பாண்ட் ஹியர் as well as here. அண்ட் நமக்கு வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா OH இங்கேயும் ஹைட்ரஜன் இங்கேயும் ஆட் ஆகும். அப்போ ஹெச்சும் சிஎலும் சேர்ந்து HCl வெளில போயிடும். N வந்து பார்த்தீங்க அப்படின்னா N2 வெளியில போயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா C6H5OH. ஓகே, ஸோ ஃபீனால் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா, வெரி குட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பை நைட்ரோ குரூப் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னதுடா, 6th ஒன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பை நைட்ரோ குரூப். ஓகே, ஸோ நைட்ரோ குரூப் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்றோம். ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, ஸோ நம்ம பென்சீன் டைசோனியம் குளோரைடை வந்து எடுத்துக்கிறோம், அதை வந்து HbF4 கூட ஃப்ளூரோபோரேட் கூட நம்ம வந்து என்ன பண்றோம், ரியாக்ட் பண்றோம். ஸோ அதனால தான் என்ன பண்றேன், ஒரு வாட்டி எழுத வேணாம்னு சொல்லிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். see the brain. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரகதீஷ் அது வந்து அதான் டெஸ்ட் சீரீஸ் தாண்டா அந்த ஒர்க்கு, டெஸ்ட் சீரீஸ் ஒர்க்கு. ஓகே, HbF4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும், இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl எனக்கு ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா C6H5N2 சாரி நைட்ரஜன் நமக்கு வந்து இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் நைட்ரஜன் N2BF4 வந்து இருக்கும். ஸோ இது அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன தெரியுமா பண்றேன், NaNO2 இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர்ல நான் வந்து ஹீட் பண்றேன். அப்ப என்ன தெரியுமா ஆகுது, ஸோ இந்த நைட்ரஜன் தனியாவும் அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய BF4 வந்து தனியாகவும் வெளில போயிடும். ஓகே, NaBF4 வந்து சேர்ந்து NaBF4 வெளியில போயிடும். அதுக்கப்புறமா நைட்ரஜன் தனியா வெளியில போயிடும். மீதி என்ன இருக்கு, C6H5NO2. கரெக்டா? ஸோ C6H5NO2 புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். சரியா, which is nitrobenzene வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். So this reaction is also very important reaction, replacement by nitro group. அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a naming reaction ரா.
ஸோ இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பை அரைல் குரூப். ஓகே, ஸோ 7th ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் replacement by aryl group. Replacement by aryl group. So இது வந்து Gomberg reaction. So இது வந்து என்ன reaction? It is again a naming reaction which is Gomberg reaction. Can you do a live at half yearly 15 chapters in 15 hours? 15 hours வேணாம், எனக்கு வந்து நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பிளான் சொல்லுங்க ரோஷினி. ஏன்னா யூடியூப் வந்து கட் பண்ணிடுது. 12 hours தான் வச்சுப்போம் இனிமே ரெக்கார்டிங்ல அப்படின்னு சொல்லுது. அதனால வந்து எனக்கு 12 ஹவர்ஸுக்குள்ள ஏதாவது பண்ற மாதிரி பிளான் சொல்லுங்க. 15 hours வேணாம், ஏன்னா யூடியூபே கட் பண்ணிடும். ஓகே, யா, இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், நம்ம பிரேக்கே விடாம 12 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அந்த லைவ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். we'll do a 15-hour live but without any break we will do. 5 minutes கூட பிரேக் இல்லாத மாதிரி நம்ம பண்ணோம்னா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா, ஆல்ரெடி நான் 15 hours லைவ் பண்ணியிருக்கேன். ஆர் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வேணாம்னா சொல்லுங்க, நம்ம 24 hours லைவ் கூட பண்ணலாம், இல்லைன்னா ஸ்பிளிட் பண்ணி பண்ணலாம். we'll do like this thing. கவனிங்க, 5 hours physical chemistry, 5 hours inorganic, 5 hours organic, 5 வந்து நம்ம பண்ணலாம். so that we'll be having a quick break. Let us not burn ourselves. Okay, 5 hours பண்ணலாம். ஃபியூச்சர் பிளானிங்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஆஃப் இயர்லிலாம் அப்புறம் இருக்கட்டும், செகண்ட் மிட் டர்ம் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். என்னையும் சேர்த்து உங்களோட சேர்த்து கெடுத்துறாதீங்க, கவனிங்க. இப்போ படிக்கலாம் வாங்க. ஸோ Gomberg reaction. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are taking benzene diazonium chloride. இந்த இடத்துல benzene diazonium chloride வந்து தூங்கிட்டு இருக்கோம். C6H5N2Cl. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், பென்சீன் கூட ரியாக்ட் பண்ணுறேன். என்னையும் சேர்த்து கெடுக்க பார்க்குறாங்க ஃபியூச்சரை பற்றி யோசிச்சு. இப்போ இருக்கிறத கவலைப்படுறா. HCl சேர்ந்து நமக்கு HCl என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியில போயிடும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம் தீபாவளிக்கு கூட நம்ம தான் மேம் படிப்போம். ஆமா, நம்ம தான் படிக்கணும். நம்ம படிக்காம வேற யார் படிக்க போறாங்க நமக்காக? நம்ம தான் படிச்சாங்க. ஸோ இந்த நைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தனியா வெளியில போயிடும், N2 வெளில போயிடும். அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு, அங்க ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு, இங்க ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. ஸோ we have got biphenyl as the product. ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பைஃபினைல் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து 8வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பை கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன வரும் நமக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் பை கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா என்னது, COOH குரூப்பால நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். COOH குரூப்பால நம்ம வந்து என்ன பண்றோம், we are going to replace. okay, so benzene diazonium chloride, so C6H5N2BF4 நம்ம ஆல்ரெடி benzene diazonium tetrafluoroborate நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதுல இருந்தே நான் எடுத்துக்கிறேன் benzene diazonium tetrafluoroborate. ஓகே, ஸோ அதை வந்து நான் என்ன பண்றேன், அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன், CH3COOH கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த நைட்ரஜன் மட்டும் நமக்கு தனியா வெளியில போயிடும். நைட்ரஜன் மட்டும் தனியா வெளியில போயிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா BF4ல ஒரு ஃப்ளூரின் மட்டும் போய் இந்த CH3 கூட ஆட் ஆயிடும், மற்றபடி BF3 எனக்கு தனியா வெளில போயிடும். இந்த ஒரு ஃப்ளூரின் மட்டும் அந்த CH3 கூட ஆட் ஆச்சுன்னா CH3F பிளஸ் BF3 பிளஸ் N2. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, C6H5COOH. ஓகே, which is benzoic acid. C6H5COOH வந்து என்னதுடா, it is benzoic acid. சரியா? ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா it is called as benzoic acid. நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன தெரியுமா, நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் டயசோ குரூப் வந்து ரீடைன் ஆகுது. டயசோ குரூப் எனக்கு வந்து இப்போ என்ன ஆகல, வெளியில போகல, which is retention of N2 group. டயசோ குரூப் வந்து எனக்கு காணா போகல, நைட்ரஜன் வெளியில போகல, அது வந்து அப்படியே ரீடைன் ஆகுது. ஓகே, ஸோ அதுல நம்ம பார்க்க போறது ரிடக்ஷன் டு ஹைட்ரஜன்ஸ்.
reduction to hydrogens. Okay, so hydrogen வரைக்கும் வந்து reduce ஆகுது. என்னது அப்படின்னு பார்க்கலாம். So let us take benzene diazonium chloride. Okay, so benzene diazonium chloride C6H5N2Cl. இதை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்றேன். ஓகே, என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா tin chloride in presence of HCl, zinc dust in presence of acetic acid. Okay, I can use any of these. Okay, இல்லனா sodium hyposulfite, அதுதான் வந்து என்னது Na2SO3. ஸோ இந்த மாதிரி என்ன வேணா ரெடியூசிங் ஏஜென்ட், இந்த 3 ரெடியூசிங் ஏஜென்ட்ல என்ன வேணா நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா N2 குரூப் இங்கே தான் இருக்கும். ஆனா குளோரின் போயிட்டு நமக்கு இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க, பென்சீன் ரிங்ல NH2 அந்த N2 தான் என்ன பிரியுது. ஸோ NH2. ஓகே, ஸோ ஹைட்ரஜன்ஸ் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிஒன்? எல்லாருக்குமே வந்து கிளியரா? ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் கப்ளிங் ரியாக்ஷன். அடுத்த ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கப்ளிங் ரியாக்ஷன். யூ ஆர் so good. Advance happy Diwali, miss. Nobody calls me miss here. I know. Cherry and high. Ama. So coupling reaction is a very very important reaction. Okay. So இங்கே வந்து நம்ம benzene diazonium chloride வந்து தூங்கிட்டு தான் இருக்கும், which is you have to write like this. Okay, அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் அந்த ரியாக்ஷன் கப்பிள் ஆகுறப்போ. ஓகே, so C6H5N2Cl. ஓகே, ஸோ நமக்கு ரியாக்டன்ட்ல நைட்ரஜன்ல டபுள் பாண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த கப்ளிங் ரியாக்ஷன் யார் கூடலாம் நம்ம வந்து இப்போ நம்ம கப்பிள் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா I can couple this with electron rich aromatic compounds. Electron rich aromatic compounds first எழுதுறேன். electron rich aromatic compounds அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க. ஸோ ஃபீனால் கூட நம்ம வந்து கப்பிள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அனிலின் கூட, ஓகே, அனிலின் கூட நம்ம வந்து கப்பிள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாராக்ரெசால். ஓகே, ஸோ பாராக்ரெசால் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கப்பிள் பண்ணலாம். ஓகே, அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட்ல வந்து டை காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ வில் பி கெட்டிங் ஆரேஞ்ச் டை. ஸோ வில் பி கெட்டிங் ஆரேஞ்ச் டை and then this is yellow dye. Okay, and then this is yellow dye and we'll be getting இன்னொரு அசோ காம்பவுண்ட். அது கலர் கிடையாது, பட் எஸ் வில் பி கெட்டிங் இன்னொரு அசோ காம்பவுண்ட். மூணுமே எனிவே அசோ காம்பவுண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எழுதுறது வந்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ நம்ம வந்து எது கூட வந்து அதை ஃபர்ஸ்ட் நம்ம கப்பிள் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் கூட. ஸோ ஃபீனால்ல பாரா பொசிஷன்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், இங்க என்ன இருக்கு, காப்பி அண்ட் தென் பேஸ்ட். அஃப்கோர்ஸ் பாண்ட் மட்டும் ட்ரிபிள் பாண்டுக்கு பதிலாக டபுள் பாண்ட் தான் இருக்கும் நைட்ரஜன்ல. இங்க என்ன இருக்கு, அது அப்படியே காப்பி அண்ட் தென் பேஸ்ட். அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஸோ வி ஹவ் காட் பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். அதான் ஆரேஞ்ச் டை. ஓகே, அது பேர் வந்து என்னது, இட் இஸ் பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆரேஞ்ச் டை, ஆரேஞ்ச் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு டை. ஓகேவா, கிளியரா? எஸ், தே வில் ஆஸ்க் கிரியேட்டிவ் 1 marks ஃப்ரம் திஸ், தே வில் ஆஸ்க். ஓகேவா, சரி. இப்போ நான் திருப்பி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடை எடுத்துக்கிறேன். அனிலின் கூட நம்ம வந்து கப்பல் பண்ண போறோம். ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைடை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் இட் வித் அனிலின் C6H5NH2. ஸோ அனிலின்ல இருக்கக்கூடிய பாரா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஸோ பாரா ஹைட்ரஜனும் பிரவுன் டைன் சொன்னீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில போயிட்டு
copy and then paste. So of course நமக்கு இங்க double bond triple bondக்கு பதிலா double bond இருக்கும். And then இங்கேயும் copy and then paste. Okay, yeah. So இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா it is para amino azo benzene. Yes, I am teaching line by line. பேர் என்னது? para amino azo benzene. para amino azo benzene வந்து என்னதுடா? It is a yellow dye. Okay, அது வந்து என்னது? It is a yellow dye. Drink enough water and don't forget to take short break. So let me introduce 𝐂𝐻𝐩𝐿 is my college friend, என்னோட 5-year friend. I studied chemistry and he studied geology. உங்களுக்கெல்லாம் ஜியாலஜினா என்னன்னு தெரியுமா? ஸோ அதான் நிறையா தண்ணி குடிங்க, டோன்ட் ஃபர்கெட் டு டேக் ஷார்ட் பிரேக் அப்படின்னு வந்து அக்கறையாக வந்து கேரிங்காக மெசேஜ் போடுறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, சும்மா லைவ் பார்ப்பாங்க, என்ன பண்ணிருக்கு இந்த புள்ள, தீபாவளி அப்போ கூட எங்கேயாவது வெளில போகலாம் வர மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு சும்மா பார்ப்பாங்க. ஃபோன் பண்ண கூட அட்டென்ட் பண்ண மாட்டா அப்படின்னா லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டுடே சேட் நியூஸ், விராட் டாக் அவுட் அண்ட் லாஸ் இந்த மேட்ச். சரி, நம்ம வந்து டாக் அவுட் ஆகாம கிளாஸ் கவனிப்போம், டக் அவுட் ஆகாம கிளாஸ் கவனிப்போம் வாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am taking benzene diazonium chloride. These reactions are very very important. Okay, so copy and then paste. முடிய போகுது class. It will be over in another few minutes. Okay, so இது நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with cresol. So cresol அப்படின்னா வந்து என்னது? நம்ம phenol இருக்குல்ல, அதோட para பொசிஷன்ல வந்து CH3 குரூப் வந்து இருக்கு அப்படின்னா to see the hard working Shravanee. So பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், what will happen here அப்படின்னா, ஸோ இங்க இந்த OHக்கு பக்கத்து பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும், ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய இந்த குளோரினும் சேர்ந்து HCl எனக்கு வெளியில போயிடும். ஸோ வெளியில போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ நீங்க நல்லா கவனிங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நமக்கு OH குரூப் இருக்கு, here we have CH3 and then அந்த ஹைட்ரஜன் போச்சுல அங்கதான் நீங்க இந்த நைட்ரோ குரூப், இந்த பென்சீனை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ we have got this as the product. நீங்க நினைக்கலாமா புக்ல இது அப்படியே மிரர் இமேஜா கொடுத்துருக்காங்க, தப்பு கிடையாது, both are same. ஓகே, ஸோ இதோடைய பேர் என்ன தெரியுமா? பிரவுன் டைன்னு சொன்னேன்டா லாஸ்ட் இயர். ஆமா, நான் தான் சொன்னேன், ஞாபகம் இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் ரீகன்ஃபர்ம் இட். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய பேர் என்னது? 2-phenyl. ஓகே, 2-phenyl azo 4-methyl phenol. 2-phenyl azo 4-methyl phenol. இப்போ இதுல ஒரு விஷயம் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், என்னது அப்படின்னா pH. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ணோம்ல, அப்போ pH வந்து 9ல இருந்து 10. அதே கிரெசால் கூட ரியாக்ட் பண்ணப்பையும் pH வந்து என்னது அப்படின்னா 9ல இருந்து 10. குவிஸ் கொஸ்டின்ஸ் மறந்துட்டேன், பரவாயில்ல, 5 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க எனக்கு ஆன்சர் அனுப்புங்க போதும். ஓகே, குவிஸுக்கு அந்த 5 கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் அனுப்புங்க போதும், ரைட்? ஓகே, ஸோ அடுத்து இந்த அனிலின் இருக்கு இல்லையா, அப்போ வந்து pH வந்து என்னது அப்படின்னா 4ல இருந்து 5. அப்போ pH வந்து என்னது? 4ல இருந்து 5. டெம்பரேச்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 273ல இருந்து 278 கெல்வின். 273ல இருந்து 278 கெல்வின். மூணுத்துலயுமே டெம்பரேச்சர் அதுதான், 273ல இருந்து 278 கெல்வின். 273ல இருந்து 278 கெல்வின். ஏன் pH? இந்த ரியாக்ஷன் நம்ம அசிடிக் கண்டிஷன்ல பண்றோமா இல்ல பேசிக் கண்டிஷன்ல பண்றோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் we are having this pH. ஓகே, வெரி குட். ஸோ நம்ம வந்து டயோசோனியம் சால்ட்டும் முடிச்சிட்டோம், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். ஸோ ஒரு குட்டி ஃபயர் இந்த சாட். ஸோ வந்து நம்ம வந்து பென்சீன் டயோசோனியம் குளோரைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சயனைட்ஸும் ஐசோசயனைட்ஸும் படிக்க போறோம். ஸோ அதில் ஐயூபேக் நாமென்க்ளேச்சரை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், அது நீங்க பார்த்துக்கோங்க, சரியா?
directly we'll go to the preparation and then properties. So 1 2 3 4 4 பேஜ் மட்டுமே உள்ளது. feel very very proud. ஆசிரியரே ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன், என்னுடைய கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். உங்களது கேள்வி என்னவென்று முதலில் சொல்லுங்கள். நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் தான் போட்டீங்க. உங்க கேஜ் என்ன, உங்க கேள்வி என்ன அத சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து சயனைட்ஸ் அண்ட் ஐசோசயனைட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ எவ்ரிபடி ட்ரிங்க் a cup of water or whatever you have. பிரியா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க பிரியா. இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? 5 minutes break. Yeah, take break. 5 minutes எடுத்துக்கோங்க. நான் இங்கே தான் இருக்க போறேன். அப்படியே நம்ம ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கேளுங்க. இந்த லைவ் என்ன நடுவில் ஒரு மணி நேரம் பிரேக் இருந்துச்சா நமக்கு? அப்போ 4.5 மணி நேரமா? 5 மணி நேரம், அவ்வளவுதான். 5 மணி நேரம் நீங்க படிச்சா போதும். ஹாப்பி தீபாவளி. கிரேட் சல்யூட் டு for who were present here and for ma'am. Thank you. 5 hours 25 minutes டா. பிரேக்ல கொஞ்சம் மைனஸ் பண்ணனா. டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப அர்ஜென்ட்னா குடிங்க. அது உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது மேம். ஆமாண்டா, உங்க கேள்வி மட்டும் எனக்கு காட்டல, மத்தது காட்டுதுடா பிரியா. தேங்க்யூ அபிராமி, தேங்க்யூ. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம கிட்ட ஆசிரியர் பற்றாக்குறை, அதனால வந்து கிளாஸ் நடக்கல. ஹாப்பி தீபாவளி ஏடி vlogs. ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிபடி. ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு ஸ்வீட் ரெடியா? ஐ மீன் கடையில் வாங்கின ஸ்வீட்ஸ் நிறையா இருக்கு. எனக்கு ஸ்வீட் பிடிக்காது. ஸோ உண்மையாகவே எனக்கு ஸ்வீட் பிடிக்காது. ஒரு சில பேருக்குலாம் ஸ்வீட்டை பார்த்தா கிரேவிங்காக இருக்கும்ல. எனக்குலாம் ஸ்வீட்டை பார்த்தாலே திகட்டும் அந்த மாதிரி ஒரு ஆள். அதனால வந்து ஐ எம் நாட் இன்டு த ஸ்வீட் திங். கொடுக்குறேன் தேவி செல்வி, கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா அதில் அப்டேட் பண்றேன். என்கிட்ட லிங்க் இருக்கு, நான் அதில் அப்டேட் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, சேம் மேம். சரி, எனக்கும் பிடிக்காது போல ஸ்வீட்டு. ஓகே, ஸோ நம்ம ஒரு 5 minutes மட்டும் ஒரு கேம் விளையாடலாமா? கடுப்பா இருக்கு. சைனைட்ஸ் அண்ட் ஐசோசைனைட்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட் அஸ் play a குட்டி கேம் for 5 minutes and then we'll go. Okay, so what are we going to do now is we are going to rate the sweets. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் வந்து ரேட் பண்ணலாம், தீபாவளி ஸ்வீட்ஸை. அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். எக்ஸாக்டா 5 minutes தான், 3 minutes தான். ஓகே, இந்த கேம் விளையாட 3 to 4 minutesல முடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஸ்வீட் சஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து என்னோட மார்க் தரேன், நீங்களும் உங்களோட மார்க் போடுங்க. நம்ம வந்து பார்க்கலாம் டக்குன்னு. we are going to rate. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க போறேன்னா செகண்ட் ரேங்கா தேர்ட் ரேங்கான்னு 10 ரேங்க் வச்சுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரேங்க் வச்சுப்போம். லட்டு, எஸ், லட்டு வந்து நம்ம செகண்ட் ரேங்க் கொடுக்கலாம். அதுல லட்டுலயே 2 லட்டு இருக்கு. ஒரு லட்டு வந்து குட்டி குட்டி லட்டு இருக்கும், ஒரு லட்டு வந்து பெரிய பெரிய பூந்தி லட்டு இருக்கும். பெரிய பெரிய பூந்தி லட்டு எனக்கு பிடிக்காது. குட்டி குட்டி பூந்தி லட்டு வந்து செகண்ட் பொசிஷன் கொடுக்கலாம். குலாப் ஜாமுன் வந்து தீபாவளி டைம்ல பிடிக்காது, ஆனா மத்த நேரத்துல பிடிக்கும். அதனால அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்கே வந்து கொடுக்கலாம். அடுத்து ரசகுல்லா வந்து கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆனா ரெண்டுமே ரொம்ப அந்த பாக பார்த்தாதான் வந்து இரிட்டேட் ஆகும், ஏன்னா ரொம்ப ஸ்வீட். அது காஜு கட்லி வந்து ரொம்ப அது பழசு காலத்துல இருந்து எல்லாத்துக்கும் அதே கொடுத்து ஸோ 4 கொடுக்கலாம். காஜு கட்லிக்கு வந்து 4. மைசூர் பாக் வந்து 8 எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஓவர் ஸ்வீட் அது.
டெலிகிராம் அக்கௌண்ட் வந்து பிளாக்டா, எனி ப்ராப்ளம் ஃபார் கெட்டிங் ஸ்டடி மெட்டீரியல், வேற டெலிகிராம் வேற நம்பர்ல ஓபன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அசோகா அல்வா 9, அசோகா அல்வா 9 வாயிலெல்லாம் ஒட்டும். ஜிலேபி, ஜிலேபி வந்து ஓகே, ஜிலேபி கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். ஓகே, ஜிலேபி வந்து 3, ஜாங்கிரி எல்லாம் வந்து 10. பால்கோவா, பால்கோவா நான் 1 கொடுத்துருப்பேன், பால்கோவா 2 தரேன், 2 தரேன். அதிரசம், அதிரசம்லாம் 7 கீழே வந்துடும், அதிரசம்லாம் 7. வேற என்ன ஸ்வீட்ஸ், வாட் அதர் ஸ்வீட்ஸ், மைசூர் பாக்லாம் போட்டாச்சு. பாதுஷாவும் போர் தான், பாதுஷா வந்து நம்ம 6th பொசிஷனே கொடுப்போம், போர். பால்கோவா ஃபர்ஸ்ட் ரேங்க், எனக்கு கேட்டால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பால்கோவா. இன்னும் நம்ம காரத்துக்கு வரல, முறுக்கெல்லாம் வேணாம், நம்ம வந்து ஸ்வீட்டை மட்டும் பேசுவோம். கீ மைசூர் பாக்லாம் லாஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட். ரசமலாய் செகண்ட் பொசிஷன். அல்வா, அல்வாலாம் லாஸ்ட் தான். ரசமலாய் செகண்ட் பொசிஷன் ஆர் ஃபர்ஸ்ட் பொசிஷனே கொடுக்கலாம். சோன் பப்படி ஓகே 5 கொடுக்கலாம், உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைங்கிற மாதிரி. சோன் பப்படிக்கு போர் அடிச்சிருச்சு, சோன் பப்படி நிறைய கொடுத்து. another numberனா you can get ரா, yeah you can get mail, no problem. another number ஓகே, நீங்க அதே லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே சூப்பர். ஸோ வந்து இதுதான் என்னோட ஸ்வீட் ரேங்கிங். ஸ்வீட் ரேங்க் வந்து போட்டாச்சு. ஓரளவுக்கு தான் இந்த ஸ்வீட்லாம் எனக்கு, ஐ எம் நாட் தட் மச் ஸ்வீட் பர்சன், பட் இதுதான் என்னோட ரேங்க்கு. மேபி உங்களோட ரேங்க் அப்படியே ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். சரி வாங்க நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஐசோசைனேட்ஸ் அண்ட் தென் சைனைட்ஸ். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் சைனைட் அண்ட் தென் ஹைட்ரஜன் ஐசோசைனைடுக்கு என்ன வித்தியாசம் நல்லா கவனிங்க. CN, ஓகே, CN வந்து பாத்தீங்க அப்படின்னா சயனைட், NC அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோசைனைட், அவ்வளவுதான் வித்தியாசம். CN இருந்துச்சுன்னா சைனைட், NC இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோசைனைட். ஓகே, அதுல ஹைட்ரஜன் இருக்கப்போ ஹைட்ரஜன் சைனைட், அதுல ஹைட்ரஜன் இருக்கிறப்ப ஹைட்ரஜன் ஐசோசைனைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட சைனைட்ஸ் அண்ட் தென் ஐசோசைனைட்ஸ். ஓகே, ஸோ இதோடைய IUPAC மட்டும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, என்னோட IUPAC நாமென்க்ளேச்சர் வீடியோஸை. நான் வந்து இப்போ நேராக எதுக்கு போறேன் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐசோசைனேட்ஸ்க்கு போறேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சயனைட்ஸ். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் சயனைட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ கவனிங்க. another number, இட்ஸ் ஓகே. டெலிகிராம் பிரச்சனையே இல்லை பிரியா, நீங்க அதே டெலிகிராம் லிங்கை இன்னொரு நம்பர்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த லிங்கை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஃப்ரம் அல்கைல் ஹாலைட், ஃப்ரம் RH. ஓகே மேம், ஸ்வீட்டை பத்தி எடுத்துறதுனாலே ஒரு புரட்சி ஆகுதே மேம், புரியலடா. ஸோ கவனிங்க, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து RX, அதுதான் வந்து என்னது அப்படின்னா அல்கைல் ஹாலைட். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எய்தர் ஐ எம் டேக்கிங் KCN, அப்படி இல்லை அப்படின்னா NaCN. ஓகே, தேங்க்ஸ் போறோம், ஸ்பேம் பண்ணாதீங்க, கிளாஸ் கவனிங்க. ஸோ அதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா RX கூட ரியாக்ட் பண்றேன். இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன், CH3 CH2 Br, இத்தைல் புரோமைடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இங்க இருக்கிற பொட்டாசியமும் இங்க இருக்கிற புரோமினும் சேர்ந்து KBr வெளியில போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், CH3 CH2 CN இருக்கும். ஸோ CH3 CH2 CN. ஓகே, புரோபேன் நைட்ரில் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, புரோபேன் நைட்ரில் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இப்போ செகண்ட் ரியாக்ஷன் நம்ம வந்து எதுல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் primary amide and aldoxynes with P2O5. காலையிலேருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்டா, புக் இன் எல்லாமே புக்கு ஃபுல்லா லைன் பை லைன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ செகண்ட் ரியாக்ஷன் வந்து என்னது, பை டீஹைட்ரேஷன் ஆஃப் primary amide and aldoxyne with P2O5 கூட சேர்த்து நம்ம வந்து பிரைமரி அமைடையும் ஆல்டாக்சைனையும் வந்து நம்ம டீஹைட்ரேஷன் பண்றோம். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நல்லபடியா கவனிங்கடா, சீக்கிரமா கவனிங்க. ஸோ CH3CONH2 இதுதான் வந்து என்னது, இதுதான் நம்மளுடைய பிரைமரி அமைடு, அதாவது இது இங்க இந்த இடத்துல வந்து இது வந்து என்னது அசிட்டமைடு.
ஓகே, இது வந்து என்னது அசிட்டமைடு. ஸோ அசிட்டமைடை நான் வந்து என்ன பண்றேன், P2O5 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எனக்கு வெளியில போயிடும். ஸோ இங்க இருக்கிற H2வும் இங்க இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். அப்ப எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், CH3CN இருக்கும். ஓகே, ஸோ வில் பி ஹேவிங் CH3CN. ஸோ இந்த CH3CN வந்து என்னது, திஸ் இஸ் ஈத்தேன் நைட்ரில். திஸ் இஸ் ஈத்தேன் நைட்ரில். ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து we can also take aldoxine இல்லையா, அதையும் இந்த ரியாக்ஷன்லயே வந்து பாத்திரலாம். So what is this aldoxine? CHNOH அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லையா, அதுதான் வந்து aldoxins. So CH3CHNOH இதை வந்து நான் P2O5 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். இப்பயும் நமக்கு வந்து என்ன ஆகும், வாட்டர் வந்து நமக்கு வெளியில போகும். HOH சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு வந்து என்ன இருக்கும், what will be having in the rest? So CH3CN இருக்கும். கரெக்டா, CH3CN வந்து நமக்கு ரிமைனிங் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து என்னது, நம்மளுடைய டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். இதான்டா ஆக்சைன்ஸ், இதான் வந்து ஆக்சைன்ஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் தான், ஆனா அமோனியம் கார்பாக்சிலேட்ஸ். ஓகே, ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் அமோனியம் கார்பாக்சிலேட்ஸ் with P2O5. ஓகே, ஸோ அது என்ன மேம் அமோனியம் கார்பாக்சிலேட்ஸ் அப்படின்னா, கார்பாக்சி அப்படி குரூப்புங்கிறது என்னது, CH3COO குரூப் NH4. இதுதான் வந்து அமோனியம் அசிட்டேட். இப்போ இது பேர் தான் வந்து என்னது, this is called as அமோனியம் அசிட்டேட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா P2O5 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ what am I doing with it? I am reacting it with P2O5. இன்னும் 2 பேஜ் தான்டா, கரெக்டா கவனி, 3 பேஜ் தான் இருக்கு. நல்லபடியா லிசன் பண்ணு. நம்ம 6 மணிக்குள்ளேயாவது கிளாஸ் முடிக்க பார்க்கலாம். என்ன மேம் விலையை ஏத்திட்டே போறீங்களே மேம் அப்படிங்காதீங்க. இல்லைன்னா புக்கை வச்சு உங்களுக்கு மார்க் மட்டும் பண்ணி கொடுத்தா போருமா, புக் வச்சு மார்க் பண்ணி நடத்தலாமா லாஸ்ட் கேஸ் சினாரியோவா? சரி, கவனிங்க கொஞ்சம் தான். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், 4 ஹைட்ரஜனும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்து 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டரா எனக்கு வெளியில போயிடும். ரிமைனிங் CH3CN நைட்ரல்ஸ் வந்து எனக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருச்சு. கிளியரா? ஓகே, ஃபோர்த் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be from Grignard reagent. page டா. கவனிங்க, ஃபோர்த் ரியாக்ஷன் 10th ஸ்டாண்டர்ட் தீமினல் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மேரத்தான் ஒன் ஷாட் ரிவிஷன் எல்லாம் நடத்துவீங்களா மேம்? லாஸ்ட் ஒன் ப்ளீஸ். கண்டிப்பா பிரியா கிளாஸுக்கு நடத்த விடுங்க பிரியா. ஓகே, யா. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be from Grignard reagent. மக்கள் ஸ்பாம் பண்றாங்க. ஸோ Grignard reagent அப்படிங்கிறது என்னது, RMgX. ஓகே, அல்கைல் மெக்னீசியம் ஹாலைட் தான் வந்து Grignard reagent. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா CH3MgBr இது வந்து என்னது, இட் இஸ் அ Grignard reagent. கரெக்டா? ஸோ இது வந்து என்ன ஆகுது, ClCN. ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்க என்ன ஆகுது, சைனோஜன் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த CH3 குரூப்பும் இந்த CNO மட்டும் சேர்ந்து நமக்கு வந்து CrCN அதாவது சைனோ மீத்தேன் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஆர் ஈத்தேன் நைட்ரில் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிடும். ரிமைனிங் என்ன இருக்கு, MgBrCN அது வந்து நமக்கு வெளியில போயிடும். மெயில்ல சென்ட் பண்ணணும். மெயில் ஐடி ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் லைவ்லயே நான் சொல்லியிருக்கேன், போயிட்டு பாருங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன இருக்கு, we have properties of cyanides. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது அப்படின்னா physical property.
ஓகே, ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? இட் இஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நல்லா கவனிங்க. லோவர் மெம்பர்ஸ் அப்படின்னா வந்து லெஸ் தேன் C14 கார்பன்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா கலர்லெஸ் லிக்விட்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஹவு they will be colorless liquids. ஓகே, அண்ட் அதோடைய ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வீட் ஸ்மெல் வந்து இருக்குமா. ஸ்வீட்டுடைய ஸ்மெல் வந்து நமக்கு இருக்குமா. சரியா? ஹையர் மெம்பர்ஸ் அதாவது 14 கார்பன்ஸ்க்கு மேலே வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கிறிஸ்டலின் சாலிட்ஸாக வந்து இருப்பாங்க. வாட்டர் கூட மாடரேட்லி சாலபிளாக தான் வந்து இருப்பாங்க. ஓகே, மாடரேட்லி வாட்டர் சாலபிள். வாட்டர் சாலபிள் வந்து மாடரேட் தான். ஆனால் ஆர்கானிக் சால்வெண்ட் கூட ரெடிலி சாலபிள். ஆர்கானிக் சால்வெண்ட் கூட வந்து சூப்பராக வந்து சாலபிளாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் பாய்சனஸ் இன் நேச்சர். அண்ட் ஆல்சோ தே ஆர் வெரி வெரி பாய்சனஸ் இன் நேச்சர். சயனைட்னா சிஎன்டா, ஐசோசயனைட்னா என்சி, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஐசோசயனைட் அப்படின்னா என்சி. பாய்லிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். ஸோ ஹை பாய்லிங் பாயிண்ட். ஓகே, பாய்லிங் பாயிண்ட் வில் பி ஹை. ஓகே, ஸோ ஹை பாய்லிங் பாயிண்ட். சரியா? ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ 3 more pages when we exclude the what is that uses மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. தியரி தான் ஈஸி. ஸோ நம்ம இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போகிறோம். இதோட முடியுது கிளாஸ். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ண எல்லாருமே இல்லை, மற்றவங்க எல்லாருமே எப்படி போச்சு இன்னைக்கு, கிளாஸ் புரிஞ்சதா, ஈஸியாக இருந்ததா அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? we are doing this hydrolysis. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா என்ன? வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது? ஹைட்ராலிசிஸ். ஓகே, ஸோ வாட்டரை யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹைட்ராலிசிஸ். ஸோ நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா ஈத்தேன் நைட்ரில் எடுத்துக்கிறேன், CH3CN. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை பிரேக் பண்ண பார்க்குறோம். OH- இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைட், அதான் H2O2 அப்படின்னு வந்து போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ யூ நீட் டு பிரேக் த பாண்ட் ஹியர். இந்த இடத்துல பாண்டை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே H2வும் இங்கே Oவும் வந்து ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? CH3C_NH2 நமக்கு கிடைக்கும். ஸோ அசிட்டமைடு வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அசிட்டமைடை நான் திருப்பியும் வந்து என்ன பண்ணுறேன்? ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஓகே, திருப்பியும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து ஹைட்ராலிசிஸ் நடக்கும். ஸோ இங்கே பாண்டை பிரேக் பண்ணி இங்கே H இங்கே OH போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? CH3COOHும் கீழே NH3. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் பி கெட்டிங் த ஹைட்ராலிசிஸ். அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணுறோம். ஓகே, இதில் செகண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிடக்ஷன். ஓகே, செகண்ட் ரியாக்ஷன் வந்து என்னது? ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நைட்ரல்ஸ், ஈத்தேன் நைட்ரல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், which is CH3CN. எதை யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம்? ரிடக்ஷன் அப்படின்னாலே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லையா? நிக்கல். ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறோம். எஸ், இந்த லைவ் மிஸ் பண்ணாலும் நீங்கள் இதோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஸோ என்ன தெரியுமா ஆகும்? நமக்கு இங்கே ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகிடும், அவ்வளோதான். இங்கே 2 ஹைட்ரஜன், இதில் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும், which is CH3 CH2 NH2, அவ்வளோதான். ஓகே, 2 4 ஹைட்ரஜன் போயிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆகும். புரிஞ்சுதா? இதில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ தேர்டு ரியாக்ஷன் வந்து கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷனில் நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா த்ரோப் நைட்ரில் கண்டென்சேஷன். ஓகே, என்ன படிக்க போகிறோம்? த்ரோப் நைட்ரில் கண்டென்சேஷன். திஸ் இஸ் நேமிங் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, த்ரோப் நைட்ரில்
ஓஆர்பி. ஆமாண்டா, இந்த ஸ்பெல்லிங் தாண்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. தார்ப், தார்ப் நைட்ரல் கண்டென்சேஷன், த்ரோப் இல்ல. என்ன மேம் சொல்லவே இல்லை லைவ் பத்தி? என்னடா சொல்லல? நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லயும் அனுப்பிச்சேன். யார் சார் வந்து ஒரு ரிமைண்டர் வீடியோ போட்டாரு, முன்னாடியே சொல்லலை நான், அவ்வளவுதான். ஸோ வாங்க பரவாயில்ல, ரெக்கார்டிங் ஆச்சு பாருங்க, சரியா? ஸோ த்ராப் நைட்ரல் கண்டென்சேஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, we are going to condense ரெண்டு நைட்ரல்ஸை நம்ம கண்டென்ஸ் பண்ணி ஒரு புது நைட்ரல் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்ம் பண்றோம். ஓகே, ஸோ அதுல வந்து நமக்கு ரெண்டு பார்ப்போம். ஒன்று த்ராப் நைட்ரல் கண்டென்சேஷன் அண்ட் தென் இன்னொரு கண்டென்சேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் லவைன் அண்ட் ஹசார் அசிட்டைலேஷன். இது ரெண்டுமே நேமிங் ரியாக்ஷன்ல நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. அசிட்டைன், லவைன் ஹசார் அசிட்டைலேஷன், சரியா? ஸோ இந்த ரெண்டு கண்டென்சேஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன போவோம், இந்த அல்கைல் ஐசோசயனைட்ஸ் படிப்போம், சரியா? ஸோ இந்த ஐசோசயனைடுடைய ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ ஐசோசயனைட் ப்ரிப்பரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் பிரைமரி அமின்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் பிரைமரி அமின்ஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம், கவனிக்கணும், ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து புரியும், சரியா? அடுத்து வந்து அல்கைல் ஹாலைட்ல இருந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம். அல்கைல் ஹாலைட்ல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறமா என் அல்கைல் ஃபார்மமைட்ல இருந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஸோ ஃப்ரம் என் அல்கைல் ஃபார்மமைட், என்அல்கைல் ஃபார்மமைட்ல இருந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டிஸ், then we have properties and then we have chemical properties. So you just tell me, நான் வந்து இப்போ புக்கு வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா ஃபாஸ்டா முடியும், இல்ல நான் எழுதி சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். how do you want to do it? if you are very tired ma'am, புக் வச்சு நம்ம இப்போ படிச்சிடலாம் அப்படின்னா you just poll for book. ஓகே மேம், செம்ம டயர்ட் மேம், புக் வச்சு நீங்க நடத்துங்க, போறோம் நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். இல்லைனா பரவாயில்ல மேம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு ஒரு half an hour ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எழுதியே படிப்போம். which option do you choose? you just want to explain me with the help of a book or you want me to write? ஏன்னா எஸ், இன்னும் ஒரு half an hour அளவுக்கு கண்டென்ட் வந்து ஆக்சுவலி வந்து இருக்கு. குயிக்கா முடிக்கலாம் அப்படின்னா புக், இல்ல பொறுமையா முடிக்கலாம் அப்படின்னா வந்து ரைட். ஓகே, ஸோ என்னோட 58%லாம் கம்மி, இது இப்படி பண்ணாதீங்க, கரெக்டா ஏதோ ஒரு ஆப்ஷனுக்கு வந்து வாங்க. இதே மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், ஆனா வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா முடியும், அவ்வளவுதான். எஸ், இந்த லைவ் நீங்க மிஸ் பண்ணாலும் ரெக்கார்டிங் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ரைட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து இருக்கீங்க. ஸோ ரைட் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு டேக் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா டைம். இஸ் இட் ஓகே ஃபார் யூ? முடிச்சிடலாம்ல, ஏன்னா இது ஒன்று மட்டும் இன்னொரு ஒரு 1 hour தனி கிளாஸ் வந்து வேண்டாம். ஓகே, ஹைட்ராலிசிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோமரைசேஷன் and then addition reaction. யா, இன்னும் எவ்வளோ பேஜ் இருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதான் வந்து ஆன்சர். ஸோ you just tell me, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11, இன்னும் 11 ஸ்லைடு வந்து இருக்கு. புக்கில் ஒரு ஸ்லைடுனா 11 ஸ்லைடு, புக்குனா 2 பேஜ், புக்குனா 2 பேஜ், ஸ்லைடுனா 11 ஸ்லைடு. which do you want to choose? ஆமா,
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். ஓகே, கேன் வி கோ வித் புக்? 50-50 போலில் 50-50 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது? 49 people ஓட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு ஒருத்தர் ஓட் பண்ணீங்கன்னா அவங்கள பொறுத்துதான் இருக்கு. 2 பேர் ஓட் பண்ணும். book. Okay, I'll go with the book. Okay. Yeah. 50-50 இங்க பாருங்க, போல மட்டும் பாருங்களேன், எல்லாம் நியாயமா இருக்கா? 50, 51, 49. சரி, சோ நான் நடத்துறேன், உங்களுக்கு புரியும், அதுக்கேத்த மாதிரி பாருங்க. சரியா? So let me okay, so let me teach you with book, but whatever doubts you have, you just let me know. Okay, yeah. So நம்ம இதுல எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா த்ராப் நைட்ரல் கண்டென்சேஷன்ல இருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ செல்ஃப் கண்டென்சேஷன் ஆஃப் 2 alkyl nitrile. ஓகே, ஸோ 2 alkyl nitrile குரூப் வந்து இருக்கு இல்லையா, விச் இஸ் 2 molecules containing alpha hydrogen. அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டென்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க நல்லா வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இது ஈஸி. ஆக்சுவலி இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம ஈஸி. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு லுக் அட் ஹியர். ஸோ இங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய அந்த ஆல்பா ஹைட்ரஜன், இந்த ஒரு ஹைட்ரஜனை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த நைட்ரஜனோட ஜாயின் பண்ணிடுங்க. இந்த நைட்ரஜனோட ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்க்கலாம் CH3 CH2C NH. நீங்க இங்க பார்க்கலாம், இதோ பாருங்க NH இருக்கா. அதுக்கு அடுத்து மீதி இங்க என்ன இருக்கு, CH2 CN CH3 எல்லாமே அப்படியே கரெக்டா இருக்கு. என்ன, இங்க மேல பாண்ட் பண்ணிருக்காங்க, இங்க கீழே பாண்ட் பண்ணிருக்காங்க, ரெண்டுமே வந்து என்னது சேம் தான். சரியா? உங்களுக்குலாம் கிளியரா இருக்கு இல்லையா? இட் இஸ் கிளியர் ஃபார் யூ, ரைட்? ஓகே, வெரி குட். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிடைக்குது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11 ஹசார் அசிட்டைலேஷன். ஸோ 11 ஹசார் அசிட்டைலேஷனும் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நேமிங் ரியாக்ஷன்லயும் நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த OC2H5 குரூப் இருக்கு இல்லையா, இந்த ஈத்தாக்சி குரூப், இந்த ஈத்தாக்சி குரூப் வந்து மித்தைல் நைட்ரலால நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ இங்க வந்து வாட் யூ ஹாவ் டு சி இஸ், இங்கே பாருங்க CH3 CH2 CO அண்ட் தென் இங்க இருக்கிற இந்த OC2H5 வெளியில போயிடும், அண்ட் இந்த ஹைட்ரஜன் இது சேர்ந்து எத்தனாலா வெளியில போயிடும். ஓகே, C2H5OH எத்தனாலா வெளியில போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும், CH3 CH2 CO, இங்க இருக்கக்கூடிய CnCH2, அதுதான் பாருங்க. அது அப்படியே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா we got this ketopropane nitrile as the product. ஓகே, அடுத்து ஐசோசைனேட்ஸ். ஐசோசைனேட்ஸ் அப்படிங்கிறது NC. ஓகே, ஸோ CN அப்படின்னு இருந்துச்சுன்னா சைனைட்ஸ், ஐசோசைனேட்ஸ் அப்படின்னா NC அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த NC ஐசோசைனேட்ஸை நம்ம எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம்னா, we are taking primary amine. பிரைமரி அமின் வந்து எக்ஸாம்பிள் என்னது, மீத்தேன் அமின், அனிலின்ஸ், இவங்க எல்லாருமே பிரைமரி அமின். கரெக்டா? அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா CHCl3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஸோ இப்போ நீங்க கிளியரா கவனிக்கலாம், இங்க இருக்கிற இந்த பொட்டாசியமும் குளோரினும் சேர்ந்து KCl வெளில போயிடும். பொட்டாசியமும் குளோரினும் சேர்ந்து 3 molecules of KCl வெளியில போயிடும். அண்ட் தென் இங்க இருக்கிற 3 OHும் இங்க இருக்கிற இந்த, நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து 6 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், CH3NC, CH3NC. இந்த மித்தைல் ஐசோசைனேட்டோட ப்ரிப்பரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், அதே ப்ரிப்பரேஷன் தான் இங்கேயும். சரியா? இதுலயே CH3 குரூப்புக்கு பதிலா C6H5 குரூப் இருக்கு, அவ்வளவுதான். CH3க்கு பதிலா C6H5 இருக்கும். That's it. அடுத்து பாருங்க, அல்கைல் ஹாலைட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ நான் அதுக்கு தான் சில்வர் சைனைடு கூட ரியாக்ட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் எத்தனால். ஸோ இங்க சில்வர் சைனைடா, ஸோ இந்த சில்வரும் புரோமினும் Agயும் Brயும் சேர்ந்து
நமக்கு AgBr வெளியில போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கு? CH3 CH2 CN-க்கு பதிலா NC, அவ்வளவுதான். CN-க்கு பதிலா NC. ஸோ இத்தாயில் ஐசோசைனேட் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, நம்ம N-அல்கைல் ஃபார்மமைடு கொடுத்துருக்காங்க. ஸோ N-அல்கைல் ஃபார்மமைடு இவங்களை இப்படிலாம் எழுத சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. N-அல்கைல் ஃபார்மமைடு இது எழுதுங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ N-அல்கைல் ஃபார்மமைடு கொடுத்துட்டாங்க. அது POCl3 கூட ரியாக்ட் ஆகுதுன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஸோ லிசன். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன், இவங்க 3 பேரும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து they'll go out as water. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? CH3NC, அவ்வளவுதான். CH3NC. கிளியரா? just water will get eliminated. ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, கலர்லெஸ்ஸா இருக்கும், ரொம்ப ரொம்ப அன்பிளசன்ட். அன்பிளசன்ட்னா they are not visible. Yes, is it visible now? Yeah. இந்த ஒரு ரியாக்ஷன் திருப்பியும் சொல்லி தரவா? இங்க கவனிங்க, இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுது. சரியா? வாட்டரா வெளியில போயிட்டு நமக்கு இங்க என்ன கிடைக்குது? CH3NC. இந்த CH3NC தான் நமக்கு இங்க இருக்கு. சரியா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு physical properties visible-ஆ இருக்கா? ஓகே. யா. சோ they are colorless, highly unpleasant னா அவ்வளவு நல்ல ஸ்மெல் இல்ல அப்படின்னு வந்து அர்த்தம். யா, highly unpleasant அப்படின்னா அவ்வளவு நல்ல ஸ்மெல் இல்ல, ஒரு மோசமான ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப பாய்சனஸ் than cyanides. ஐசோசைனேட்ஸ் வந்து சைனைட்ஸை விட ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். ஸ்லைட்லி soluble in water. வாட்டர் கூட லைட்டா தான் soluble-ஆ இருக்கும், ஆனா ஆர்கானிக் சால்வெண்ட் கூட சூப்பராகவே soluble-ஆ இருக்கும். And relatively less polar than alkyl cyanide. Boiling and melting point-ம் cyanide விட கம்மியா தான் வந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ்னா வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றோம். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் பிரேக் த பாண்ட் ஹியர். பாண்டை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க பிரேக் பண்ணணும். ஸோ வாட்டர்ல வந்து நமக்கு எப்படி பிரியுது? 2 molecules ஆஃப் வாட்டர் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்க வந்து என்ன ஆட் ஆகும் அப்படின்னா H2 ஆட் ஆகும். அதுக்கப்புறமா இங்க வந்து நமக்கு என்ன ஆட் ஆகும் அப்படின்னா O ஆட் ஆகும். ஸோ இன்னொரு வாட்டர்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன்ல வந்து நமக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, இந்த இன்னொரு ஆக்சிஜன் ஆட் ஆகும். இன்னொரு வாட்டர்ல இருக்கக்கூடிய H2O இல்லையா? ஸோ 2O H. ஸோ 2 வாட்டர், அதுதான்டா. ஒரு வாட்டர்ல இருக்கிற H2 இங்க ஆட் ஆச்சு, நாட் விசிபிளா? ஒரு நிமிஷம். திருப்பியும் I will teach you. ஓகே, ஸோ இதுல இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் வந்து விசிபிளா இருக்கு. ஓகே, யா. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். ஹைட்ராலிசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CH3NC கரெக்டா? ஸோ பிரேக் த பாண்ட் ஹியர். பாண்டை இங்கே பிரேக் பண்ணுங்க நீங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த 2 வாட்டர், ஸோ ஒரு வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் இங்கேயும் ஆக்சிஜன் வந்து இங்கேயும் வந்து நமக்கு ஆட் ஆகும். சரியா? ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன இருக்கும் வாட்டர்ல? மீதி இருக்கக்கூடிய அந்த H2O இந்த கார்பன்லயே வந்து நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ H2O வந்து இன்னொரு கார்பன்ல ஆட் ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா CH3NH2 அந்த பக்கம் பாருங்க, HCOOH. அதுதான் வந்து என்னது? நம்மளுடைய ஃபார்மிக் ஆசிட். ஓகே, அடுத்து ரிடக்ஷன் பாருங்க. ரிடக்ஷன் உங்களுக்கு விசிபிளா? ரிடக்ஷன் விசிபிளா? எஸ். ஓகே, ஸோ ரிடக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு ஆட் ஹைட்ரஜன். இதை பிரேக் பண்ணுங்க. இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன், இங்க வந்து 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க. ஸோ நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா NH. ஓகே, ஹைட்ரஜன் கூட 3 கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுச்சு அப்படின்னா CH3. முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஐசோமரைசேஷன். ஒண்ணுமே இல்லடா, NC-ய திருப்பி போட்டா CN, அவ்வளவுதான். ஹீட் அப்ளை பண்றோம். ஸோ சைனைட்ஸ் ஐசோசைனைடா மாத்திரம். NC-ய திருப்பி போட்டா CN, which is ஐசோமரைசேஷன் ஆகுது. அடிஷன் ரியாக்ஷன் நல்லா கவனிங்க. நான் X2 2 ஹாலோஜன் Cl2 அந்த மாதிரி நான் 2 ஹாலோஜன்ஸை வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ அஃப்கோர்ஸ் கார்பன்ல அந்த 2 ஹாலோஜன்ஸும் ஆட் ஆகும்.
சல்ஃபர் ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த கார்பன்ல சல்ஃபர் போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நான் ஆக்சிஜன் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த கார்பன்ல டைரக்டா போயிட்டு ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட் அடிஷன் ரியாக்ஷன் தான், நத்திங் மச். முடிச்சிட்டோம். ஸோ இப்போ யூசஸ் நீங்க படிச்சு பாருங்க. ஃபியூயல் கார்ஸ்ல யூஸ் பண்றோம், இன்செக்டிசைட் இன்செக்ட் கொல்லி பூச்சிக்கொல்லியா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஈஸி தான், நீங்க படிக்க படிக்க வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ திஸ் இஸ் பேசிக்ஸ், யூ கேன் சி. ஓகே, so is that clear for everybody? முடிச்சாச்சு ஒரு வழியா, இந்த சாப்டரே முடிஞ்சது. இதோ பாருங்க, mitomycin, see anti-cancer agent, stomach and colon cancer, azidrine ring, azidrine functional group, the drug DNA resulting in death of cancerous cell. ஸோ இந்த மைட்டோமயோசின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்னது, ஒரு ஆர்கானோ நைட்ரஜன் காம்பவுண்ட். பாருங்க, எஸ் முடிச்சாச்சு, வெற்றிகரமா முடிச்சாச்சு. 6 hours. ஆமா, நம்ம கரெக்டா அந்த 6 மணி நேரம் முடியறப்போ முடிக்கலாம். எப்படி போச்சு இன்னைக்கு லைவ் கிளாஸ்? ஸோ கண்டிப்பா நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நம்ம சாதிச்சிட்டோம் மாறா. ஆமா முடியல, ஆனாலும் நம்ம அட்லீஸ்ட் புக் வச்சாது கடைசியா நம்ம வந்து முடிச்சிட்டோம். we are proved that we are tough minded. ஆமா, it is not easy. ஏன்னா நாளைக்கு ஒன்றும் எக்ஸாம் கிடையாது, நம்மள ஒன்றும் தீபாவளி டைம் ஃப்ரீயா இருக்கும், ஜாலியா இருக்கும். பட் அப்ப கூட நம்ம படிக்கிறோம்ல, அப்போ வந்து லைக் நம்மளை தோக்கடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு எதிரிக்கு வந்து தெரியணும் இல்ல. டஃப் காம்படிஷன் நம்ம கொடுத்தா போறோம் இல்ல. ஆமா, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வந்து அடுத்து, பட் இட் இஸ் நாட் ஈஸி டு வின்னஸ் அப்படின்னு வந்து தெரியணும். யா, எஸ். So thank you so much for being a very great support, for being a very big support, and today went a very great for me. Really சூப்பரா போச்சு. 6 hours, அதுல ஒரு 1 hour பிரேக்னு வச்சா கூட 5 hours கம்ப்ளீட்டா. யா, 40 minutes தான் பிரேக் இருந்துச்சு. டஃப் மைண்டட் பீப்புள், டஃப் மைண்ட் செட் வேணும். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே, ரொம்ப ஹாப்பி தீபாவளி. பார்த்து பத்திரமா செலிப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப சவுண்டான பட்டாசுலாம் வெடிக்காதீங்க. சரி வெடிங்க, பட்டாசு வெடிங்க, ஆனா சேஃபா பட்டாசு வெடிங்க. கையில காலெல்லாம் சுட்டுக்காதீங்க. இந்த கம்பி மத்தாப்புலாம் கரெக்டா ஒரு வாளி மாதிரி வச்சு இந்த வாளிக்குள்ள தண்ணியில போட்டுருங்க. தரையில போடாதீங்க கம்பி மத்தாப்புலாம். சம்டைம்ஸ் யாராச்சும் கால் வச்சு விளையாடுறப்போ குத்திர போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, பத்திரமா இருங்க. பழைய ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா கடையில எல்லாம் ஒரு சில ஸ்வீட்லாம் தீபாவளி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாடியே செஞ்சு வச்சிருப்பாங்க. என்ன மேம் ஒரே நெகட்டிவாவே பேசுறாங்க அப்படின்னு. நெகட்டிவா பேசல, இதுதான் வந்து ட்ரூத்து. ஸோ வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. வெளியில செஞ்ச ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாருங்க, ஃபங்கஸ்லாம் வராமல் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து சாப்பிடுங்க. ஆமா, 𝐂𝐞𝐻𝐿 இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பெங்காலி பாட்டு வந்து நம்ம கத்துக்கிட்டோம். தேங்க்யூ. ஸோ இஃப் நோபடி இஸ் கோயிங் டு டாக் டு யூ, யாருமே உங்க கூட பேசல, யாருமே உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை, உங்களுக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? தனியாவே நம்ம போராடணும், தனியாவே ஜெயிக்கணும். நமக்கு நாம் தான் துணை. ஓகே, இந்த லைஃபோட எண்டு வரைக்கும் நம்ம கூட இருக்க போறது யாரு? நம்ம தானே. எஸ். ஸோ அப்ப நமக்கு இருக்கும். ஓகே, எஸ் கைஸ். ஸோ டுடே வாஸ் அ கிரேட் டே, நைஸ் டே, வண்டர்ஃபுல் டே. சூப்பரா போச்சு, ப்ரொடக்டிவா போச்சு. நல்லா தூங்குங்க. இப்போ லைவ் கிளாஸ் முடிச்சாச்சு, நல்லா தூங்குங்க. எஸ், மெயில் பண்ணுங்க எல்லாருமே. நம்ம மெயில் ஐடிக்கு இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, டஃப் மைண்டடா இன்னைக்கு இருந்தோம்ல, எப்படி போச்சுங்கிறத கண்டிப்பா எல்லாருமே வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ theminnal2026@gmail.com எனக்கு மறக்காம வந்து எல்லாருமே அந்த 5 குவிஸ் கொஸ்டின்ஸும் உங்க பேரு அதை மட்டும் எனக்கு மெயில் பண்ணுங்க. சரியா? இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தில் தம்பி தேன் வந்து பாயுமுன் நெஞ்சிடத்தே. ஆமா, அதேதான். யா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கல, இன்னைக்கு ரொம்ப ப்ரொடக்டிவா படிச்சோம். 13th சாப்டர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு, சூப்பர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆமா, அடுத்து பயோ கிளாஸ் இருக்கு. பை பாய், டாடா, பை பை. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. இன்னைக்கு ஃபுல் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண டஃப் மைண்ட் செட் பீப்புள் எல்லாருமே இன்னைக்கு லைவ் முடியறப்போ எப்படி இருந்துச்சு, த்ரூ அவுட் த லைவ் ஹவ் யூ ஃபெல்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே நான் வாய்ஸ் மெசேஜால ரிப்ளை பண்றேன். இப்போதான் யூடியூப்ல ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு. நான்லாம் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்லயே ரிப்ளை பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை யூ த்ரூ வாய்ஸ் மெசேஜ். ஓகே, ஸோ பை பை, தேங்க்யூ, ஹாப்பி தீபாவளி.